அவருடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு 4-5 பசங்க ஒரு 2 பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில போயிட்டு இருக்காங்க. ட்ரெக்கிங்காக போறாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ஸோ நம்ம ஹீரோயினும் அதே இடத்துல தான் இருக்காங்க. அந்த ஜீப்ல தான். ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த புவியியல் ஆய்வாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் நம்ம ஹீரோயின். ஸோ ஹீரோயின் கிட்ட ஒரு பையன் வந்து, மேடம் நீங்க வந்துட்டு என்னோட ஐடல் மாதிரி இருக்கீங்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய வீடியோவை காமிக்க ஹீரோயின் அதுக்கெல்லாம் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாமலே இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட பேசினாலே ஒரு பையன் அவன் என்ன பண்ணா, ஒரு மலை சரிவு கிட்ட நின்னுகிட்டு செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மலை வந்துட்டு சரிஞ்சு கீழே விழப்போவ நம்ம ஹீரோயின் கரெக்டா காப்பாத்திடுறாங்க. ஹீரோயின் ஒரு புவியியல் ஆய்வாளர் தானே. சோ மண்ணு அதுக்கப்புறம் இந்த கல்லு இதெல்லாம் எப்படிப்பட்ட வந்துட்டு ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினால சூப்பராகவே கணிக்க முடியும். அதனால தான் அந்த பையன் நின்றுட்டு இருக்க அந்த கல்லை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கணிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் இப்ப அந்த பையனை காப்பாத்திட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவங்களுடைய டென்ட்டுக்கு போவேன். ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்து, எனக்கு மனசு சரியில்லை அதனால நான் கொஞ்ச நாள் வெளியூர் போலான்னு இருக்கேன், ஸோ தயவு செஞ்சு என்ன தேடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். இந்த மெசேஜை பார்த்துட்டு ஹீரோயின் அவங்க தங்கச்சிக்கு வந்துட்டு மெசேஜ் பண்றாங்க. ரிப்ளை வரல. உடனே கால் பண்ணி பார்த்தா டென்ட்டுக்கு வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. இது என்னடா அது தங்கச்சியோட போன் டென்ட்டுக்கு வெளியே இருந்து சவுண்ட் கேக்குதுன்னு வெளியே வந்து எட்டி பார்க்க அங்க 2 பேர் வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி போனை வச்சுக்கிட்டு, நீங்க தானே வந்துட்டு உங்க தங்கச்சியோடைய அக்கா, நாங்க உங்களை கடத்த போறோம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கடத்திடுறானுங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ரூடான சிஇஓவை தான் காமிக்கிறாங்க. ஸோ சிஇஓனாலே ரூடான ஆளுதான்னு சொல்லிட்டு நம்ம சைனீஸ் ட்ராமால முடிவே பண்ணிட்டானுங்க போல இருக்கு. ஸோ நம்ம கியூட்டான ஹீரோவா ஒரு ரூடான ஹீரோவா காமிச்சிருக்காங்க. ஹீரோ வந்தோடனே அவனோட ஆஃபீஸ்ல இருக்கவங்களாம் திட்டிட்டு இருக்கான், சுத்தமாவே இருக்க மாட்டீங்க, நான் வந்துட்டு ஒரு மைன் கம்பெனியோட சிஇஓ தான், அதுக்காக வந்துட்டு சுரங்க பாதையில இருக்க வந்துட்டு மொத்த மண்ணையும் கொண்டு வந்து உங்க டேபிள் மேல போட்டு வச்சிருக்கீங்க, கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு வர. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்காக தான் வந்துட்டு ஹீரோயின் ஒரு ஆர்டிகல் எழுதியிருப்பாங்க. ஹீரோயினை வந்துட்டு பார்க்கணும்னு நினைச்சிருப்பான். ஆனா ஹீரோயின் வரலன்றனால இப்ப செம்ம டென்ஷனா இருந்திருக்கான். சோ நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா அப்பதான் ஹீரோயினை பார்க்கணும்னு நினைச்சிருப்பான் போல இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, மைக்கட்ல இருந்து எந்திரிக்கா கடத்திட்டு வந்தவனுங்க ஹீரோயினுக்கு காலில் நெய் பாலிஷ் வச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. இதே யாரா நீங்க நெய் பாலிஷ் வச்சு விட்டுட்டு இருக்கீங்கன்னு உடனே கடத்திட்டு வந்தவங்க, ஸோ நாங்கள் தான் உங்கள் தங்கச்சியோடைய வந்துட்டு மேனேஜர், ப்ளீஸ் மேடம் உங்கள் தங்கச்சி எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, நான் தான் வந்துட்டு உங்கள் தங்கச்சியோடைய மேனேஜர், தயவு செஞ்சு நம்புங்கன்னு சொல்லிட்டு இவன் ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறான். உங்கள் தங்கச்சி வந்துட்டு ஏகப்பட்ட வந்துட்டு ஆட் ஷூட்டு ஃபிலிம்மு மூவின்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்காக இருந்தாங்க. ஆனால் அவங்க திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ மெசேஜ் மட்டும் வந்தது, அதுலேருந்து அவங்க வந்துட்டு ஏதோ வந்துட்டு சேஃபாக தான் இருக்காங்கன்னு தெரியுது. பட் ஆனால் வந்துட்டு உங்கள் தங்கச்சி வந்துட்டு ஏகப்பட்ட டிராமாஸ் மூவிஸ்ல எல்லாம் கமிட் ஆயிட்டதுனால உங்கள் தங்கச்சிக்கு பதிலாக நீங்கள் தான் மேடம் அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்ல ஹீரோயின் இப்ப பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட தங்கச்சியும் நம்ம ஹீரோயினும் ட்வின் சிஸ்டர்ஸ் போல இருக்கு. ஹீரோயின் இவனுங்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு போனா இவனுங்களே வந்துட்டு ஒரு பஸ்ல வந்துட்டு கேரவன்ல நம்ம ஹீரோயினை கூட்டு போறானுங்க. ஹீரோயினால குதிக்க முடியல. இப்ப அந்த மேனேஜர் காலில் விழுவுறான், ப்ளீஸ் மேடம் தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க மேடம், ப்ளீஸ் மேடம், இந்த மாதிரி நஷ்டமாயிடும், அப்புறம் வந்துட்டு கம்பெனிஸ்காரங்களாம் நஷ்டம் எடு கேட்பாங்கன்னு சொல்ல ஹீரோயின் எவ்வளவுடான்னு கேட்டா 10 கோடி ரூபான்றாங்க. நம்ம ஹீரோயின் அவ்வளவு காசு இல்ல. சரி தங்கச்சியோட இடத்துல இருந்து நம்மளே வந்துட்டு தங்கச்சி வர வரைக்கும் சோ வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிவு பண்றாங்க. ஃபர்ஸ்டே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கான்செப்ட் தான் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் செம்மையா ரெடி ஆகி வராங்க. அப்படியே அவங்க தங்கச்சி மாதிரியே இருக்காங்க பாக்கிறதுக்கு. வந்த உடனே வந்துட்டு டேய் லூசு பையில இந்த ஜிப்பை போட்டு விடுறா அப்படின்னு அந்த மேனேஜர் கிட்ட சொல்ல மேனேஜர் ஜிப்பை போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ஜிப்பையே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு பிச்சு விட்டுறான். அடா பாவி சரி உன் கோட்டையாவது கூட நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோட்டை மாட்டிட்டு வர மீடியாக்காரங்களாம் வந்து ஹீரோயின் கிட்ட கொஷினா கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய சிஸ்டர் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் போல இருக்கு. ஸோ ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்கிறது போறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த மேனேஜர்காரன் சொல்லி கொடுத்துருப்பான். உடனே நம்ம ஹீரோயினும் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் எப்படியோ வந்துட்டு அந்த மீடியாக்காரங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு உள்ள வராங்க பாருங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. ஹீரோ ஒரு மைன் கம்பெனியோட சிஇஓன்றனால சோ நம்ம ஹீரோயினுடைய அந்த புவியியல் ஆராய்ச்சியை பத்தி தான் ஹீரோ யார்கிட்டயோ வந்துட்டு போன்ல பேசிக்கிட்டே, ஆனா இந்த ஆர்டிகல் எழுதந்து ஒரு பெரும் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயினுக்கு கடுப்பாவுது. ஏன் பொண்ணுங்கெல்லாம் புவியியல் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதா, இவன் என்ன ஜெண்டரை பத்தி இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பொண்ணா இருந்தா என்ன அப்படின்னு வேகமா பேசிட ஹீரோ உடனே இதை கேட்டுட்டு, எங்க யாருங்க நீங்க, நான் பேசிட்டு இருக்க போன் கால ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, நில்லுங்க ஒரு நிமிஷம் சொல்ல, ஜெண்டரை பத்தி வந்துட்டு நீ பேசிட்டு இருக்க, நீ உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு எனக்கு அவசியமே இல்லடான்னு சொல்லி ஹீரோயின் அங்க வந்து போயிட்டாங்க. யாரா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அடுப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட முகத்தை பார்க்கல. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வராங்க. இது ஏதோ வந்துட்டு ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டிங் தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி தான் விட்டுருப்பான் இந்த மேனேஜர்காரன். அங்க அங்கிள் ஆண்டி இருப்பாங்க ஸ்டேஜ் பக்கத்துல, அவங்க கிட்ட போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்க, இல்லனா நீங்க உங்க தங்கச்சி இல்லன்றதை கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹாயை மட்டும் சொல்லிட்டு உட்கார. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ மைக்கோட வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோயினும் வந்துட்டு என்னடா பண்றது மேனேஜர் பையில சொல்லுடான்னு சொல்ல மேனேஜர் ஹீரோ கூட போயிட்டு டான்ஸ் ஆடுங்க போங்கன்னு சொல்ல ஹீரோயினும் நம்ம ஹீரோ கூட ஸ்டேஜ்ல ஏறாங்க. ஏறினோடனே நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இழுத்து டான்ஸ் ஆடுறதுக்காக நம்ம ஹீரோயினை வந்துட்டு கூப்பிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா சுத்தமா டான்ஸே வரல. ஆனா ஹீரோயினோட தங்கச்சி செம்மையான ஆக்டர் இல்லையா, அவங்க நல்லபடியா ஆடுவாங்க போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம ஓகே இப்ப டான்ஸ் தானடா
ஆடணும், இந்த ஸ்கில்ஸை போட்டுலாம் நம்மளால டான்ஸ் ஆட முடியாதுன்னு ஹீல்ஸை கழட்டி விட்டுட்டு வேற ஒரு குத்து சாங்க போட்டு விட்டுட்டு நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க. கொஞ்சம் வந்துட்டு ஆர்வ கோளாறுல ஹீரோயின் போட்டிருந்த கோட்டை கழட்டி விட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய பாட்டு அங்க வந்துட்டு டான்ஸ் இதெல்லாம் செம்மையா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் நம்ம ஹீரோயினுடைய வந்துட்டு இதுல ஜிப் இல்ல, கவன்ல ஜிப் இல்லன்றதை கவனிச்சு ஹீரோயினை பின்பக்கமா இழுத்துக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் செம்ம கோவத்துல வராங்க பாருங்க. மேடம் மேடம் சாரி மேடம், என்ன தப்பா நினைக்காதீங்க, அது உங்க தங்கச்சியோடைய பாய் ஃப்ரெண்ட் மேடம்னு சொல்ல. என்ன என் தங்கச்சியோடைய பாய் ஃப்ரெண்டா? அவன் ஜெண்டரை பத்தி பேசிட்டு இருக்கான், அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எப்பறம் என் தங்கச்சி லவ் பண்ண ஆவலன்னு சொல்ல. ஐயோ மேடம் இது உண்மையான லவ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு ஹீரோ கூட உங்க தங்கச்சி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, நீங்க ஒரு கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டா தான் நடிக்க போறீங்கன்னு சொல்ல. ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து யாரை பார்த்துடா கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க சொல்றேன்னு சொல்ல. உங்க தங்கச்சியோடைய வாழ்க்கை மேடம் ப்ளீஸ் மேடம்னு சொல்ல. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. ஹீரோவா செம்ம வெறப்பா இருக்கான். இப்ப ஹீரோ அவனுடைய தங்கச்சியை கூப்பிட்டு ஹீரோயினுடைய நடவடிக்கை இன்னைக்கு சரியில்லையே, அவளுடைய வந்துட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாம் வேற மாறி இருக்குன்னு சொல்ல. ஹீரோடைய தங்கச்சி இங்க பாரு பிளான் பிரகாரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, போய் இந்த மோதிரத்தை கூட்டு போய் ப்ரப்போஸ் பண்ண போன்னு சொல்லிட்டு அனுப்ப. ஹீரோவும் என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வர. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் மேனேஜர் கிட்ட என்னடா அவன் ப்ரப்போஸ் பண்ண வரான்னு சொல்ல. மேனேஜர் நீங்க இதுக்கு எஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும், இல்லைன்னா போட்டிருக்க கான்ட்ராக்ட் பிரகாரம் நம்ம ஹீரோக்கு 2 மடங்கு காசு தரணும், வந்து நம்ம ஹீரோக்கு எஸ் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பையன் அங்கிருந்து ஓடிட. ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ரிங்க கொடுத்து will you marry me அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பிடிக்கல இல்லையா, அதனால இப்ப என்ன பண்றாங்க தங்கச்சியுடைய வாழ்க்கையாவது எதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நோ சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோக்கா செம்ம அசிங்கமாயிடுது. ஹீரோயின் அங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய தங்கச்சி கிட்டையும் அவன் ஃப்ரெண்டு கிட்டையும் நீங்க சொன்ன மாதிரி தானே நான் வந்துட்டு இந்த மாதிரி அவளை நடந்துக்க சொன்னேன், ஆனா ஏன் அவன் இந்த மாதிரி பண்ணா, எதுக்காக அவ என்ன ரிஜெக்ட் பண்ணா, கான்ட்ராக்ட மீறிட்டா, சோ இதுக்கப்புறம் அவளை பாரு நான் என்ன பாடுபடுத்த போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்ப அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா லக்ஸரியான வீடு இருக்கு, ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப மேனேஜர்காரன் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினுடைய தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கூட கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நான் வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது மேரேஜும் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. இப்ப அந்த கான்ட்ராக்ட மீறினா ஏகப்பட்ட காசு கொடுக்கணும். பத்தாவதுக்கு ஹீரோயினோட தங்கச்சி பேர் விட கெட்டு பேர் ஆயிடும், ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய நடிகை இல்லையா, கெட்ட பேர் ஆயிடும்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்காரன் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க தங்கச்சியோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு யோசிச்சு பாக்குறாங்க. சின்ன வயசுல இருந்தே ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆகணும் தான் ஆசை. அதுக்கப்புறமா வந்துட்டு அவளுமே ஆக்டர் ஆயிருக்கா. ஆனா இப்ப தங்கச்சியோடைய கெரியரை நம்மளே வேஸ்ட் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க அந்த மேனேஜர்காரனுக்கு மெசேஜ் பண்றாங்க. நாளைக்கு நான் ஒரு வேலை ஒண்ணு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜருக்கு மெசேஜை போட்டு விடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோவை பார்க்கணுமே ஆபீஸ் வந்துட்டு, ஆனா உள்ள போகாம வெளியே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்க ஹீரோடைய ஃப்ரெண்டு ஏன்டா ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு வேலை செய்ய வேண்டியது தானேன்னு சொல்ல. நேத்து நான் ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிட்டான், உள்ள போனா எனக்கு பெருத்த அவமானம் காத்துட்டு இருக்கும், நான் போக மாட்டேன்னு சொல்ல. ஆனா ஃப்ரெண்டுக்கார இறங்கி போய் தான் பாருண்டான்னு சொல்ல. ஹீரோ இறங்கி போறான் பாருங்க. ஹீரோயின் இப்ப நம்ம ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. ஹீரோ கையவே கொடுக்கல, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சி ரிங்க போட்டு விட்டுட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டே ஒழுங்கா சிரி இல்லைன்னா ஓமானம் தான் போகும்னு சொல்ல. ஹீரோவும் அப்படி வரப்பா சிரிச்சிட்டு இருக்கான். கட் பண்ணா நம்ம ஹீரோடைய ஆஃபீஸ்ல ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம், நீ கான்ட்ராக்ட மீறிட்ட, உன்னை யார் ஹேர் ஸ்டைல மாத்த சொன்னது, ஆமா என்ன உன் கை இவ்வளோ ஹார்டா இருக்கு, ஏன் நீ வந்துட்டு இப்படி வந்துட்டு ஒரே நாள்ல குண்டாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்க. ஒரே நாள்ல எப்படா குண்டாக முடியும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் மாத்துறது கூட தப்பு, என் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் வந்துட்டு வேற ஏதாவது மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க, அதனால தான் ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தினேன். பத்தாவதுக்கு நான் ஒன்றும் கான்ட்ராக்ட் எல்லாம் ஒன்றும் மீறல. ஆக்சுவலி நேத்து வந்துட்டு உன்னை நான் ரிஜெக்ட் பண்ணதுனால உன்னுடைய ஸ்டாக் வேல்யூ எல்லாம் கம்மி ஆயிடுச்சு, ஆனா இன்னைக்கு நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுனால ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் உனக்கு அதிகமா இருக்கு, இது வரைக்கும் நீ பார்க்காத அளவுக்கு உன் கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு என் ஃபேன்ஸும் இதை தானே எதிர்பார்க்கறாங்க, என்னுடைய வந்துட்டு ஒரு பெருமையும் கூடும், உன்னுடைய வந்துட்டு ஸ்டாக் வேல்யூவும் அதிகமாகல, அதனால தான் அப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மண்டையெல்லாம் எப்படியும் கழுவ. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே போ, இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லாம எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கறான். நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த வீடியோ செம்ம வைரல் ஆயிடுச்சு. பார்த்தா அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நம்ம ஹீரோ ஒரு நல்ல பையன், ஹேண்ட்ஸமானவன், ஆனா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டாங்க, ஆனா சூப்பருங்க வேற லெவலுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாம் ஹீரோயினோட ஃபேன்ஸ், அதாவது ஹீரோயினோட தங்கச்சி ஃபேன்ஸ்லாம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோ போடைய கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க இல்லையா அவங்க தங்கச்சி, அந்த கான்ட்ராக்ட்லாம் படிக்க. இந்த கான்ட்ராக்டர் இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஹீரோக்கு தானே இது எல்லாமே பெனிஃபிட்டா இருக்கு, நம்ம வேற ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம், இதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு பொட்டிப்பமா என்கிட்ட அடங்கிட்டு இருக்கணும், பாரு இவன் எப்படி கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்கான், அவனுக்கு அவனுடைய சைட்ல தான் எல்லா லாபமும் இருக்கு, என் தங்கச்சி சைட்ல இருந்து எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, அதனால நான் வேற ஒரு கான்ட்ராக்டை ரெடி பண்ணி ஹீரோவை என்ன பாடுபடுத்துற போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்க. உடனே கான்ட்ராக்ட் முடியறதுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் சரி ஓகே அதை பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ண வீடியோ வைரல் ஆனதுனால ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரைட் சிக்கனுடைய வந்துட்டு
கம்பெனில இருந்து ஒரு பிராட்காஸ்ட் பண்றதுக்கான ஆஃபர் வந்திருக்கு. இதே வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி அசிஸ்டன்ட் சொல்ல, ஆனா மேனேஜர் இல்ல இந்த கம்பெனில ஹீரோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கான், அதனால இந்த ஆடுக்கு போக வேணாம்னு சொல்ல ஹீரோயின் இல்ல இதுக்கு போனாதான் ஹீரோ கூட அக்ரிமெண்ட்டை மறுபடியும் ரினியூவல் பண்ண முடியும், அதனால வந்துட்டு ரினியூ பண்ணாதானே, சோ இதுக்கப்புறமா என் தங்கச்சிக்கு ஏகப்பட்ட காசு நான் சம்பாரிச்சு தர முடியும்னு ஹீரோயின் முடிவெடுக்கிறாங்க. ஹீரோ கிட்ட ஹீரோவுடைய அம்மா, என்னடா ஒரு பொண்ணு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கு, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க, சீக்கிரமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா ஹீரோ கிட்ட வீடியோ கால் பேசிட்டு போவ. ஹீரோவுடைய தங்கச்சி, அண்ணா என்னன்னா ஹீரோயின் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கான்னு சொல்ல ஹீரோ இல்ல இதுக்கான ரீசனை நான் ஹீரோயின்ட்ட கேட்டேன், அவளுடைய லைஃப் சேஞ்சிங்காக தான் அவ ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்ல ஹீரோவுடைய தங்கச்சி, அண்ணா அதெல்லாம் கிடையாது, ஒரு பொண்ணு எப்படி தன்னுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணுவா அப்படின்னா ஒரு பையனை அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தாதான் அவளுடைய லைஃபை கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து சேஞ்ச் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி சொல்ல, இங்க நம்ம ஹீரோயின் மேனேஜர் கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோ கூட கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணாதான், ஏன்னா என்னோட தங்கச்சி 3 வருஷம் ஹீரோ கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்கான், ஆனா இந்த 3 வருஷமும் ஹீரோக்கு தான் அதிக லாபம் கிடைச்சிருக்கேன், அதனால நான் கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணி என் தங்கச்சிக்கு நிறைய சம்பாரிச்சு கொடுக்க போறேன்னு சொல்ல, சம்பாரிச்சு கொடுக்கறதுலாம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கீரை இந்த பழம் இதெல்லாம் தான் வருது, ஏன்னா ஹீரோயினோட தங்கச்சி ஒரு ஆக்டர்ஸ் இல்லையா, சோ நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாதனால ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டாங்க. இப்ப ஹீரோயின் அந்த நான்வெஜ் அந்த ஃப்ரைட் சிக்கன் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுக்கு ப்ரமோஷனுக்காக போவேன். ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் ஒரு ப்ரமோஷன் லைவ் ப்ராட்காஸ்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் அதுல பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயின் கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணா நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் ஏன் நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னு சொல்ல ஹீரோயின் மீடியாக்காரங்களா இருக்கறனால என்ன சொல்றதுன்னு தெரியாம, ஏன் ஒரு பையன் தான் எப்பவுமே ப்ரப்போஸ் பண்ணுமா, பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதா, அந்த லாகரத்தை மாத்தணும்ன்றதுக்காக தான் நான் ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அதுல வர கமெண்ட்ஸ்ல எல்லாம் எங்க ஹீரோ எங்க அவர் ரொம்ப ஷையான டைப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்ச நம்ம ஹீரோ, என்ன நான் ஷையான டைப்பா, நான் ஏன் ஷை ஆகணும், நான் இப்பே போறேன் பாரு அந்த ப்ராட்காஸ்டுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ப்ராட்காஸ்டுக்கு போறான். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்காக ப்ரமோஷனுக்காக வச்சிருக்க ஃப்ரைட் சிக்கனை நம்ம ஹீரோ வாங்கிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட காமிச்சு ஹாய் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க, எங்க இருந்து இவன் வந்தா அப்படின்ற மாதிரி பார்க்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் எப்படி எல்லாம் நடந்து போனோம் அந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோ நடந்துக்க ஆரம்பிக்கிறான். சோ உடனே நம்ம ஹீரோயினுக்கு லெக் பீஸ் எல்லாம் எடுத்து கையில கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா லெக் பீஸை சாப்பிடுறாங்க பாருங்க, அப்படியே அந்த சுவையில அப்படியே ஊறியே போயிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோயினுடைய அந்த சிஸ்டருடைய அசிஸ்டன்டும் மேனேஜரும், ஐயோ என்ன இந்த பொண்ணு இப்படி சாப்பிட்றா, இப்படி சாப்பிட்டா குட் ஆயிடுவாளே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இத்தனை நாளா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டதுனால ஃப்ரைட் சிக்கனை நல்லா வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோக்கு வர ஊட்டி விட ஹீரோ பாக்குறான், என்னது இது இவ ஒரு ஆக்டர்ஸ் இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தா இவ குண்டாயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு ஓரமா நம்ம ஹீரோயினை லெக்க விட இப்போ வந்து ப்ராட்காஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா ஹீரோயினையும் கூட சேர்ந்து ஃப்ரைட் சிக்கனும் காணும். அசிஸ்டன்ட் வந்து மேனேஜர் கிட்ட ஐயோ போச்சு அந்த ஃப்ரைட் சிக்கனை எடுத்துட்டு ஹீரோயின் போய் எங்கேயோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல இருக்குன்னு சொல்ல ஹீரோ பத்தினா நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஹீரோ அதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, ஹீரோயின் சப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஒரு படிக்கட்டுல உட்காந்து செம்மையா அந்த சிக்கனை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரியா ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்கு வரான். நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட வந்து ஹீரோ என்ன கேட்கறான், ஆமா நீ என்கிட்ட வீடியோ கால்ல சொன்னல ஒரு பொண்ணு அவளுடைய லைஃபை வந்துட்டு சேஞ்ச் பண்ணா அப்படின்னா அந்த பையனை வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோடைய தங்கச்சி, ஆமாண்ணா இத்தனை நாள் ஹீரோயின் உங்ககிட்ட வந்துட்டு அட்டென்ஷன் வாங்கல, ஆனா இப்ப வந்துட்டு அவ உங்களை ப்ரப்போஸ் பண்ற மாதிரி வந்துட்டு அவ ப்ரப்போஸ் பண்ணிருக்கான்னா கண்டிப்பா உங்களை லவ் பண்றான்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஹீரோ, நானும் அவளுடைய லவ்வுடைய வலையில சிக்க விரும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய தங்கச்சி, அப்பனா நீங்க கான்ட்ராக்டை எதுவும் ரினியூ பண்ணலையா அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே நான் ஏன் கான்ட்ராக்டை ரினியூ பண்ணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லினா இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்படியாவது கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணினா உங்க தங்கச்சிக்கு ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க. ஹீரோ மெசேஜ் அட்டென்ட் பண்ணல. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க ஒரு இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்ப மேனேஜர் நம்ம ஹீரோனுக்கு ஏகப்பட்ட பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்க்க, எதுக்கு பட்டிட்டிங்கிறீங்களாம் பாக்குற, எதுக்கு இப்ப எனக்கு இவ்வளவு மேக்கப்னு சொல்ல, இல்ல இந்த மாதிரி மீடியாக்காரங்களா உங்களை பார்த்துட்டாங்கன்னா அதனாலதான் உங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பட்டிட்டிங்கிறீங்க பாக்குறேன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கூடவே ஒரு ஹேமரையும் எடுத்துட்டு போறாங்க. ஹீரோ மட்டும் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்காம இருக்கட்டும், இதை வச்சு மண்டையை உச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் எல்லாம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஆர்டர் பண்ண. இப்ப ஹீரோயின் செம்மலகா இருக்காங்க ஒரு சைடா பாக்கிறதுக்கு. அங்க வர நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் ஹீரோயினையே பார்த்துட்டு போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னமா எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு சொல்ல, இல்ல இன்னும் நம்ம கான்ட்ராக்ட் முடியறதுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, சோ பேசாம நம்ம கான்ட்ராக்டை ரினியூ பண்ணலாமான்னு கேட்க ஹீரோ, நீ ஆல்ரெடி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்துட்டு மீறி இருக்கா, நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ண அப்பயே நீ அக்செப்ட் பண்ணிருக்கணும், ஆனா நீ அப்ப பண்ணல, அதுக்கப்புறம் உன்னுடைய வந்துட்டு ஹேர் ஸ்டைல மாத்தி இருக்க, புதுசா வந்துட்டு மேக்கப்லாம் போடுற, ப்ரமோஷனுக்குலாம் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போற, அதனால நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல. இப்போ நம்ம ஹீரோயின், நீ அப்படி ஒத்துக்கல அப்படின்னா அப்புறம் உங்க அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க, நீயே உங்க அம்மாவுடைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணதுனால நீ என்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் போட்டேன்னு சொல்ல
ஹீரோவும் அவங்க அம்மா பத்தி நினைச்சு பாக்குறான். கூடவே நம்ம ஹீரோ ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரையும் எடுத்துட்டு வந்திருக்கான். இதுல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகேவான்னு பாருன்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்ல, இவன் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கான், நமக்கு ஏத்த மாதிரி தான் வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அதுல இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்க. பக்கத்துல ஒரு மீடியாக்காரங்க ஹீரோ ஹீரோயினை போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ வானா உன்னை வந்துட்டு கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கார்ல ஏத்திட்டு போறான். ஆனா என்னமோ ஊர்களும் போற மாதிரி போயிட்டு இருக்கான். செம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கா. ஹீரோயின் கடுப்பாகி யோ என்னையா கார் ஓட்டிட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் கீழே இருங்க நான் கார் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபிளைட் டிக்கெட் ஆஃப் கொடுப்பாங்க போல இருக்கு. செம்ம ஸ்பீடா போவேன். மீடியாக்காரனே அங்க இருந்து போயிட்டான். ஒரு கட்டத்துல ஹீரோக்கே வாந்தி வந்துடுது. எம்மா பத்ரகாளி நிப்பாட்டு காரன்னு சொல்லிட்டு ஹீரோ வாந்தி எடுத்துட்டு இருக்கா. திரும்பி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மலையோடய வந்துட்டு முகத்துல நிறுத்தினாங்க போல இருக்கு காரு. அங்க இருந்து வந்துட்டு அப்படியே பாக்கிறதுக்கு செம்மையா வியூ எல்லாம் இருக்கு. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயின் வானத்துல இருக்க நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்து கொஞ்சம் சயின்ஸ் பிரகாரம் அதை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ நம்மள மடக்கணும்ன்றதுக்காக என்னெல்லாம் பேசுறா பாரு இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க. ஹீரோயினுக்கு செம்மையா குளிர் அடிக்குது பாருங்க. ஹீரோ கோட்டை கழட்டுறான். ஆனா ஹீரோயின் போயிட்டு கார்ல உட்காந்துக்கிறான். ஹீரோக்கு சப பல்ப் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு கான்ட்ராக்டை நான் ரினியூல் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்துட்டு மீறி இருக்கான், அதனால என்னால கான்ட்ராக்ட்லாம் ரினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கட் அண்ட் ரைட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ கான்ட்ராக்டை ரினியூ பண்றதுக்காக தான் கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான். ஆனா நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் எதுவும் ரினியூவல் பண்ணல. ஹீரோயின் இப்ப அங்க போனா மேனேஜரும் அசிஸ்டன்டும் என்ன கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோயின் இல்ல அவன் ஒத்துக்கவே இல்லை, ஆனா நான் கண்டிப்பா அவனை ஒத்துக்க வைப்பேன், அவனே தேடி வந்து என்ன கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ண சொல்லி நானே சொல்ற மாதிரி நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மத்தவங்க கிட்ட சொல்ல ஹீரோனுடைய தங்கச்சி கிட்ட வந்து ஒரு வேலைக்காக ஒரு பொண்ணை யூஸ் பண்றது தப்பு தானே, வேலை வேற பர்சனல் விஷயம் வேற, அதனால நான் கான்ட்ராக்ட் எல்லாம் ரினியூவல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சி போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. மேனேஜர் வந்து உங்க தங்கச்சிக்கு மெசேஜ் பண்ணலாம் இல்ல, எங்க இருக்காங்கன்னு கேட்கலாம்லன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல என் தங்கச்சியை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அவளே வந்துட்டு ஓய்வு எடுக்கணும் தானே போயிருக்கா சார், அதனால நம்ம அவளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ரெண்டு பேருமே பேசிட்டே இருக்கக்குள்ள ஏதோ வாக்குவாதம் நடந்தது. ஹீரோ ஃப்ரெண்டுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா போனை தூக்கி போட ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோடைய வாட்சை தூக்கி தண்ணியில போட்டு விட்டுறான். ஹீரோவும் அடப்பாவி என்னடா இது வாட்சை தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு தண்ணியில இறங்கி வாட்சை தேடிட்டு இருக்காம பாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. சோ கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ற விஷயமா தான் உன்கிட்ட பேச வந்தேன்னு சொல்ல ஹீரோ கட் அண்ட் ரைட்டா இல்லவே இல்லை, நீ ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் மீறி இருக்க, அதனால என்னால முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன்றாங்க பாருங்க. ஹீரோ போயிட்டு அப்ப தண்ணியில குதிப்போன்னு சொல்ல ஹீரோயின் மட்டும் குதிக்க போறாங்க. நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சுக்கிட்டு கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணுன்றதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு கேட்க ஹீரோயின் ஆமா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ஆஃபீஸ்க்கே வந்துடுறாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் நம்ம ஹீரோயினை போட்டோ எடுத்துட்டு இருக்கா. ஹீரோ கடுப்பாவனா நீ ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மாறி இருக்க, நான் ஏன் கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்த, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை லைப்ரரியில ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவேன். ஹீரோயின் மேல ஒரு புக் ஒன்று விழ வருது. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு டக்குன்னு பிடிக்கிறான் பாருங்க. ஹீரோயின் என்ன நானே ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு எனக்கு நல்லா தெரியும், ஓவராலாம் பண்ணாத, கான்ட்ராக்டை ரினியூ பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு சொல்ல ஹீரோ பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு ப்ளீஸ் பா கான்ட்ராக்டை மட்டும் ரினியூவல் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ பாரு அவ என் கூட இருக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்காம திடுப்புன்னு சொல்லிட்டு கரண்ட் போயிடுதேன். ஹீரோயின் பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னாச்சு உனக்கு இருட்டுனா ரொம்ப பயமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கி கொண்டு போய் வெளியே வைக்க ஏன்டா என்ன தூக்கிட்டு வந்த வெளியேன்னு சொல்ல ஆமா இருட்டுல அப்படி இப்படி போறேன்னு என்ன தானே இடிச்சிட்டு இருக்கா அதுக்கு தான் தூக்கணும்னு சொல்ல அடுத்த நாள் காலைல நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எங்கன்னு தெரியல. மேனேஜர் எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அது ஒரு ட்விஸ்ட் நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ ஒரு பார்ட்டிக்கு அவன் தங்கச்சியை கூப்பிட்டு வந்திருக்கான். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட பேசுற பிசினஸ் மேன்லாம் எங்கப்பா உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை காணோம், என்ன அந்த பொண்ணு கூட ஏதாவது பிரேக்கப் ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் ஹீரோ ஏதாவது பார்ட்டிக்கு போனா கண்டிப்பா எல்லாரும் இந்த மாதிரி கேட்பாங்கன்னு, அதனால ஹீரோயின் அந்த இடத்துல மாசா உள்ள வராங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு என்ன சொல்லாம கொள்ளாம இங்க இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போவேன். நம்ம ஹீரோயின் நீங்க பாரு உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ண தான் வந்திருக்கேன், கான்ட்ராக்டை ரினியூவல் பண்றேன்னு மட்டும் சொல்லு, நான் இங்க இருந்து அப்புறம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ எதுவும் சொல்லாம நிக்க ஹீரோயின் ஹீரோ இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ செம்ம ஷாக் ஆவ எப்பா ஷாக்க குறை இந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு சரி இல்லைன்னா எல்லாரும் நம்மள சந்தேகப்படுவாங்கன்னு சொல்ல ஹீரோவும் அப்படியே பல்ல வந்துட்டு காமிச்சுக்கிட்டே வந்துட்டு எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண இந்த பிள்ளை வெளியே போய் பேச ஹீரோடைய ஃப்ரெண்டு வெளியே வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான், அண்ணன் கிட்ட மட்டும் ப்ளீஸ் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு ஹீரோவுடைய தங்கச்சி சொல்ல, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சரி சரி சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் எப்படியோ ஹீரோவுடைய மண்டையெல்லாம் கழுவி சோ மறுபடியும் கான்ட்ராக்டை ரினியூல் பண்றதுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. ஹீரோவும் சரி சரி ஓகே கான்ட்ராக்டை ரினியூல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மேனேஜர் கிட்டயும் அசிஸ்டன்ட் கிட்டயும் பேசுறாங்க. என்னன்னா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவங்க தங்கச்சி வந்துட்டு ஒரு புதுசா ஒரு டிராமால நடிக்க போறாங்க. ஹீரோயினுக்கா சுத்தமா ஆக்டிங்கே வராதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா மேனேஜர். சரி உன் பாய் ஃப்ரெண்ட் கூட நீ ரிஹர்சல் பண்ணா கண்டிப்பா உனக்கு ஆக்டிங்லாம் வரும்லன்னு சொல்லிட்டு மேனேஜர் போயிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு ரிஹர்சலுக்காக கெஞ்ச, ஹீரோ அதெல்லாம் முடியாது நான் ரிஹர்சலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேனேஜர் எவ்வளவு கெஞ்சறான் பாரு, கல் நெஞ்சக்காரன் கரையறானான்னு சொல்லிட்டு மேனேஜர் இழுத்துட்டு போறாங்க பாருங்க. ஹீரோ இதெல்லாம் நீ என்னுடைய அட்டென்ஷனை வாங்கிறதுக்காக தானே பண்றேன்னு சொல்ல, ஹீரோயின் நம்ம ஹீரோ பக்கத்துல வராங்க பாருங்க, பயமுறுத்தி விட்டு போயிடுறாங்க. ஹீரோவே கொஞ்சம் நேரத்துல ஜர்க் ஆயிடும். நம்ம ஹீரோ ரூட் ஹீரோ தான், ஆனா முள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டான ஹீரோ போல இருக்கு. செமையா நம்ம ஹீரோ பயந்துட. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா, சோ ஹீரோ தேடி ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க வராங்க. இந்த கிளைண்ட் ஒரு ஹெட் மாஸ்டர். இந்த ஹெட் மாஸ்டருக்கு ஒரு குட்டி பாப்பாவும் அதாவது பொண்ணு இருக்காங்க போல இருக்கு. ஹீரோ வந்துட்டு அந்த ஹெட் மாஸ்டருடைய டேபிள்ல அவங்க பொண்ணுடைய போட்டோவை பாக்குறாங்க. சோ ப்ராஜெக்ட் விஷயமா தான் வந்திருக்கா நம்ம ஹீரோ. ஆனா அந்த ஹெட் மாஸ்டருக்கு நம்ம ஹீரோவுடைய ப்ராஜெக்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல. சோ ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு மாத்திக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கக்குள்ள ஸ்கூல் பசங்க எல்லாம் இந்த மாதிரி ஹீரோயின் இந்த இடத்துக்கு ஷூட்டிங்காக வந்திருக்காங்கன்னு சொல்ல, ஹெட் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு என்னோட பொண்ணுக்கு ஹீரோயினா ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்ல, ஹீரோ ஓகே நம்ம ப்ராஜெக்டை வாங்கணும்னா சோ நம்ம ஒரு பிட்ட போடுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், நான் வேணா உங்களை அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, எனக்கு ஆக்டிங்கே வரலன்றனால சோ ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க மேனேஜர் கூட பேசிக்கிட்டு. அப்ப அந்த இடத்துக்கு வர ஹீரோயின் கூட இருக்க ஒருத்தவன் இந்த மாதிரி ஸ்கூல் வந்துட்டு ஹெட் மாஸ்டர் உங்களை பார்க்கணுமா அவரோட பேர் இதுன்னு சொன்னோடனே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா அந்த ஹெட் மாஸ்டரை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க. ஹீரோ தூரத்துல இருந்து இதை பார்த்துட்டு ஹீரோயின் நம்மள பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு வேகமா ஓடி வராப்பல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போவேன். ஹீரோயின் ஹீரோவை கிராஸ் பண்ணி சோ ஹெட் மாஸ்டர் போய் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஹெட் மாஸ்டர் கிட்ட ஏன் இவ்வளவு எக்ஸைட்டட் ஆகுறாங்கன்னு தெரியல. சோ இப்ப அந்த ஹெட் மாஸ்டர் கூட நம்ம ஹீரோயின் போட்டோஸ்லாம் வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஹெட் மாஸ்டர் போனோடனே நீ இவ்வளவு எக்ஸைட் ஆகி வந்ததை பார்த்தா நான் என்னமோ என்னதான் பார்க்க வந்தேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நான் ஏன்டா உன்னை பார்க்கறதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த ஸ்கூல்லே ஒரு டீச்சர் மாதிரி வந்துட்டு ஆக்ட் பண்ணும் போல இருக்கு, அதுதான் ஷூட்டிங். சோ இப்ப ஹீரோயின் அந்த மாதிரி வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஒரு ஃபார்முலா தப்பா இருக்கு, அதை நம்ம ஹீரோயின் சரி பண்ண அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஓவரா பண்றாள் அப்படின்ற மாதிரி பார்க்க, ஆனா உண்மையாவே அந்த ஃபார்முலா தப்பா இருக்கு. சோ நம்ம ஹீரோயின் அந்த ஃபார்முலாவை சரி பண்ணிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஹீரோயின் ஆக்டிங்ல ஓரளவுக்கு வந்துட்டு நல்ல கான்பிடன்ஸா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு சரி ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு கால் பண்ணி ஹீரோயின் ஆக்டிங் பிராக்டிஸ் பண்றதுக்காக நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயின் சொன்ன லொகேஷனுக்கு வந்தா. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை அசிங்கப்படுத்துற மாதிரி, நான் உன் கூட வந்துட்டு பிராக்டிஸ் பண்ற மாதிரி இல்ல, நீ வந்துட்டு சரியான வந்துட்டு ஊனா மூஞ்சி, நான் வந்துட்டு உன் ஃப்ரெண்டு கூட பிராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணாங்க. ஆனா இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கு லைட்டா ஜெலஸ் ஆயிட்டு இருக்குது. வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வயிற்றுல நம்ம ஹீரோயின் கொதிச்சிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் பிராக்டிஸ்ன்ற பேர்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட நல்லா க்ளோஸா இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ இங்க பாடுறா மச்சான் நீ ஆபீஸ்ல வேலை இருக்கு, நீ பேசாம அங்க போய் நான் பாத்துக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லடா இவங்க தானே ஹெல்ப் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, நான் தான் சொல்றேன்ல இப்ப போறியா இல்ல உன் வேலையை விட்டு உன தூக்கவான்னு சொல்ல, அவன் அங்க இருந்து போயிட ஹீரோயின் அவங்களோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்ஸ் டிராமால நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட க்ளோஸா வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ உனக்கு என்ன ஹார்ட் பீட் தானே இன்க்ரீஸ் ஆகணும் வா என் கூடன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் ரெஸ்டாரண்ட்குள்ள கூட்டிட்டு போவேன். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆச்சோ இல்லையோ, ஹீரோக்கு தான் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா பக்கத்துல இருக்க எல்லா ஜோடிகளும் வந்துட்டு கிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் நான் எதுக்கு என்ன நீ என்ன இந்த இடத்துக்கு கூட்டு வந்தா, பேசாம நான் உன் ஃப்ரெண்டு கூட ஆக்டிங் அது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன்னு சொல்ல, ஹீரோ ஏமா நானுமே வந்துட்டு ஒரு காதல் மன்னல் தான் பாக்குறேன் என்னோட ஆக்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வர அங்க இருக்கிற வந்துட்டு டோர் ஒன்று ஓப்பன் ஆகி ரெண்டு பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கபோர்டுக்குள்ள விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தா ஹீரோனுக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதை பார்த்த நம்ம ஹீரோ பத்தியா மாமனுக்கும் கொஞ்சம் ரொமான்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோடைய சிஸ்டர் மறுபடியும் அவனோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போறாப்புல இருக்கு. ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்டு எங்க போற அப்படின்னு கேட்க, என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க தான் போறேன், அண்ணன் கிட்ட மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போவ. அப்பதான் அந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் போன்ல பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்கறான், ஏன்னா ஆல்ரெடி அந்த பொண்ணு போட்டோ காமிச்சிருப்பான் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பணக்கார பொண்ணை நான் கரெக்ட் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு ஒரு லூசுடா, அந்த பொண்ணு நான் என்ன சொன்னாலும் கேட்கறா, அவகிட்ட இருந்து காசை கறக்கிறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன்ல பேசிட்டு இருக்காது. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்டுட்டு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனா அவன் ஒரு பாருக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோடைய சிஸ்டரை பத்தி இல்லாதமா தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு செம்ம கோவம் வந்துடுது. அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு வெளியே வரக்குள்ள ஹீரோடைய ஃப்ரெண்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நீ அவளை பத்தி தப்பு தப்பா பேசுற, ஒழுங்கு அவன் கூட பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு போட்டு சம்மாடி அடிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க.
ஹீரோயின் கூட ரொம்ப க்ளோஸா வந்ததுனால நம்ம ஹீரோக்கு ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா, அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து அவங்க தங்கச்சியை பத்தி விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணி உன் தங்கச்சி ஏமாறதுக்கா இருந்தா நல்ல வேலை அந்த இடத்துக்கு நான் போய் அவனை வந்து சம்மடி அடிச்சுட்டு வந்தேன் பாரு, நான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் கூட பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அது எல்லாத்தையுமே காமிக்க ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து தான். ஸோ அந்த கிளைண்டோடைய பொண்ணுன்னு நான் நேற்று சொல்லியிருப்பேன், சாரி அது அந்த கிளைண்டோடைய பேத்தி போல இருக்கு. ஹீரோ வந்து அந்த கிளைண்டோடைய பேத்தி ரொம்ப சோகமா இருக்காங்களா, அவங்க அம்மாவை நினைச்சு அந்த கிளைண்டோடைய பேத்திக்கு அவங்க அம்மா அப்பா கிடையாது போல இருக்கு, அந்த பொண்ணு வந்துட்டு உன்னோட ஃபேன், ஸோ அந்த பொண்ணு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு ஹீரோயின் கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட்லாம் நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு போவேன். ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த குட்டி பாப்பா கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. இப்போ அந்த குட்டி பாப்பா சந்தோஷமா இருக்கதை பார்த்தா அவங்க தாத்தா, அதாவது நம்ம ஹீரோடைய கிளைண்ட் ஹீரோடைய ப்ராஜெக்ட் அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணதுக்கான காரணமே ஹீரோயின் தானே, சரி அவளை பார்க்க போலான்னு சொல்லிட்டு போனா ஹீரோயின் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காங்க. ஹீரோ பார்த்தோன்னே நீ ஏன்பா இங்க வந்தன்னு கேட்க ஹீரோ உடனே இல்ல நேத்து நான் உன்கிட்ட வந்து ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் பண்ணலையா, அதனால நீ என் கூட ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்த, ஒழுங்கா ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கியான்னு பார்க்க வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் அங்க ஒருத்தன் இடிக்கிறதுக்காக வர, அதாவது தெரியாம இடிக்கிறதுக்காக வர ஹீரோ காப்பாத்துறன்ற பேர்ல நம்ம ஹீரோயினை பக்கத்துல பிடிச்சி இழுக்க நம்ம ஹீரோயின் கீழே விழ வர ஹீரோ பிடிக்க மறுபடியும் நம்ம ஹீரோக்கு ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுது. இப்போ நைட்டு ஃபுல்லா ஹீரோக்கு தூக்கமே வரல, எதுக்காக அந்த பொண்ணை பார்த்தா நமக்கு இப்படி ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது, ஒருவேளை நம்மளும் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க நைட்டு மகளுமா தூங்காம ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் டிராமா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த அர்த்தராத்திரிக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட ரொமான்டிக் லைன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ்லயும் ரொமான்டிக் லைன்ஸ்லாம் அதாவது பிராக்டிஸ் பண்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இன்னைக்கு ஹீரோயினை பார்க்க போல இருக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக. அதனால ஹீரோக்கு மெசேஜா சென்ட் பண்றாங்க, என் மன்னவா என் காதல் வந்துட்டு அழகனே அது இதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரெஸ்ட் ரூம்ல போய் கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கான். என்னடா இவன் இப்படி பேசுறா, நம்ம மனசை மாத்திடுவா போல இருக்கேன்னு யோசிக்கா. இப்ப ஹீரோ ஹீரோயினை பார்க்க போவாம அவங்க அம்மா பார்க்கறதுலான்னு சொல்லிட்டு போனா அங்கே நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. ஐயோ இது என்னுடைய கனவு, இவ ஹீரோயின் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஆனா உண்மையாவே ஹீரோயின். எதுக்குடா என்ன கூப்பிட்டேன்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் கேட்க ஹீரோ நான் ஒன்னு கூப்பிடலையேன்னு சொல்ல ஹீரோடைய அம்மா நான் தான் அவங்க ரெண்டு பேருமே வர சொன்ன உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஏன்னா என்னோட மருமக கிட்ட நான் பேசுறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேன்னு, அதனால தான் என்னோட மருமகளை நீ கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லி இந்த இடத்துக்கு வர வச்சேன், நீங்க நார்மலாவே என்ன பார்க்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் ஹீரோவையும் நிக்க வச்சுட்டு போட்டோ ஷூட் பண்றேன்ற பேர்ல இவங்க பண்ற அக்கப்போர் பாருங்களேன், அம்மா அங்க கையவை அம்மா இப்படி சாயவை, ஸோ இப்படி போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோடைய அம்மா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ பத்தி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஹீரோயினும் நம்ம ஹீரோடைய வந்துட்டு ஆன்சர்லாம் பண்றாங்க. ஸோ ஹீரோ பத்தின எல்லா விஷயமும் நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி கேதர் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோடைய அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு ஆல்பம் ஏற்றுன்னு என்னோட பையன் இந்த மெடலை வாங்கியிருக்கான் அந்த மெடலை வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி ஸோ ஹீரோயினை நைட்டு அங்கேயே தங்க சொல்றாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு போறான் ஹீரோயினை இது சமைக்கிறதுக்காக. ஸோ அந்த இடத்துல கிச்சன் ட்ரெஸ் நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விடுறதுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்றன்ற பேர்ல கட்டி பிடிச்செல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்க எங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க அதனால தான் பண்றேன், தயவு செஞ்சு அமைதியா இருன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சமைச்செல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோடைய தங்கச்சி மட்டும் நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போறா பாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ எதுக்கு வெளியே போற என்ன விஷயம்னு கேட்க என் பாய் ஃப்ரெண்ட் திடீர்னு என்ன பிரேக்கப் பண்ணிட்டான், எதுக்குன்னு எனக்கு தெரியல, நான் போய் அதுக்கான ரீசன் கேட்டு வரேன்னு சொல்ல ஹீரோ இங்க பாரு அவன் பிரேக்கப் பண்ணதே நல்லது, ஒழுங்கா உள்ள போ, அவன் ரொம்ப கெட்டவன் சொல்ல ஹீரோடைய தங்கச்சி அப்ப நீ தான் அவனை ஏதோ பண்ணிருக்கா அதனால தான் அவன் எனக்கு கூட பிரேக்கப் பண்ணிட்டானா, ஏன்னா இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி அழுதுகிட்டே போவேன். இதை நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. ஏன்னா ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுல தான் தங்கணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. சோ இப்ப ஹீரோடைய தங்கச்சி அழுவுறத பார்த்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, நைட்டு என்ன பண்ணாங்க, உனக்கு உண்மை இது என்னன்னு சொல்லிட்டு நான் உனக்கு தெரிய வைக்கிறேன் என் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சியும் வந்துட்டு ஒரு பாருக்கு கூட்டு போய் உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றா நீயே பாருன்னு சொல்ல அவன் வேற ஒரு பொண்ணுங்க கூட சந்தோஷமா இருக்கான். இதை பார்த்து அந்த பிள்ளைக்கு வந்துட்டு செம்ம கடுப்பாயிடுது. உடனே ஹீரோடைய தங்கச்சி கடுப்பாய் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல இவன் வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சியை பத்தி தப்பா பேச ஹீரோயின் சப்போர்ட்டுக்கு போறாங்க பாருங்க. நீ யாரையும் சப்போர்ட்டுக்கு என்கிட்ட வரேன்னு சொல்ல அந்த இடத்துல பெரிய ரணகலமே ஆரம்பிக்குது. அதாவது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோயின் அடிக்க வர ஆனா நல்ல நேரத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் வந்து நடக்க இருந்த சண்டையை சமூதனமா முடிச்சு விட்டுறாங்க. உடனே இந்த பிள்ளை அழுதுகிட்டே போய் நிக்க. இப்போ உடனே வந்துட்டு நான் இந்த மாதிரி நான் எங்க அண்ணனை தப்பா நினைச்சேன், அவன் ரொம்ப கெட்டவன், அவனுடைய காதல் வழியில நான் விழுந்துட்டேனே, இப்ப எப்படி நான் அவனை மறப்பேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க ஹீரோடைய ஃப்ரெண்டு லூசானி அவன் தான் கெட்டவன், நீ எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டென்ஷன் ஆகிற விடுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு வர இவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் சொல்றா, நீங்க ஒரு நல்ல சிஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. இந்த நேரத்துல ஹீரோடைய அம்மா கால் பண்ணி எங்கடி இருக்க நீ எங்கடி போனன்னு சொல்லி கேட்க. அம்மா நான் மட்டும் தனியா வரலமா, அண்ணன் அன்னைக்கு கூட தான் வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ டபக்கு நம்ம ஹீரோயிட பிடிச்சி இருக்க. ஹீரோயின் என்னடா இவன் ஆவுனா புசுக்குன்னு இழுத்துக்கிறானேன்னு சொல்ல ஹீரோயின் இப்ப ஹீரோடைய வீட்டுல தங்கிச்சுக்கனால நம்ம ஹீரோடைய அம்மா எப்ப பாரு நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்காங்க, கையில போனை வச்சுக்கிட்டு 2 பேரும் க்ளோஸா இருக்காங்களான்னு சொல்லிட்டு இந்த டார்ச்சல் தாங்க முடியாம தான் ஹீரோயோட தங்கச்சிக்கிட்ட கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கான ஒரு கான்ட்ராக்டே போட்டாமல இருக்கு. மறுபடியும் நம்ம ஹீரோ இழுத்துக்க இப்ப என்னடா உன் பிரச்சனைன்னு சொல்ல எங்க அம்மா பாக்குறாங்க, அம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான்னு சொல்ல அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோடைய தங்கச்சி ஹீரோயின் எல்லாருமே ஆர்ச்சரி கேம் விளையாடலான்னு போறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஆர்ச்சரி கேம் விளையாட தெரியாதுன்றனால நம்ம ஹீரோவா நான் உன்னை வேற இடத்துக்கு கூட்டு போறேன்னு வேற ஒரு கேமுக்கு கூட்டு போவாங்க. சோ அங்கேயே நம்ம ஹீரோயினுக்கு விளையாட தெரியாது. ஏமா டென்னிஸ் கூடமா விளையாட வராது, என்னமா இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட. ஆனா ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோடைய தங்கச்சியும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோ இருமா நானே சொல்லி கொடுக்குறேன்னு வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் நின்று சொல்லி கொடுக்க நம்ம ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோயினுடைய ஹார்ட் பீட்லாம் செம்மையா எகுருது. டக்கு நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நானே கேம் விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப ஒரே ஒரு பால் அடிச்சோடனே ஹீரோயின் சந்தோஷத்துல வந்து ஹீரோடைய கையை வந்துட்டு ஹைஃபை பண்றாங்க பாருங்க. ஹீரோவுக்கு மறுபடியும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிடுச்சு. என்னடா இது வம்பு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள கரெக்டா அந்த இடத்துல ஒரு குட்டி பையன் ஓடி வரான் பாருங்க. ஹீரோயின் அந்த குட்டி பையனை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு கீழே விழப்போவா. ஆனா நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திட்டாரு நம்ம ஹீரோயின் கையிலயும் அடிபட்டுடுது. இப்ப அந்த குட்டி பையனுடைய அப்பா வந்து அங்க இருக்கவங்க விளையாடிட்டு இருக்கவங்கள திட்ட, யோ இது என்ன உன்னோட வீடா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இது வந்துட்டு ஒரு பிளே கிரவுண்டு, உன்னோட குழந்தைய நீ தான் பத்திரமா பாத்துக்கணும், குழந்தைய பத்திரமா பாத்துக்க தெரியலனா எதுக்கு நீங்க எல்லாம் பெத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அந்த ஆள் குழந்தைய அடிக்க வர ஹீரோயின் கையை பிடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவுக்கு பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்க போல இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து போயிட ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோவை காணும். இப்ப ஹீரோ வீட்டுல உட்காந்து சோகமா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் வந்து உன்னுடைய வந்துட்டு ஷர்ட் கழுட்டு அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ எதுக்குன்னு கேட்க, இல்ல நீ என்னை காப்பாத்தினப்ப கீழே விழுந்துட்டல, உனக்கு கண்டிப்பா அடிபட்டிருக்கும், இப்ப நீ கழட்டுறியா இல்ல உங்க அம்மா கூப்பிடுவா அப்படின்னு சொல்ல ஹீரோ அவனுடைய டிஷர்ட்டை கழட்டிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா 6 பேக்லாம் வச்சிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் எப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மருந்து தடவுறாங்க. சோ அப்படி மருந்து தடவுக்குள்ள ஹீரோடைய வந்து பாத்தீங்கன்னா முதுகுல எல்லாம் ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கக்குள்ளே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினோட தங்கச்சி சொல்லியிருப்பாங்க, ஹீரோடைய தங்கச்சி அண்ணனுடைய வந்துட்டு சின்ன வயசுல லைஃப்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஆனா அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், ஏன்னா அண்ணன் என்கிட்ட அப்புறம் கோச்சுப்பான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன இவனோட லைஃப்ல நடந்திருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மருந்தெல்லாம் தடவை. ஹீரோயின் கையிலையும் அடிபட்டிருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு காட்டு நான் உனக்கு கட்டு போட்டு விட்டுறேன்னு சொல்லிட்டு கையில ஏதோ குஷ்டம் வந்த மாதிரி ஹீரோயினுடைய மொத்த கையிலையும் கட்டு போட்டு விட்டுறான். இதை பார்த்த ஹீரோடைய தங்கச்சி எங்க அண்ணவனை லவ் பண்றான் போல இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் என்ன பைத்திய மாதிரி பேசுறான், அவன் தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா, அப்படி இருக்கக்குள்ள அவன் என்ன எப்படி லவ் பண்ணாம இருப்பான்னு சொல்ல உங்களுடைய கான்ட்ராக்ட் விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் உங்களுடைய ஸ்கிரிப்ட் கூட நான் தான் எழுதி தரேன் தெரியுமா, உனக்கு ஒன்று சொல்லட்டுமா, ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் உன் மேல இந்த அளவுக்கு கேரிங் இல்ல, உண்மையாவே சொல்லு எங்க அண்ணன் பக்கத்துல வரக்கும் உனக்கு ஹார்ட் பீட்லாம் அடிக்கலன்னு சொல்ல ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல அதெல்லாம் எந்த ஹார்ட் பீட்டும் அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம ஹீரோடைய தங்கச்சி கிட்ட போய் சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ பத்தி நினைச்சிட்டு இருக்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஃபர்ஸ்ட் எனக்கு கூட உனக்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்காது, ஆனா இப்பெல்லாம் பாக்குறப்போ உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை வந்துட்டு எனக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எங்க அண்ணன் கூட ஜோடிஸ் இருந்தா எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சியை பார்க்க அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோடைய அம்மா, ஹீரோடைய ஃப்ரெண்டு, ஹீரோடைய தங்கச்சி, ஹீரோயின் ஸோ இவங்க எல்லாரும் உட்காந்து ஒரு பார்ட்டி மாதிரி பண்றாங்க. எல்லாரும் உட்காந்து ஜாலியா வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள கரெக்டா ஹீரோடைய அங்கிள் வந்துடுறாரு. வந்தோடனே ஹீரோடைய தங்கச்சிக்கு மட்டும் அவர் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஹார்ஷா ஹீரோவை ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஆஃபீஸ் விஷயமா ஏதோ திட்டிட்டு இருக்காரு. ஹீரோவும் அவங்க அங்கிள் கிட்ட ரொம்ப பம்மி பேசிட்டு இருக்கான். ரொம்ப வந்துட்டு கெத்தா இருக்கிற நம்ம ஹீரோ அவங்க அங்கிளை பார்த்து ஒரு மாதிரி லைட்டா பயப்படுற மாதிரி தான் தெரியுது. இப்ப நம்ம ஹீரோவுக்கு காஃபி எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க பாருங்க. அப்ப அங்கிள் திட்டிட்டு இருக்கதை கேட்டு உனக்கு இது நல்ல பாடம் புகட்டுறேன்னு சொல்லிட்டு வேணும்னே அங்கிள் மேல காஃபியை கொட்டிடுறாங்க. உடனே சாரி சொல்ல அங்கிள் செம்மையா நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சு விட்டுட்டு அங்க வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. சோ உடனே அந்த அங்கிள் என்ன பண்றாரு, என்னமா உன் கையில அடிபட்டு இருக்கு, ஆமா நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, ஏன் குழந்தை குட்டியெல்லாம் நீங்க பெத்துக்கிற மாதிரி ஐடியா இல்லையா, ஏன் உன்னுடைய கெரியர் வந்துட்டு பாதிப்பாகும்னு சொல்லிட்டு நீ இன்னும் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே அங்கிள் ஆமா நீங்க கூட இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, இன்னும் குழந்தை குட்டியெல்லாம் எதுவும் பெத்துக்கவே இல்லை, ஏன் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு நோய் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சு லட்ச மாதிரி பதில் சொல்லிட அங்கிளுக்கு மூஞ்சே சுருங்கி போயிடுது. ஏன்னா இந்த பொண்ணு இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கிருந்து எந்திரிச்சே போயிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்தா ஹீரோடைய அம்மா என்ன பண்றாங்க, ரூம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நைட்கான டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பத்தாவதுக்கு அங்க ஒரு பெட்டி இருக்கு, அதை ஓபன் பண்ணி
பண்ணி பார்த்தா அதுல வந்து பாத்தீங்கன்னா செக்ஸியான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, நைட் ட்ரெஸ். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அங்கிருந்து ரூமை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஹீரோடைய வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பார்க் ஒண்ணு இருக்கும். அந்த பார்க்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் நல்லா விளையாடிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின், நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருக்கன்னு சொல்ல, இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். நான் இந்த குடும்பத்துடைய பையனே கிடையாது, என்ன அடாப்ட் பண்ணி தான் இவங்க வளர்த்தாங்க. சோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு இவங்க இந்த குடும்பம் எனக்கு நிறைய பண்ணிருக்கு. அதனாலே நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். அதனாலவே என்னுடைய சின்ன வயசு ஆசைகள் எதையுமே நான் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் வேற லெவல் பா, சூப்பர், சரிவா நம்ம வீட்டுக்கு போலான்னு வீட்டுக்கு போனா ஹீரோடைய அம்மா இன்னும் முழிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு ஹால்ல வர உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. இதை கேட்ட நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து பால்கனிக்கு வந்து ஸ்டார்ஸை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, பார்ட்டியில நம்ம ஹீரோயின் நிறைய குடிச்சிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ மேலே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க போதையில. இப்ப நம்ம ஹீரோ கட் பண்ணா ஹீரோயினை ரூமுக்கு கூட்டு வந்துடுறான். ஆனா ஹீரோடைய கை நம்ம ஹீரோயினுடைய இதுகிட்ட வந்துட்டு மாட்டிக்குது, கழுத்துக்கிட்ட. ஹீரோ அதை எடுக்கலான்னு போவேன், நம்ம ஹீரோயின் இழுத்து வச்சு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஹீரோயினை பார்த்த உடனே இப்ப ஹார்ட் பீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு இன்னும் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹார்ட் பீட்லாம். ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோயினுடைய கையை தளர்த்தி விட்டுட்டு ஹீரோவும் நகர்ந்துடுறான். ஆனா நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு வாரியா பார்த்துட்டு இருக்க. கட் பண்ணா மறுநாள் காலைல விடிஞ்சிருது. ஹீரோயின் பார்த்தா ஹீரோ பக்கத்துல படுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட ட்ரெஸ் வேற சேஞ்ச் ஆயிருக்கு. அடா பாவி, என்னடா பண்ண, ஏடா என் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்னு சொல்ல ஹீரோ இழுத்து வச்சு நம்ம ஹீரோயினை பக்கத்துல படுக்க வச்சுக்கிறான். என்ன பண்ற, ஒழுங்கா என்ன விட்டுடும் அப்படின்னு சொல்ல ஹீரோ, எங்க அம்மா வராங்க, கொஞ்ச நேரம் என் கூட நடி ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோடைய அம்மாவும் அந்த டைம்ல வந்து ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்கன்றத பார்த்துட்டு, ஓ தூங்கிட்டு இருக்கீங்களா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. பத்தியா எங்க அம்மா வந்து பார்த்தனால தான் உன்னை இழுத்தேன், தப்பா நினைச்சுக்காதன்னு சொல்ல ஹீரோயின், என்னோட ட்ரெஸ்ஸை யாரா சேஞ்ச் பண்ணது, நீ தான் பண்ணியா, உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்ல ஹீரோ, நைட்டு நான் உன்னதாமா ரூமுக்கு கூட்டு வந்தேன், அது மட்டும் நான் வந்துட்டு பண்ணேன், அவ்வளவுதான். இங்க இருந்து போலான்னு பாக்குறப்ப நீ வாந்தி எடுத்துட்டேன், என் தங்கச்சிட்ட சொல்லிதாமா உன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன்னு சொல்ல அப்படியே அன்னைக்கு நாள் முடியுது. ஹீரோ அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கான். மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து இப்ப தானா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் எந்திரிச்சு இதுக்கு மேல அடக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பதிலுக்கு கிஸ் பண்ண. ஆனா அது ஒரு கனவு. சோ நம்ம ஹீரோ எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, ஐயோ நான் என்ன இவளை பத்தி இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோயினை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தலை அவ்வளவுதான், நம்ம ஆபீஸ் ஒர்க் எல்லாம் பார்க்காம தலை போனையே பார்த்துட்டு இருக்கு. எப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜரும் பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோயினா அங்க ஒரு போட்டோ ஷூட்ல இருக்காங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய வந்துட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு, எனக்கும் ஹீரோயினுக்கும் எப்ப நெக்ஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி கேட்க, நெக்ஸ்ட் டேட்டா இன்னும் வந்துட்டு அதுக்கு டைம் இருக்கு, நீ மாசத்துக்கு ஒரு டேட் தான் வந்துட்டு பிக்ஸ் பண்ணிருக்க, அதுதானே கான்ட்ராக்ட்லயும் எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்ல, எவன்டா அவன் வந்துட்டு எந்த மடப்பையன்டா கான்ட்ராக்ட ரெடி பண்ணதுன்னு சொல்ல, நீ தாண்டா அந்த மடப்பையன், நீ தானே ஒரு நாளைக்கு தான் வந்துட்டு ஹீரோயினை டேட் பண்ணும் ஒரு மாசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே கான்ட்ராக்ட் ரெடி பண்ணன்னு சொல்ல ஹீரோ தலைப்பட அடிச்சுக்கிறான். ஐயோ நம்ம தான் ரெடி பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க முடியாம இப்ப நம்ம ஹீரோ தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினோட மேனேஜர் கிட்ட சொல்லி டின்னருக்கு வர சொல்லிருப்பாங்க. ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ண, டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேமரோடைய போட்டோ அனுப்புறான். அதாவது நம்ம ஹீரோயினுடைய ஹேமர் தான் அது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின், சரி ஓகே நான் வந்து தொலைறேன் அப்படின்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் எப்பயுமே அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள அவங்க தொடைக்கிட்ட ஒரு ஹேமரை கட்டி வச்சிருப்பாங்க. அது நம்ம ஹீரோ கையில கிடைச்சிருக்கும். அதுதான் நம்ம ஹீரோ போட்டோ அனுப்பிச்சு வச்சிருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோ சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன வேஷம் இது, என்ன இப்படி கன்றாவியா வந்து தொலைஞ்சிருக்குன்னு சொல்ல ஹீரோயின், இது ஒரு வந்துட்டு பாரம்பரியமான ஒரு ஹோட்டல், இந்த ஹோட்டல்ல எல்லாரும் இப்படிதான் வருவாங்க, நீ தான் கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் மாதிரி வந்திருக்குன்னு சொல்ல ஹீரோ, நான் ஒன்னும் அப்படியாட்டா ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்ல ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பக்கத்து டேபிள்ல இருக்க ரெண்டு பொண்ணுங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அவர் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காருல்லன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட நம்பர் கேட்க, ஹீரோ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பக்கத்துல இருக்கக்குள்ள நீங்க எப்படிங்க என்கிட்ட நம்பர் கேட்கலான்னு சொல்ல, இல்ல சார் உங்களை பாக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செய்யற மாதிரி இருக்கு, அதனால சார் நம்பர் கேட்டேன்னு சொல்ல ஹீரோயின் சிரிப்பு தாங்க முடியாம பக்கத்துல இருக்க வந்துட்டு மில்க நம்ம ஹீரோ மேல தெரியாதனமா ஊத்தி விட்டுறாங்க. ஹீரோ கத்துறான்னு, இது வேணும் தானே பண்ணேன்னு சொல்ல ஹீரோயின், பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு, தயவு செஞ்சு கத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வர, வீடு எல்லாம் சமாளிக்கா இருக்கு, என்ன வீட்டை இப்படி வச்சிருக்கேன்னு சொல்ல, பொண்ணுங்க இருக்கிற வீடுனா அப்படிதான் இருக்கும், வந்தியா ட்ரெஸ் மாத்தனியா ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் நம்ம கேட்டா வம்புன்னு ட்ரெஸ் மாத்த போவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தங்கச்சி ஹீரோடைய ஆபீஸ்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பா. ஹீரோடைய ஆபீஸ்ல இருக்க ஒரு பையன் கிட்ட ஹீரோடைய தங்கச்சி பேசிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோடைய ஃப்ரெண்டு வாயன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேற ஒரு வேலையை கொடுத்து விட்டுட்டு ஹீரோடைய தங்கச்சி அவன் ரூமுக்கு கூட்டு போயிட்டான். இங்க நம்ம ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு பார்த்தான். ஹீரோயின் நல்லா தூங்குறாங்க. ஹீரோ வீட்டெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி விட்டுட்டு ஹீரோயினுக்கு பெட்ஷீட் போத்தி விட்டான். பாருங்க என்ன நினைச்சான்னு தெரியல, பக்கத்துல உட்காந்து நம்ம ஹீரோயினி குறுகுருன்னு பார்க்க கொஞ்ச நேரத்துல ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போறான். ஆனா பண்ணல. ஐயோ என்னடா பண்ண பார்த்தோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தலையிலே கைய வச்சுக்கிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, நீ இதுக்கப்புறமா வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு வெளியே யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா உட்காந்து ஏன் ரூம்லயே வேலை செய் அப்படின்னு சொல்ல இவளுக்கு சமக்கவும் வருது. நீ என்ன எங்க அண்ணன் மாதிரி என்ன வந்துட்டு ரொம்ப ஓவரா வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி என்ன ரூல்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்பட, ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஆடு பிடிக்கிறதுக்காக ஒரு டைரக்டரை பார்க்கறதுக்காக வராங்க. அதே ஹோட்டலுக்கு
தான் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்டும் பிசினஸ் விஷயமா வந்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். ஆனா ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் பெருசா எடுத்துக்காம அவங்களுடைய மேனேஜர் கூட அந்த டைரக்டரை பார்க்கலான்னு வந்தா அந்த டைரக்டர் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் செம்மையா குடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு வாய்ப்பு தரணும்னா என் கூட உட்காந்து சரக்கடின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இதனால ஹீரோயினுடைய மேனேஜர் இல்ல அவளுக்கு சரக்குத்தி தராதீங்க, அவளுக்கு பதிலா நான் வேணா குடிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா மேனேஜரே செம்மையா அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. அவளுக்கு பசிச்சா நீ சாப்பிடுவியா, இல்ல இல்ல உன் வேலையை பாரு, உனக்கு வாய்ப்பு வேணும்னா நீ உட்காந்து சரக்கடிச்சுதான் ஆகணும்னு அந்த டைரக்டர் ஹீரோயினை டார்ச்சர் பண்ண ஹீரோயின் கடுப்பாயி அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா சரக்கு எடுத்து அவன் மேல ஊத்தி விட அவனா சிகரெட் பத்த வச்சிட்டு இருந்திருப்பான். இப்ப அந்த நெருப்பு அந்த சரக்கு மேல பட்டு அவனுடைய டை எரிய ஆரம்பிக்குது பாருங்க. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை எப்படியோ காப்பாத்திடுறாங்க அந்த டைரக்டர். ஆனா டைரக்டர் செம்ம கடுப்பாவ ஹீரோயின் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் பாக்குறாங்க. இதனால சண்டை போட முடியாதுன்னு பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்து அவங்க ட்ரெஸ் கிழிக்கிறாங்க பாருங்க. சோ காலையும் கிழிச்சுக்கிறாங்க. உடனே அந்த டைரக்டர் ஒரு பாட்டில் எடுத்து நம்ம ஹீரோயின் அடிக்க வர கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அவனுடைய கோட்டை அந்த டைரக்டர் மேல போட்டு விட்டுட்டு நம்ம ஹீரோயினை ரோலிங்ல வா பேபி அப்படின்னு சொல்லிட்டு ரோல் பண்ணி நம்ம ஹீரோயினை வந்துட்டு பிடிச்சிட்டு ஹீரோயினா ஹீரோ பார்த்து செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஹீரோ பார்த்தோன்னே அந்த டைரக்டர் ஓ நீங்களாங்க சாரிங்கன்னு சொல்ல ஹீரோ இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போவேன். சோ அப்பதான் நம்ம ஹீரோயினோட காலில் வந்துட்டு ஒரு அர்த்தம் வந்துட்டு இருக்கதை பாக்குறாரு. உடனே நம்ம ஹீரோயினை அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டுறாரு வீட்டுக்கு வந்த உடனே ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நானே அவனுங்களை அடிக்கலான்னு தான் பார்த்தேன், ட்ரெஸ் தடுக்குமேன்றதுனால தான் கத்தி எடுத்து என்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சேன், ஆனா அது என் காலை கிழிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோ இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்கா பேச இந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயினுடைய மேனேஜர் கால் பண்ணி ஹீரோ என்ன உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு, உனக்கு ஒண்ணு தெரியுமா உன் தங்கச்சியை ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, ஆனா உன்ன ஹீரோக்கு பிடிச்சிருக்கு, இப்பெல்லாம் ஹீரோ வந்துட்டு உன்னை நல்லா கேரிங்கா பாத்துக்கிறான் வேறன்னு சொல்ல ஹீரோயினுடைய தங்கச்சி நம்ம ஹீரோவுடைய போட்டோ மேல ஒரு வந்துட்டு ஸ்டிக்கர் மாதிரி ஒண்ணு ஒட்டி வச்சிருப்பா. அதை நம்ம ஹீரோயின் எடுத்து விட்டுட்டு ஹீரோ ஒன்னும் அந்த அளவுக்கு மோசம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ பார்த்துட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் அந்த டைரக்டர் கிட்டே ஒரு போட்டோ ஷூட்கான ஆட் ஒண்ணு வருது. இந்த ஆடுக்காக தான் நேற்று நம்ம ஹீரோயின் போயிருப்பாங்க. சரி ஹீரோ ஏதோ திட்டிருக்காம்பல இருக்கு, அதனால தான் நமக்கு அந்த ஆடு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டோ ஷூட்டுக்காக போனா அங்க வேற ஒரு பொண்ணை வச்சுட்டு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன தானே கூப்பிட்டீங்கன்னு சொல்ல இல்ல மேடம் உங்களை தான் வந்துட்டு பண்ணலான்னு இருந்தோம், ஆனா உங்களை இப்ப நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம், நாங்க வேற ஒரு மாடல் வச்சு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்மையா இன்சல்ட் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அந்த கம்பெனியோடைய ஆப்போசிட் கம்பெனிக்கு ஒரு போட்டோ ஷூட் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த போட்டோ ஷூட் செம்ம வைரல் ஆயிடுது. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் வேற ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு என்ன அந்த கம்பெனில இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட இது செம்ம வைரல் ஆயிடுது. ஹீரோடைய அம்மா ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த கம்பெனிக்காரங்க ஹீரோயினை போட்டோ ஷூட்க்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாங்களாமே, உனக்கும் ஹீரோயினுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சா, நீ ஏன் அவளை பாத்துக்கிறது இல்லையான்னு கேட்க ஹீரோட பிரேக்கப்லாம் அவளமா நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம், நாளைக்கே வேணா நீங்க வந்து பாருங்களேன்னு சொல்ல ஹீரோடைய அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப திடீர்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. எதுக்குடா இங்க வந்தேன்னு கேட்க ஹீரோ நான் தெரியாதனமா எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தையை வளரி விட்டுட்டேன், அதனால எங்க அம்மா இப்ப நாளைக்கே வந்து பாப்பாங்க, அதனால நான் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்ல ஹீரோயின் இது கான்ட்ராக்ட்ல இல்ல ஒழுங்கா வெளியே போன்னு சொல்ல ஹீரோ கான்ட்ராக்ட்ல நம்ம போய் டேட் பண்ணணும்னு இருக்கு இல்லையா, டேட் பண்றவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் இல்லையான்னு சொல்ல இதனடா இது போங்க பேச்சா இருக்கு, என்னோட வீட்டுல எல்லாம் உன்னை அனுமதிக்க முடியாது, வெளியே போனா ஐயோக்கே ராஸ்கல்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோயின் மேனேஜருக்கு கால் பண்ணி சொல்ல மேனேஜர் இப்ப நீ ஹீரோ ஏதாவது திட்டி அனுப்பிச்சனா மீடியாக்காரங்க இது ஒரு பெரிய விஷயம் ஆக்கிடுவாங்க, அதனால பிளீஸ் ஹீரோ அங்கே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட நம்ம ஹீரோயினோட புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இந்த புவியியல் ஆராய்ச்சி பண்றவங்க தானே, அதுக்கான புக்ஸ் தான் அங்க நிறைய இருக்கு. ஹீரோ இதெல்லாம் என்ன மயக்கிறதுக்காக தான் இவ படிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்க ஹீரோயின் என்னோட திங்ஸ் எல்லாம் நீ தொடாத, நீங்க ஒரு வாரம் கிடையாது நீங்க 3 நாள் தான் இருக்கணும்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது, எங்க அம்மா எப்ப வேணாலும் வருவாங்க, அதனால நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ ஃபர்ஸ்ட்லாம் நீ முன்னாடி கூட நின்று பேச மாட்டேன், ஆனா இப்ப என்னன்னா நீ முன்னாடி நின்று பேசுற, என்னோட கண்ணை பார்த்து பேசுற, நீ ஏதோ மாறி இருக்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் அச்சோ நம்ம அக்கான்றதை கண்டுபிடிச்சிடுவானோன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ போட்ட விட்டு ஹீரோக்கே போடுறாங்க. நீ கூட தான் ஃபர்ஸ்ட்லாம் என் பக்கத்துலயே வரமாட்டேன், இப்ப என்னன்னா என் பக்கத்துல வர, என்ன உனக்கும் என் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்திருக்கான்னு கேட்க ஹீரோயினுக்கு அப்பதான் ஞாபகம் வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல வந்த உடனே கிஸ் கொடுத்தது. உடனே நம்ம ஹீரோயின் தள்ளி போவ கரெக்டா நம்ம ஹீரோடைய அம்மா வந்து உங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அதனால உங்க கூடவே தான் கொஞ்ச நாள் இருக்க போறேன்னு சொல்ல ஹீரோயின் டே உங்க அம்மா கூப்பிட்டு வெளியே போடான்னு சொல்ல ஹீரோ எங்க அம்மாவெல்லாம் சமாளிக்க முடியாது, கொஞ்ச நேரம் அமைதியா இரு ப்ளீஸ்ன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோடைய ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய தங்கச்சி உட்காந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான். அதே பையன் கூட பேசிக்கிட்டே, அதாவது ஆபீஸ்ல இருக்க ஒரு பையன் கிட்ட இதனால நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அவளை தனியா கூட்டு வந்து நீ தனியா தான் இதுக்கப்புறம் உட்காந்து வேலை செய்யணும்னு சொல்ல அவ இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிட்டா, நீ என்ன ரொம்ப ஓவரா ரூல்ஸ் எல்லாம் போட்டேன்னு கோவப்பட சரி வா நான் அவன் அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டு போறேன்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோடைய சிஸ்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு செம்ம ஜாலியா இவங்க ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருக்காங்க. இதுல இந்த பிள்ளைக்கு ஒரு நாள்ல வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு மேல வந்துட்டு அஃபெக்ஷனே வந்துடுது போல இருக்கு. சோ போக்குள்ள வந்துட்டு இவன் பிகி பேக்லாம் வேற தூக்கிட்டு போவா, அந்த பிள்ளைக்கு அப்படியே வந்துட்டு கண்ணெல்லாம் சவந்து போய் வெக்கமே வந்துடுது. ஹீரோடைய தங்கச்சிக்கு ஹீரோடைய அம்மா வீட்டுல இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ரூம்ல தங்கக்கூடிய சிச்சுவேஷன். ஹீரோயின் நான் பெட்ல படுத்துக்கிறேன் நீ தரையில படுன்னு
இருக்குன்னு சொல்ல ஹீரோ என்னெல்லாம் தரையெல்லாம் படுக்க முடியாதுன்னு ஹீரோயின் படுத்துட்டு இருக்க. சோ வந்துட்டு தலகாணியை புடுங்கிக்கிட்டு பெட்ஷீட்டையும் புடுங்கிக்கிட்டு ஹீரோயினுடைய பெட் மேலே படுத்துக்க. ஹீரோயின் திட்டுறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வந்துட்டு கீழே போய் படுன்னு சொல்ல என்னாலாம் கீழே படுக்க முடியாது, ஒரு தலகாணி பெட்ஷீட் கூட கொடுக்க மாட்டேன், நான் எப்படி போய் கீழே படுக்கிறதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, நடுவுல ஒரு பெரிய டெடி பியரா படுக்க வைக்க. ஹீரோ நீ வச்சிருக்கதே குயின் சைஸ் பெட், இதுல நடுவுல ஒரு டெடி பியர் வேற நீ போட்டு வச்சிருக்க, ஒழுங்கா அந்த டெடி பியர் என்னால தூங்க முடியல, திரும்ப கூட முடியலன்னு சொல்லிட்டு கத்த நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்றாங்க. ஆனா அடுத்த நாள் காலைல பார்த்தா டெடி பியர் கீழே உருண்டு கிடக்கு. ஹீரோயின் ஹீரோ மேல கையை போட்டு படுத்துட்டு இருக்காங்க. எந்திரிச்சு பார்த்த நம்ம ஹீரோ, நான் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இல்ல, நீ தான் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு மனசெல்லாம் படபடுத்து வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு நின்று வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ ரெடி ஆயிட்டு வந்து வா நான் உன்னை கொண்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல விட்டுறேன்னு சொல்ல இல்ல என்னோட மேனேஜர் கொண்டு போய் என்ன விட்டுருவாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை அனுப்பிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி மறுபடியும் அதே பையன் கூட ஆபீஸ்ல பேசிட்டு இருக்கா. டக்கு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பார்க்க உன்னை இந்த பிள்ளை என்ன பண்ணா, நான் உனக்கா இந்த சாப்பாடு எடுத்துட்டு வரல குடு லஞ்ச் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு அந்த லஞ்ச் பாக்ஸை கொடுக்குறா. இது நான் உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல பரவாயில்லையே நான் பேசக்கூடாதுன்னு சொன்னோடனே பேசலையேன்னு சொல்ல இவன் மனசுக்குள்ள ஏன்னா எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வந்துச்சு அதனால தான் நான் பேசலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஆஃபீஸ்ல சில பேர் பேசிக்கிறாங்க. ஹீரோக்கும் ஹீரோவுடைய அங்கிளுக்கும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயத்துல சண்டை வந்ததுனால ஹீரோவுடைய அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோவை சிஇஓ பதவியில இருந்து தூக்கிட்டு வேற ஒரு சிஇஓவை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் பேச இது நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி கேட்டரா. ஹீரோனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களை ஒருத்தவங்க புள்ளி பண்ணாங்களே ஒரு இது போட்டோ ஷூட்க்கு ஒன்று கூப்பிட்டு ஆனா அவங்க வேற ஒரு மாடலை வச்சு போட்டோ ஷூட் எடுத்தாங்களே அதை நம்ம ஹீரோயின் கூட ஒரு தடவை போய் தண்ணி அடிச்சுட்டு வர. சோ அந்த ஆள் கூட நம்ம ஹீரோயினை தண்ணி அடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிருப்பா இல்லையா, ஹீரோ கூட வந்து காப்பாத்தினா இல்லையா, அவங்கிட்ட தான் நம்ம ஹீரோ கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிய வர ஹீரோ கிட்ட போயிட்டு அம்மா நீ எதுக்கு அந்த கம்பெனி கிட்ட இருந்து கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ண, நீ கண்டிப்பா என்னால க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டேன், ஆனா வெளியெல்லாம் நீ என்ன வந்துட்டு அந்த கம்பெனிக்காரங்க புள்ளி பண்ணனால தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீ கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க, உண்மை என்னன்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இல்ல அந்த கம்பெனி சரி கிடையாது, நானும் வந்துட்டு எவ்வளவு நாள் தான் பொறுத்து போறது, அதனால தான் நான் வந்துட்டு அந்த கம்பெனிட்ட இருந்து கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா அங்கிள் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நாளைக்கு போர்ட் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லி வேற ஒரு சிஇஓ வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ண போறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா சாஞ்சி கஷ்டப்படுறதுக்கு நான் வேணா என்னுடைய தோலை கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு சரி அதெல்லாம் இருக்கட்டும் அன்னைக்கு நைட்டு நீ என்ன பண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க நம்ம ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி ஞாபகம் வந்துருச்சு இல்லையா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் பின்னாடி நகர ஹீரோ உடனே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணி நீ இதுதான் அன்னைக்கு நைட்டு பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஹீரோயின் அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு நகர்ந்துடுறாரு. ஹீரோயினும் அப்படியே செம்ம எம்பாரஸ்மெண்ட்ல வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ வீட்டுக்கு வந்த கையோட நம்ம ஹீரோக்கா மனசுக்குள்ள இத்தனை நாள் கம்பெனிக்காக உழைச்சா என்னடா அங்கிள் இந்த மாதிரி பண்றாருன்னு நினைச்சிட்டே இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே தூக்கம் வரல. நம்ம ஹீரோயினா அந்த கிஸ்ஸை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க, ஹீரோ கம்பெனியை பத்தி நினைச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோவுடைய வந்துட்டு ஆப்போசிட்டா ஓட் போடுறதுக்கு போர்ட் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையும் ஹீரோவுடைய அங்கிள் பேசிட்டு இருக்க. சோ உடனே வந்துட்டு ஹீரோ அந்த கம்பெனிட்ட இருந்து வந்துட்டு கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டா, நம்ம கிட்ட சொல்லாம கொல்லாம பண்ணிட்டா, அதனால அவன் சிஇஓ பதவியில வேணான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த நேரத்துக்கு கரெக்டா மீட்டிங்க்கு வரான். இப்ப ஹீரோ வந்து அந்த கம்பெனி ஏகப்பட்ட கெடுபிடி பண்ணிருக்கோம் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட சொல்ல போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே ஓ இத்தனை நாளா அந்த கம்பெனி இத்தனை ஃப்ராட் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, சரிப்பா எங்களுடைய ஓட்டெல்லாம் உனக்கு தான் நீயே சிஇஓ ஆயிருன்னு சொல்லிட்டு போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்ல இதனால நம்ம ஹீரோவுடைய அங்கிள் செம்ம கடுப்பாயிடுறாரு. நம்ம ஹீரோ மேல இன்னும் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணா இந்த விஷயத்துக்கு காரணம் நம்ம ஹீரோயின் தானே, நேற்று நைட்டு உன்னால கண்டிப்பா முடியும் நீ நல்லபடியா வருவேன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால ஹீரோயினை லஞ்சுக்கு போலான்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ண. ஆனா ஹீரோயின் வரலன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னவா இருக்கும் ஒருவேளை நம்ம கிஸ் பண்ணனால தான் இவன் வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னை நான் கிஸ் பண்ணனா ஆனா அதுக்காக அந்த ஒரு கிஸ்ஸுக்காக நீ வந்துட்டு இந்த மாதிரி வரமாட்டேன் வெளியே வரமாட்டேன்னா சொன்னா எப்படி சொல்லு, நீ என்கிட்ட கான்ட்ராக்ட்ல இருக்க, எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் உங்ககிட்ட இருக்கு, நான் அதை இழக்க விரும்பலன்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே ஒரு கிஸ்னால எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போயிடணும், நான் உனக்கு கிஸ் பண்ண நீ என்ன கிஸ் பண்ண அதுக்காக பதிலுக்கு பதில் சரியாயிடுச்சு விட்டுருன்னு சொல்ல ஹீரோ சரி ஓகே நீ போய் ரூம்ல படுத்துக்கோ நான் வெளியே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சோஃபாலே படுத்துக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வராங்க. வந்து பார்த்தா ஹீரோவுடைய அம்மா சமைச்சு வச்சுட்டு ஹீரோயின்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்பா இருக்க மாட்டேன், நான் ஊருக்கு போறேன் நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல ஹீரோயினோட கண்ணு நம்ம ஹீரோ தான் தேடுது. ஆனா ஹீரோவும் வீட்டுல காணும். சோ ஹீரோவும் கிளம்பிட்டாம்பல இருக்கு அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு காலையிலே ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி அவளுக்கு தான் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு மேல ஃபீலிங்ஸ் வந்தது இல்லையா, சாக்லேட்டு லேஸ் சிப்ஸ் பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட கொண்டாந்து கொடுக்க உன்னால சாப்பிட முடியலன்னா என்கிட்ட கொண்டாந்து தள்ளி விட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல அவளா மனசுக்குள்ள ஃபீலிங்ஸை வச்சுக்கிட்டு எப்படா அதை வெளியே சொல்லுவோம் அதுக்கான டைம் எப்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு பேசா என்னடா ஆச்சு ஒரு மாதிரி கொலப்பட்டில இருக்குன்னு கேட்க ஹீரோ இல்ல எனக்கு மாதிரி ஹீரோயின் மேல ஏதோ ஃபீலிங்ஸ் வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது, அதே ஃபீலிங் அவளுக்கும் வந்திருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு பொண்ணுங்களுக்கு நம்ம மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பொண்ணுங்களை ஜெலஸ் ஆக்கி விட்டாலே போதும், உனக்கு ஒரு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு இல்லையா
அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு போ, அதுக்கப்புறமா ஜெலஸ் ஆகி ஹீரோயினே அவங்களுடைய லவ் சொல்லிடுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கொடுக்க கூட ஒரு பொண்ணையும் செட் பண்ணி கொடுக்குறான் ஹீரோடைய ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சிக்க, டே மச்சா இந்த பொண்ணு கையெல்லாம் பிடிக்கும், டென்ஷன் ஆயிடாத ஓகேவான்னு சொல்ல ஹீரோவும் அந்த பார்ட்டிக்கு கிளம்பிடுறான். இந்த நியூஸ் கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கும் போயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் ஒரு பெரிய ஆக்டர்ஸ் இல்லையா, அதாவது ஹீரோயினோட தங்கச்சி. அதனால வந்துட்டு மீடியாக்காரங்களாம் இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு வேற ஒரு பொண்ணு கூட்டு போயிருக்காரு, ஹீரோயினை ஒரு வேற சீட் பண்றாளோ அப்படின்னு மீடியாக்காரங்களா நியூஸ பரப்பி விட இந்த நியூஸ பார்த்துட்டு உண்மையாவே நம்ம ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோ இருக்க பார்ட்டிக்கு போவா, ஆனா ஹீரோயின் கையில இன்விடேஷன் இல்லாதனால உள்ள விட மாட்டேன்றாங்க. ஹீரோ இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அம்மா என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்க ஹீரோயின் இல்ல பக்கத்துல ஒரு ஷூட்டிங்க்கு வந்தேன், அதான் சும்மா இந்த இடத்துல வந்தேன், சும்மா ஜஸ்ட் ஒரு கோயின்சிடென்ட் தான் சொல்ல. இப்ப பேசிட்டே இருக்கக்குள்ள அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோடைய கையை பிடிக்கும் பாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஜெலஸ் ஆகி சரி நீ போய் உன்னோட பார்ட்டியை பாரு நான் கிளம்புறேன்ட்டு போயிடுறாங்க. ஹீரோ பின்னாடி போவா, ஆனா ஹீரோடைய ஃப்ரெண்டு வேணாண்டா மச்சான் இப்ப போனா தெரியாது, கண்டிப்பா பாரு அவங்க ஜெலஸ் ஆகி மறுபடியும் இங்க வருவாங்க பாருன்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்ட்டி முடிகிற வரைக்கும் அங்க வந்துட்டு என்ட்ரன்ஸ்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் வரவே இல்லை. ஹீரோயின் புலம்பிட்டே போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு எவ்வளவு வந்துட்டு திமுரு இருக்கும், ஒரு பொண்ணை கை பிடிக்கிற அளவுக்கு அவன் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்ல மேனேஜர் ஏமா அவனோட கையை ஒரு பொண்ணு பிடிச்சா உனக்கு என்ன ஜெலஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்ல அடுத்த நாளே ஹீரோ அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். நீ சொன்னதுனால தான் நான் ஹீரோயினை நேற்று சமாதானப்படுத்த போவே இல்லை, இப்ப பாரு மீடியாக்காரங்களா நான் ஹீரோயினை சீட் பண்றேன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, ஹீரோயின் மேல செம்ம கோவத்துல இருக்கா, நீ தான் இந்த விஷயத்தை எப்படியாவது முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்ட. ஹீரோவுடைய தங்கச்சி டே அண்ணா போயிட்டு நீயே ஹீரோயினை சமாதானப்படுத்துடு இல்லைன்னா அவங்க உன்னை பிரேக்கப்பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அச்சோ பிரேக்கப்பா லவ் சொல்றதுக்கு முன்னாடி பிரேக்கப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க ஹீரோயின் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கோ ஆர்டிஸ்ட் ஒரு பொண்ணு ஒன்னு பேச வரா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, ஹீரோயினை ஒரு கம்பெனி புலீட் பண்ணிருப்பாங்க இல்லையா, போட்டோ ஷூட்க்கு கூப்பிட்டு வேற ஒரு பொண்ணை போட்டோ ஷூட் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ ஷூட்ல இருந்த அந்த மாடல் பொண்ணு தான். இவளுக்கு நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட்ல இருந்தே, அதாவது ஹீரோயின் இல்ல ஹீரோயினோட தங்கச்சியை ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிடிக்காது. இந்த ஒரு ஷூட்டிங்ல அவளும் நடிச்சிட்டு இருக்கா போல இருக்கு. இப்போ ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் ஒரு பொருள் மேல இடிக்க வரணும், இந்த பொண்ணு தான் காப்பாற்றணும் அந்த டிராமா பிரகாரம். ஆனா இந்த பொண்ணு வேணும்னே நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட ஹீரோயின் மேல ஒரு பெட்டி ஒண்ணு கையில விழுந்து ஹீரோயின் விழ வராங்க. ஆனா கரெக்டா நம்ம ஹீரோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. இப்ப ஹீரோ பிடிச்ச அந்த கோ ஆர்டிஸ்ட் பண்ண செம்மையா திட்டிட்டு இருக்காரு, ஒழுங்கா நடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்ல நம்ம வந்துட்டு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவேன். ஹீரோயின் நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனா மீடியாக்காரங்களா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு முடிவே பண்ணிடுவாங்க, அதனால நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்து கையில வந்துட்டு மருந்தெல்லாம் தடவி விட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்ல அட காமிமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மருந்தெல்லாம் தடவி விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் நீ எதுக்கு வந்தான்னு கேட்க ஹீரோ உடனே இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்காக தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே இல்ல அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு என் ஃப்ரெண்டு தான் தெரியாதனமா வந்துட்டு வேற ஒரு பொண்ணு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டான் என் கூட பார்ட்னரா வருதுக்கு, நீ ஒன்னும் தப்பா நினைக்காத, இதுக்கு வந்துட்டு எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோயின் நானுடைய கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையேன்னு சொல்ல இந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது. ஆனா ஹீரோ போவே இல்லை, ஹீரோயின் கூடவே இருக்கான். ஹீரோயின் பரவாயில்ல போன்னு சொல்றாங்க, ஆனா நம்ம ஹீரோ போவே மாட்டேன்டா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோடைய சிஸ்டர் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்ப மழையில் நனைஞ்சிட்டே போவா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் வந்து ஏன் மழையில் நனைஞ்சிட்டு போற வா என் கூடன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான் கையில கோட்டை எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ஷாப்ல கொடையை வாங்கறதுக்காக போறான். இந்த பிள்ளை உடனே அவனுடைய கோட்டை கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஓகேடா இன்னைக்கு எப்படியாவது நம்ம லவ் சொல்லி அவனு இந்த மழையில அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிவு பண்ணி இந்த மாதிரி நான் உன்னை வந்துட்டு லைக் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டு நீ என்ன பைத்தியமா, நீ என்னை விட எவ்வளவு சின்ன பொண்ணு தெரியுமா, அது கூட பிரச்சனை இல்லை, நீ என் ஃப்ரெண்டுடைய தங்கச்சி, நீ வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு தங்கச்சினா எனக்கும் நீ தங்கச்சி மாதிரி தான், இந்த வார்த்தை நீ சொன்னன்றதை நான் மறந்துடுறேன், நாளையில இருந்து ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு போவ அவளுக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுது. இங்க நம்ம ஹீரோயின் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அதிகமா போதை ஏறிடுது. ஹீரோ உடனே வந்துட்டு ஹீரோயினை ரூமுக்கு கூட்டாரு. உடனே நம்ம ஹீரோயின் நீ கொடுத்த சரக்குனால தான் எனக்கு அதிகமா போதை ஏறிடுச்சுன்னு சொல்ல ஹீரோ அப்ப நீ வேற யாரு கூட சரக்கடிச்சிருக்கேன்னு கேட்க ஹீரோயின் நான் புவியியல் ஆராய்ச்சி பண்றப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நிறைய சரக்கடிச்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்ல ஹீரோக்கு டவுட் வருது, என்ன புவியியல் ஆராய்ச்சியா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய தங்கச்சி பேர் சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் அது ஒண்ணு என் பேர் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களோட ஒரிஜினல் பேரை சொல்லிடுறாங்க பாருங்க. ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பத்தாவதுக்கு ஹீரோயின் வேற எந்திரிச்சு நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு ஷவரை திறந்துகிட்டீங்களா கரெக்டா ஹீரோ வந்து ஏமா இப்படி பண்ற வாமா வந்து தூங்குமான்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஐ மீன் ஃபால் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்க அவ்வளவுதான் பெட் வரைக்கும் கிஸ் தொடர்ந்துகிட்டே வருது. இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாங்க ஹீரோ நம்ம ஹீரோயினுக்காக சமைச்சு வச்சுட்டு போயிருக்கான் போல இருக்கு. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் யாரு என்ன, அதாவது
ஹீரோயினுடைய தங்கச்சி பேரை சொல்லி இந்த மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கும். அவளுக்கு ஏதாவது அக்கா தங்கச்சி இல்ல ஏதாவது பெரியமா பொண்ணுங்க சித்தப்பா பொண்ணுங்க அந்த மாதிரிலாம் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஒரு குதிரை கூட வந்துட்டு போட்டோ ஷூட் எடுக்கணும் போல இருக்கு. சோ அந்த மாதிரி போட்டோ ஷூட்டை நம்ம ஹீரோயின் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயினோட தங்கச்சிக்கு குதிரைனா ரொம்ப பயம். சோ அதனால வந்துட்டு அந்த குதிரையை ஓட்டுற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஷூட். ஹீரோயினுக்கு குதிரைனா பயம் இல்லைன்றதுனால ஹீரோயின் அந்த குதிரையை ஓட்டி பழகலாம்னு சொல்லிட்டு ஒரு குதிரை ஓட்டுற இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நான் வேணா உனக்கு ஓட்டி வந்துட்டு பழக்கி விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு குதிரை ஓட்டுறதுக்காக சொல்லி கொடுக்க போறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, உனக்கு தான் குதிரைனா ரொம்ப பயமாச்சே, நீ என்ன குதிரை பக்கத்துல கூட வரமாட்டேன், இப்ப என்னன்னா பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன்னு கேட்க, இல்ல இந்த மாதிரி ஒரு போட்டோ ஷூட் குதிரை கிட்ட நம்ம அழகா பழகினா தானே போட்டோ ஷூட்க்கு அது வந்துட்டு நல்லா கோஆபரேட் பண்ணோம்னு சொல்ல, ஹீரோவும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய ஒரிஜினல் பேரை சொல்ல ஹீரோயின் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ டக்குன்னு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி பேரை சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு உண்மையா இருக்கவங்களுக்கு நம்ம எப்பயுமே நம்ம போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எதை பத்தி பேசுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ இல்ல சும்மா ஒரு லைன் ஒன்று படிச்சேன் புக்ல அதான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டும் மொத்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சனா இந்த மாதிரி ஹீரோயினும் ஹீரோயினோட தங்கச்சியும் ட்வின் சிஸ்டர் இப்ப இருக்கிறது ஹீரோயினே கிடையாது, அதாவது அந்த ஆக்டர்ஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக அவங்க அக்காவான. சோ வந்துட்டு இந்த புவியியல் ஆராய்ச்சி பண்றவங்க, நீ கூட வந்துட்டு புவியியல் ஆராய்ச்சி பண்ற இவங்கள நீ ரொம்ப நாளா பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தியா, அது இவங்க தான் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு உண்மை தெரிஞ்சிடுது. இங்க நம்ம ஹீரோ சொன்னா இல்லையா, நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம எப்பயுமே போய் சொல்லக்கூடாது, சீட் பண்ணக்கூடாதுன்னு. அந்த விஷயத்தையே மனசுல யோசிச்சுக்கிட்டு மேனேஜர் கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி ஆள்மாறாட்டம் பண்றன்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிடலாம்னு சொல்ல, மேனேஜர் இல்ல இதெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னா உன்னோட தங்கச்சிக்கு தான் பெரிய வந்துட்டு பிரச்சனையாகும்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. இல்ல நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு போன் எடுக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஹீரோ இன்னும் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லவே இல்லை, லவ் பண்றப்ப நீ சொன்னா பரவாயில்ல உன்னை மன்னிச்சிடுவான், ஆனா லவ் பண்ணாதப்பவே சப்போஸ் நீ லவ் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு நீ உண்மையெல்லாம் சொல்லுன்னா உன்னுடைய தங்கச்சியோட கெரியருக்கு தானே அந்த பிரச்சனையாகும்னு சொல்ல ஹீரோயின் அமைதியாயிட்டாங்க. ஏன்னா தங்கச்சியோட கெரியர் தானே அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால ஹீரோயின் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உண்மையை வந்துட்டு மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் எடுத்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப அடுத்த நாள் அந்த போட்டோ ஷூட் நடக்குது. சோ ஹீரோயின் அந்த குதிரை கிட்ட போயிட்டு அழகா கோஆபரேட் எல்லாம் பண்ணி போட்டோ ஷூட்டும் எடுத்துடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் எப்பயும் போல வராரு. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, குதிரைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கோக்குள்ள மறுபடியும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ஒரிஜினல் பேரை சொல்ல ஹீரோயினும் அதுக்கு ரியாக்ட் ஆகுறாங்க. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோ அதை கவனிக்கத்தை பார்த்துட்டு, இல்ல நீ என்ன நேத்தும் இந்த பேர்ல என்ன கூப்பிட்ட, இன்னைக்கு என்ன இந்த பேர்ல கூப்பிட, யார் இதுன்னு கேட்க ஹீரோ இல்ல இது ஒரு புவியியல் ஆராய்ச்சி பண்றவங்க, இவங்க கிட்ட நான் ரொம்ப நேரம் வந்துட்டு மீட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா மீட் பண்ணவே முடியல, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டியில என்ன புவியியல் ஆராய்ச்சி பண்ற ஒரு இதெல்லாம் நடக்குது ஒரு மீட்டிங் மாதிரி, அங்க நீ வரியா ஃப்ரீயா இருந்தா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் வரனே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினா அந்த யூனிவர்சிட்டிக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த புவியியல் ஆராய்ச்சி அந்த மீட்டிங் எல்லாத்தையுமே பார்த்தோன்னே ஹீரோயின் அந்த ஃபீல்ட சேர்ந்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் இல்ல இந்த மாதிரி சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எப்படி ஆக்டர்ஸ் ஆனன்னு கேட்க ஹீரோயின் இல்ல இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு, அதனால நான் ரொம்ப வலுக்க டைமா தான் ஆக்டர்ஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, சோ நம்ம ஹீரோ உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு மேனேஜர் சொன்னா இல்லையா தங்கச்சியோட கெரியர் ஸ்பாயில் ஆயிடும்னு, அதனால நம்ம ஹீரோ கிட்ட உண்மை எதுவும் சொல்லாம மறைச்சிடுறாங்க. ஹீரோயின் உண்மையை சொல்லாதனால ஹீரோ உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து உன்னுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா மச்சி, நீ வந்துட்டு ஹீரோயின் மேல கோவமா இருக்க, ஆனா ஹீரோயினை பாக்குறப்ப உனக்கு இந்த கோவம் எல்லாம் போயிடுது, இதுக்கு காரணம் வந்துட்டு நீ ஹீரோயினை லவ் பண்றடா அதான்டா அர்த்தம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஆமாண்டா நான் லவ் பண்ணேன்னா அவ பண்றாளா என்னன்னு தெரியல, ஆனா இவ இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ண. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் கால் பண்ணாங்க. ஹீரோ ஆனா நான் போன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு அதுல வைக்க ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் அட்டன் பண்ணிட்டு ஹீரோ கொஞ்சம் பிஸியா இருக்கான் என்ன விஷயம்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நான் இந்த மாதிரி ஹீரோ மீட் பண்ணும் என்னோட வீட்டுக்கு கொஞ்சம் ஹீரோ வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டாங்க. ஆனா ஹீரோவா இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மறுபடியும் சரக்கடிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோடைய தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல பாக்கலான்னு வரான் பாருங்க. இவன் நல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா கேட்ராமாலாம் பார்த்துட்டு உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. வெளியே இவனுடைய சவுண்டை கேட்டவுடனே சிப்ஸ் பாக்கெட்லாம் ஒளிச்சு வச்சுட்டு உடம்பு சரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இவனும் உள்ள வந்து என்னமா ஆச்சு நேற்று அதுக்கு தான் மழை இல்லனே அதான் சொன்னேன் பத்தியா உனக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு, நான் கொடை வாங்கிட்டு வரதுக்குள்ள நீ நனைஞ்சு உடம்பு சரியாம போயிடுச்சா சரிவா உனக்கு போரிஜ் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவன் சூப்பெல்லாம் வச்சு எடுத்து வந்து இந்த பிள்ளைக்கு கொடுக்க இவ உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறியான்னு சொல்ல இவன் ஊட்டியும் விடுறான். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அதனால எனக்கு கதை சொல்றியான்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு உட்காந்து அவளுக்கு கதை சொல்ல. ஆனா அவ தூங்கவே இல்லை. ஆனா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு நல்லா தூங்கிடுறான். இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு
ஃப்ரெண்டை கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல வரா பாருங்க, அவன் கரெக்டா தூக்கத்துல சொக்கி கீழே விழ வர மூக்குலே இருந்தது இடிச்சுக்கிறான். உடனே ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டே ரெஸ்ட் ரூம் போவேன். ஹீரோடைய ஃப்ரெண்டு இப்பதான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், உடனே கத்திக்கிட்டே ஓடி வர ரெஸ்ட் ரூமுக்கு போய் தானே என்கிட்ட சொல்லியிருக்கா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் வந்தேன், மற்றபடி எதுவும் இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட் அங்கிருந்து கிளம்பிட்டான். இதை பார்த்தா இவளுக்கு இன்னும் செம கடுப்பாயிடுது. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினுடைய அந்த போட்டோ ஷூட் இருக்கு தெரியும், அந்த ஹார்ஸ் மேல எடுத்தாங்களே அந்த போட்டோ ஷூட் செம வைரல் ஆயிடுச்சு. அது ஒரு மேகசைன்ல தான் போட்டிருப்பாங்க. அந்த மேகசைனை ஹீரோடைய கம்பெனில தான் நிறைய வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு நியூஸ் வருது. இதை நினைச்சு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோ நினைக்கிறான், நம்ம எப்படா அந்த மேகசைனை வாங்கணும், நம்ம தான் வாங்கணும்னு சொல்லிட்டு டாப் 10 லிஸ்ட்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் பேர்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க, இதை பண்ணது அவனாதான் இருக்கும்னு ஹீரோ அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, ஏன்னா இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல, இங்க பாரு நீ என்னோட பாஸ் தான், ஆனா நீ என்னோட ஃப்ரெண்டு, ஓகேவா, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, ஆனா அந்த பொண்ணு ஆள் மாறாட்டம் பண்றதா இல்லன்னா இல்ல, ஆனா உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லவ் வந்திருக்குடா, நீயும் ஹீரோயினும் பேசாம இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உன் பேர்ல நான் நிறைய வந்துட்டு அந்த போட்டோ ஷூட் மேகசீனை வாங்கினதுனால தான் பாரு நீயே மீடியாக்காரங்க கிட்டலாம் ஹீரோயின் எந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இப்போ இதெல்லாம் பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க, அதனால தானே நான் அந்த மாதிரி பண்ணேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ ஹீரோயின் கிட்ட நல்லபடியா பேசி பழகு, அதுதானே எனக்கு முக்கியம்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த புவியியல் ஆராய்ச்சி பண்ற ஒரு புக்கை வந்துட்டு கிஃப்டா அனுப்புறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருப்பான். இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் சரி ஓகே நம்ம உண்மையை சொல்லிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கார்ல போயிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்ப. இங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்கான் போல இருக்கு. சோ இப்ப நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கையில பொக்கே எல்லாம் வச்சு நின்றுட்டு இருக்கேன். ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு அவங்க தங்கச்சியோட ட்ரெஸ் ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கான்னு தேடுறாங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி டைரி ஒண்ணு கிடைக்குது. அந்த டைரியில ஒரு பெரிய வந்துட்டு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் ஹீரோவை லவ் பண்றாப்புல இருக்கு. இதை படிச்ச நம்ம ஹீரோயின் எங்க இருந்து போறாங்க, போகவே இல்லை. நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோ பாவம் அதே இடத்துல பொக்கே வச்சுட்டு நின்னுகிட்டே இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுல அழுதுட்டு இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க. பாவம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஏண்டா அவ வரவே இல்லைன்னு சொல்ல, எனக்குடா மச்சான் தெரியும், ஒரு வேலை வந்துட்டு ரீசன் அவங்க கிட்டே கேட்கலாம்ல, போய் நீ போய் கேளுன்னு சொல்ல, ஹீரோ நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, பக்கத்துலதான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, சோ நீ போனா உங்களை டைரக்டா பாக்கலான்னு சொல்ல, டைமே இல்லைன்னு நம்ம சொன்ன நம்ம ஹீரோ அங்கிருந்து குடுக்குடுன்னு சொல்லிட்டு காரெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோயினை பார்க்க வர. ஹீரோயினும் வந்துட்டு பாத்தீங்கன்னா போன் பேசிட்டே வெளியே வராங்க பாருங்க. ஆப்போசிட்ல இருக்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயின் ஹீரோவையே பார்க்க, ஹீரோவும் நம்ம ஹீரோயினையே பார்க்க, கட் பண்ணா ரெண்டு பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோ நீ எதுக்கு நேற்று நைட்டு டின்னர் பார்ட்டிக்கு வரலன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே வந்துட்டு இல்ல எனக்கு கொஞ்சம் வந்துட்டு வேலை இருந்தது அதனால நான் வெளியே போயிட்டேன்னு சொல்ல, போய் சொல்லாத, உன்னோட மேனேஜர் கிட்ட நான் கேட்டேன் நீ பார்ட்டிக்காக ரெடி ஆகுன, ஆனா ஏன் வரல எனக்கு உண்மையை மட்டும் சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயின் ஏதோ வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கனால ஹீரோயின் கடுப்பாயி, நீ என்னுடைய கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்ட் தான், நீ எதுக்கா என்னோட பர்சனல் விஷயத்துல எல்லாம் நீ தலைகிடணும்னு நினைக்கிறேன், உனக்கு யார் அந்த வந்துட்டு ரைட்ஸ் எல்லாம் கொடுத்தது, சோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லயும் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, உடனே நம்ம ஹீரோவை வண்டி நிப்பாட்ட சொல்ல ஹீரோயின் வண்டி இறங்கிட்டு கிளம்பிட்டாங்க. சோ ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, என்னடா இவ இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாயிடு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லவே மாட்டேன்றாங்க. கோவப்பட்டுட்டு கிறங்கி போயிட்டு இருக்க. அப்ப வந்துட்டு அந்த கோ ஆர்டிஸ்ட் பொண்ணு இருக்கா தெரியுமா, அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேச வர, நம்ம ஹீரோயின் அவகிட்ட பெருசா எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் வந்திருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவி ஷூ இதுக்காக தான் வந்திருக்காங்க, ரிலீஸ்க்காக. நம்ம ஹீரோயினோட மூவி தான் ரிலீஸ் ஆயிருக்கும், ஹீரோவும் கூட சேர்ந்து வந்திருப்பான். இப்ப நம்ம ஹீரோயினை பத்தி மாத்தி கேள்வி கேட்கறாங்க. கப்பிள்ஸ்ன்றதுனால ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி நல்ல நல்ல ஆன்சர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பத்தி கரெக்டா ஆன்சர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த மூவி ரிலீஸ் ஷூட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோ ஆர்டிஸ்ட் பொண்ணுமே வந்திருக்கான். இப்ப இவன் என்ன பண்றா வந்துட்டு பார்க்கிங்ல நடந்து வந்துட்டு இருக்கக்குள்ள ஹீரோயின் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கா, அவ வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் எதுக்கு ஹீரோவை இந்த இடத்துக்கு வர சொன்ன, ஹீரோ கிட்ட என்னால எதுவும் நடிக்கலாம் முடியாது கூட அப்படின்னு சொல்ல, உடனே இந்த பொண்ணு இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம மேனேஜர் கதறிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட வராரு. நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியால பேசிட்டு இருந்தால யாரோ வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க, நல்ல வேலை நீ தான் வந்துட்டு அக்கான்ற விஷயத்த நீ வாயை திறந்து எதுவும் சொல்லல, ஹீரோ கூட என்னால் நடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கா, ஆனா இதுவே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும், நீ வீட்டுக்குள்ளே இரு, ஏன்னா வெளியே மீடியாக்காரங்களா நீ எப்ப வெளியே வருவேன்னு சொல்லிட்டு காக்கா மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்கன்னு சொல்ல, இந்த பிரச்சனை நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது. சோ இப்ப ஹீரோயின் வந்துட்டு இப்ப ஹீரோயின் நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்படுறாரு, போச்சு இப்ப மீடியாக்காரங்களாம் சும்மா விட மாட்டாங்களே, ஏதாவது கேள்வி கேட்டு சாவடிச்சிடுவாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணா, உனக்கு ஏதாவது வந்துட்டு பிரச்சனைன்னா எனக்கு உடனே வந்துட்டு மெசேஜ் பண்ணுன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் இதை பாக்குறாங்க, ஹீரோக்கு எந்த விதமான ரிப்ளையும் பண்ணவே இல்லை. இதனால நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சியோட டைரியை தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய தங்கச்சி எழுதியிருப்பான், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரை ரொம்ப லவ் பண்றேன்னு, ஆனா அது ஹீரோன்னு சொல்லிட்டு எழுதியிருக்க மாட்டான். உடனே நம்ம ஹீரோயின் அது கண்டிப்பா ஹீரோவா தான் இருக்கும், ஏன்னா கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்டா வந்துட்டு நம்ம ஹீரோ தானே இருந்திருக்கான் தங்கச்சி கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஒரு கணக்கு பண்ணிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோடைய தங்கச்சி ஹீரோ கால்
பண்ணி ஆஃபீஸ் டவுட் வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கணும். உன் ஃப்ரெண்டு எங்க இருக்கான்னு சொல்ல. இந்த மாதிரி நானுமே ஆஃபீஸோடைய பாஸ் தானமா, என்கிட்ட கேளுமா, நான் உனக்கு டவுட்டை கிளியர் பண்ணேன்னு சொல்ல. இல்ல உன் ஃப்ரெண்டு எங்க இருக்கான்னு சொல்லுன்னு சொல்ல. அவனா அவன் ஏதாவது பார்ல கிடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டை பத்தி சொல்ல. உடனே ஹீரோடைய தங்கச்சி காலை கட் பண்ணிட்டு பாருக்கு போய் பார்த்தா ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. இதை பார்த்த இந்த பிள்ளை ஜெலஸ் ஆகி உடனே அவன் பக்கத்துல வந்து, நான் இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்மா, நாங்க 2 பேருமே கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க வந்து கிளம்புனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. நீ சின்ன பொண்ணாச்சேமான்னு சொல்ல. யாரை பார்த்து சின்ன பொண்ணுன்னு சொல்ல, நான் வளர்ந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கையை பிடிச்சுக்கிட்டு ஹீரோடைய தங்கச்சி இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வீட்லயே இருந்து போர் அடிச்சதுனால சோ வெளியே லைப்ரரிக்கு போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அதனால ஹீரோயின் அவங்க தங்கச்சியோடைய அசிஸ்டண்ட கூப்பிட்டு அவங்கள மாதிரி வேஷம் போட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. மீடியாக்காரங்க எல்லாம் வந்துட்டு அந்த அசிஸ்டண்ட பார்த்துட்டு ஹீரோயின் தான் அதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போவேன். ஹீரோயின் இங்க அசிஸ்டன்டோடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு லைப்ரரி கிளம்பி போறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சு ஹீரோ கிட்ட சொல்ல, கண்டிப்பா லைப்ரரிக்கு போனா ஏதாவது பிரச்சனை வரும், நம்ம போய் ஹீரோ மாதிரி காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் லைப்ரரி பக்கம் வந்தா. ஆனா அங்க நம்ம ஹீரோயினை காணும். அதுக்கு பதிலாக அங்க இருக்கவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மீடியாக்காரங்க அங்கேயும் இருக்காங்க. நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சுட்டு ஏகப்பட்ட கேள்வியா கேட்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. ஹீரோ கிட்ட எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்ல நம்ம ஹீரோ, இல்ல ஆக்சுவலி நான் வந்துட்டு கார்ல அத்தனை கேள்வி கேட்டதுனால தான் நீ என் மேல கடுப்புல இருந்த, அதனால தானே நீ பார்க்கிங்ல போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ கூட எனக்கு நடிக்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை வீடியோ எடுத்து யாரோ அப்லோட் பண்ணி விட்டாங்க. சோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது என்னால தானே, நான் தானே உன்னை இரிட்டேட் பண்ற மாதிரி கார்ல கொஷின் மேல கொஷின் கேட்டேன், அதுக்கு சாரின்னு சொல்லிட்டு நார்மலா சாரி கேட்காம ஹீரோயின் காது பக்கத்துல போய் கேட்க, ஏடா அதை கொஞ்சம் தள்ளி நின்று கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்க. ஆனா இந்த பிரச்சனை வளர்ந்துகிட்டே போகுது இல்லையா, அதனால ஹீரோயின் மீடியாக்காரங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கியூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கும் தான், இல்ல நாங்கெல்லாம் வந்துட்டு நடிகைங்க தான், ஆனா எங்களோட பர்சனல் லைஃப் எங்களை வாழ விடுங்க, அதுலயும் வந்து நீங்க மூக்க வந்துட்டு விடாதீங்கன்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்களை திட்டாங்க. ஆனாலும் இந்த மீடியாக்காரங்களாம் வந்துட்டு கம்னு இருக்கிற மாதிரி இல்ல, ஹீரோவும் நீங்களும் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கீங்களா, ஒருவேளை ஹீரோ தான் உங்களோட கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன், நாங்க 2 பேரும் உண்மையா தான் லவ் பண்ணேன்னு சொல்ல, இதை எப்படி நீங்க எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுவீங்கன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயினை திரும்பி என்ன மன்னிச்சிடுமா தாயேன்னு மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண மீடியாக்காரங்களாம் அப்படியே அமைதியாயிட்டாங்க. சரி, அப்ப அந்த வீடியோக்கு என்ன வந்துட்டு இதுன்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, ஆக்சுவலி வந்துட்டு நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, நானும் ஹீரோயினும் ஒரு ரியாலிட்டி ஷோல வர போறோம், அதனால தான் ஹீரோயின் என் கூட நடிக்க முடியாதுன்னு மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த வார்த்தையை கேட்டுட்டு தான் நீங்க இதெல்லாம் சொல்றீங்கன்னு சொல்ல மீடியாக்காரங்களாம் இதை கேட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் திட்டாங்க, நீ எதுக்கு என் கூட நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அந்த மீடியாக்காரங்க கிட்டன்னு சொல்ல ஹீரோ அந்த பொய்யவே நம்ம உண்மையாக்கிடலாம், அப்பதானே மீடியாக்காரங்களாம் வாய மூடுவாங்கன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய தங்கச்சி என்ன பண்றா, ஹீரோவுடைய ஃப்ரெண்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு வர இவன் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட இந்த பொண்ணு உடனே வந்துட்டு நீ எங்க போறேன்னு கேட்க, நான் வந்துட்டு வெளியே போறேன் ஒருத்தவங்க கூட டேட்டிங்க்குன்னு சொல்ல இவளுக்கு கடுப்பா எடுத்து டேட்டிங்க்கு போறானா அப்படின்னு சொல்லி இவ கடுப்பா என்ன பண்றா, ஹீரோடைய ஃப்ரெண்டு காரை வந்துட்டு எடுக்கிறப்ப இவளும் போயிட்டு கார்ல உட்காந்துட்டு நானும் உன் கூட வருவேன்னு சொல்ல, இங்க பாருமா நான் போகணும் தயவு செஞ்சு இறங்குன்னு சொல்ல, ஆனா இவ இறங்க மாட்டேன்டா, சரி வா கூட்டு போறேன்னு சொல்லி போவேன். ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருப்பா. இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோவும் 2 பேருமே சேர்ந்து பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கா. ஹீரோடைய தங்கச்சி 2 பேருக்குமே தண்ணி கொண்டாந்து கொடுக்குறா. முதல்ல அண்ணங்காரங்க கிட்ட கொடுத்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு பாட்டில கொடுக்க, அந்த பாட்டில் கார்க்குள்ள ஹார்ட் மாதிரி சிம்பிள்லாம் வரைஞ்சு கொடுத்துருக்கா. ஹீரோ வந்துட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் அந்த பாட்டில் இருக்க தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு எனக்கு வேற ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துருவாமா போமான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஹீரோ கிட்ட வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்க ஹீரோ வந்துட்டு விஷயத்த சொல்றான். ஹீரோயின் உண்மையை சொல்ல மாட்டேன்டா, ஆனா எனக்கும் அவளை விட்டு போகணும்னு மனசு வர மாட்டேன்னு, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கேன், இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி நான் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்னா நடிக்க போறோம்னு சொல்லிட்டேன், ஆனா அவ எஸ் சொல்ல மாட்டேன்றான்னு சொல்ல ஹீரோயினை மேனேஜர் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ கூட நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஒரு ரியாலிட்டி ஷோல. ஹீரோ இப்ப அந்த ரியாலிட்டி ஷோக்கு போனா எப்படி நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஐடியா எல்லாம் கேட்க ஹீரோடைய தங்கச்சி ஆனா ஒரு ஸ்மைல் பண்ணு, உன் ஸ்மைலுக்கே வந்துட்டு எந்த பொண்ணுங்களா இருந்தாலும் விழுந்துரும்னு சொல்ல ஹீரோ ரொமான்டிக்கா ஸ்மைல் பண்றேன்னு சொல்லிட்டு காமெடியா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் தங்கச்சியும் உழுந்து சிரிக்க. ஆனா நம்ம ஹீரோடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா கனவுல மண்ணு விழுந்துருது. என்னன்னா ஹீரோ தனியா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க ரியாலிட்டி ஷோல, ஹீரோயின் தனியா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இதனால ஹீரோ செம்மையே இரிட்டேட் ஆயிட்டான். இப்ப ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய வந்துட்டு டைரக்டர் கிட்ட இந்த மாதிரி நானும் ஹீரோயினும் நெக்ஸ்ட் ஷோல ஒன்னா வந்துட்டு நாங்க 2 பேருமே ரியாலிட்டி ஷோல ஒன்னா வந்துட்டு எங்களை இது பண்ற மாதிரி பேட்டி எடுக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோயின் அவங்களுடைய டைரக்டர் கிட்ட இந்த மாதிரி ஒன்னாலாம் வந்துட்டு ரியாலிட்டி ஷோ பண்ண வேணாம், இப்படியே தனித்தனியா இருக்கட்டும், அப்பதான் மக்கள் எல்லாருமே நம்புவாங்க, இல்லன்னா நாடகம்னு சொல்லி நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல 2 பேருடைய டைரக்டரும் சரிஞ்சாங்க. ஆனா நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரா ஒரு படி போய் அடுத்த ரியாலிட்டி ஷோக்கான ஃபண்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்ல சோ ஹீரோடைய பேச்சு தாங்க அடிபடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தங்கச்சி என்ன பண்றா, இந்த ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் லெட்டர் எல்லாம் எழுதி கொண்டாந்து கொடுக்குறா. ஆக்சுவலி வந்துட்டு யாரெல்லாம் சீரியஸா உண்மை சொல்லும் லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க,
அவங்கவுங்க லவ்வருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் கூட ஒரு தடவை எழுதி கொடுத்துருக்கேன்ப்பா ஸ்கூல் டைம்ல. ஸோ நீங்களா யாராச்சும் உங்களோட லவருக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஓகேவா? ஏன்னா இப்பெல்லாம் யார் லவ் லெட்டர் எழுதுறா, எல்லாம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு அப்படி போயிடுச்சு. அதனால தான் கேட்குறேன். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தங்கச்சிக்காரி லவ் லெட்டர் வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க, ஹீரோடைய ஃப்ரெண்டும் அதை வாங்கிக்கிறான். ஹீரோவை கொண்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல விட்டுட்டு அன்னைக்கு அவனுக்கு லீவுன்றதுனால வெளியே அவன் சுத்தத்துக்காக ஹீரோடைய ஃப்ரெண்டு போவேன். ஹீரோடைய தங்கச்சி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். இதை இவன் கவனிச்சவன், எதுக்கு இவன் லவ் லெட்டரையும் கொடுத்துட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று வலிக்கிற மாதிரி நடிக்கிறான் பாருங்க. உடனே ஹீரோடைய தங்கச்சி வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண, டக்குன்னு வந்துட்டு போனை பிடிங்கிட்டு, பாத்தியா நீ எதுக்காக என் பின்னாடி சுத்திட்டு இருக்க, ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கத்த, உனக்கு வயிற்று வலி நான் எவ்வளவு திரும்ப பயந்துட்டேன்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டே போவேன். அப்பதான் பாக்குறான் இவன், பார்த்தா போனுடைய வால்பேப்பர் முத கொண்டு இவனுடைய போட்டோ தான் அந்த பிள்ளை வச்சிருக்கா. உடனே இவன் வந்துட்டு கன்வின்ஸ் பண்றதுக்காக அந்த பொண்ணு பின்னாடியே போவேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு நான் ஃபண்டு ஒதுக்குறேன்னு சொன்னனால ஒரு காட்டு பகுதியில கொண்டு போய் வந்துட்டு அடுத்த ஷோ வச்சிருக்காங்க அப்பல இருக்கு. ஹீரோ இப்ப ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட நீ பேச மாட்டேன்ற, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டாங்க. இப்ப என்னடா உனக்கு உண்மை தெரியணும், நானும் என்னோட தங்கச்சியும் வேற வேற தான், நாங்க 2 பேரும் ஒரே முகஜாடையில் தான் இருக்கோம், எனக்கு தான் நல்லா தெரியுமே, என் தங்கச்சிக்காரி உன்னை லவ் பண்றா, அதனால தான் நான் வந்துட்டு அன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவத்துல எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ண ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கனவு தான். ஹீரோ முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நான் என்ன உங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன், ஒண்ணுமே மறைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஹீரோயின் போயிட்டு இப்போ ஒரு டென்ட் கட்டலான்னு போறாங்க. இதுவும் அந்த ஷோல ஒரு பார்ட் தான். ஹீரோ கிட்ட எனக்கு நீ ஹெல்ப் பண்றியான்னு கேட்க, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு டென்ட் கட்டி கொடுக்குறான். ஆக்சுவலி ஹீரோயினோட தங்கச்சி டைரியில என்ன எழுதியிருப்பான்னா, எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு நான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அவன் எனக்கு வந்துட்டு டென்ட் கட்டு கொடுக்க சொல்லி கொடுத்தான்னு சொல்ல, ஹீரோயின் இதை பார்த்துட்டு அப்ப இவன் டென்ட் கட்டுறானே, அப்ப கண்டிப்பா ஹீரோவா தான் இருக்கும்னு ஹீரோயின் நினைச்சுக்க. இங்க கன்வின்ஸ் பண்ண போன நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, ஏமா இந்த மாதிரிலாம் பண்ற, தயவு செஞ்சு கம்முன்னு இருமான்னு சொல்ல, இந்த பிள்ளை இல்ல நான் உன்னை லவ் பண்றேன், நான் உன்னை வந்துட்டு எப்பயுமே லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன், என்னுடைய எண்ணத்தை நான் எப்பயுமே மாத்திக்க மாட்டேன்னு ஹீரோடைய தங்கச்சி அழுதுகிட்டே போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அப்ப கண்டிப்பா ஹீரோவா தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டே கையில ஒரு கல் எடுத்து ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஏரியில எரிஞ்சு விளையாடிட்டு இருக்கான். ஹீரோ கிட்டையும் கல்ல கொடுக்க நம்ம ஹீரோவும் தூரமா அந்த கல்ல வந்துட்டு எரியிறான். ஆக்சுவலி ஹீரோயின் இதை எதுக்காக பண்ணிருப்பாங்கன்னா, ஹீரோயினோட தங்கச்சி டைரியில எழுதியிருப்பாங்க, அவன் எனக்கு டென்ட் கட்ட சொல்லி கொடுத்தான், நான் அவனுக்கு கல் எறியத விளையாட்டு சொல்லி கொடுத்தேன், ஆனா அவனுக்கு சரியா கல் எறியவே வரல, நான் அவனை பார்த்து செம்மையா சிரிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டைரியில எழுதியிருப்பான். ஆனா ஹீரோவா செம்மையா கல் எறிஞ்சு விளையாடிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின், அப்ப நம்ம தங்கச்சி லவ் பண்ற பையன் ஹீரோ கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷமாவ ஹீரோ கிட்ட, சரிவா நீ டென்ட் கட்டினால வந்து எனக்கு அதை காமி அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நம்ம ஹீரோயின்காக அழகா டென்ட் கட்டி இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் உள்ள போயிட்டு பாக்குறாங்க. அது ரொம்ப குட்டி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பண்ண டென்ட் மாதிரி இருக்கு, இந்த டென்ட் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, உடனே சரி நம்ம ஹீரோ என்ன பண்ணா, சரி இப்பயாவது உன் கோவம் தெரிஞ்சிச்சு, எதுக்கா என் மேல கோவப்படுறேனே தெரியல, சரிவா சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நைட்ல. அப்போ ஒரு கார் வருது, அதுல 2 பேர் கெஸ்ட் ரோலுக்காக வந்திருக்காங்க. இந்த இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, கெஸ்ட் ரோலுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அதுல வந்திருக்க பொண்ணு நம்ம ஹீரோடைய ரூமர் கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது மீடியாக்காரங்களாம் கிளப்பி விட்ட ரூமர் கேர்ள் ஃப்ரெண்ட், இவ ஹீரோ கூட படிச்ச பொண்ணும் கூட. சோ இவ வந்த உடனே நம்ம ஹீரோ கிட்ட நல்லா பேச ஹீரோயினுக்கு லைட்டா ஜலஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு பையன் வந்திருக்கான், அவனுடைய பேர் சூ. இவன் யாருன்னா ஹீரோயினுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்கள லவ் பண்ற பையன் போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இவனை பார்த்து யாரு என்னன்னே தெரியல. என்ன நீ என்ன மறந்துட்டியா அப்படின்னு சூ கேட்க, ஹீரோயின் இல்ல எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, அதான் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, ஹீரோ சரிவா நம்ம வந்துட்டு கேம்பர் வேனுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு வர, ஹீரோயின் உள்ள வந்த கையோட மேனேஜருக்கு கால் பண்ணி, யாரா அந்த சூ புது புது கேரக்டரா வந்துட்டு இருக்கானுங்கன்னு சொல்ல, சூ வந்துட்டு உன்னோட தங்கச்சி கூட ஏகப்பட்ட வந்துட்டு டிராமாஸ்ல நடிச்சிருக்கான், அவனுக்கு வந்துட்டு உன் தங்கச்சி மேல ஒரு கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் அவனை வேற சமாளிக்கலுமான்னு சொல்ல, இங்க நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி இல்லைன்னு தெரியும் இல்லையா, அதனால ஹீரோவும் வந்துட்டு அந்த சூ யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு வரேன். சோ இப்ப 4 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 4 பேருமே கேம் மாதிரி ஏதாவது விளையாடலாம்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு ட்ரூத் ஆர் டேர் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் தோக்குறது யாருன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவன் தான் தோக்குறான், அதான் அந்த சூன்ற பையன் தான் தோக்குறான். சோ ஹீரோ கூட படிச்ச அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவனை வந்துட்டு சூக்கிட்ட, அம்மா உனக்கு ஹீரோயினை பிடிக்குமான்னு கேட்க, எனக்கு ஹீரோயினை மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. உடனே இப்ப அடுத்தது நம்ம ஹீரோ தோக்குறான். அப்ப ஹீரோ கிட்ட, நீங்களும் ஹீரோயினும் கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மீடியால சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உண்மையான்னு கேட்க, ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் ஹீரோயினும் உண்மையா தான் லவ் பண்ணேன்னு சொல்ல. நெக்ஸ்ட் மறுபடியும் நம்ம ஹீரோ தான் தோக்குறான். சோ உடனே வந்துட்டு அந்த சூன்ற பையன் ஹீரோ கிட்ட ஒரு பாட்டு பாட சொல்ல, நம்ம ஹீரோவும் ஒரு பாட்டு பாடுறான் பாருங்க. இந்த பாட்டை கேட்டவுடனே ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமாயிடுது. ஏன்னா ஹீரோயினோட தங்கச்சி எனக்கு பிடிச்ச பையன் இந்த பாட்டை தான் அடிக்கடி பாடுவான்னு சொல்லி எழுதி இருக்கு. என்னடா இது பாண்டுரங்கா, நமக்கு வந்துட்டு இப்படி ஒரு சோதனை, ஹீரோ தான் அந்த பையனா இல்ல ஹீரோ இல்லையா, ஒவ்வொரு டெஸ்ட்ல ஹீரோ பாஸ் ஆகிறான், ஒவ்வொன்றுல ஃபெயில் ஆறானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு குழப்பம் வந்துடுது. மறுபடியும் நம்ம ஹீரோவை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாலும் வாங்குறது இல்ல, ஹீரோ
கிட்ட ஒழுங்கா பேசுறது இல்ல. ஹீரோ உனக்கு என்னதாமா ஆச்சு, அப்பப்ப நம்ம கிட்ட கோச்சிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ சரி ஓகே நம்ம 2 பேருமே ஃபிஷிங் பண்ணுவோம், யார் அதிகமா ஃபிஷிங் வந்துட்டு பண்றாங்களோ அவங்க வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க, சோ வந்துட்டு நீயும் என்ன ஏன் வந்துட்டு என் மேல கோச்சிக்கிறேன்ற காரணத்தை சொல்லணும்னு சொல்ல ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஃபிஷிங் பண்ண ஹீரோ ஒரே ஒரு மீன் தான் பிடிக்கிறான், ஹீரோயின் வலை நிறைய மீனை பிடிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அமைதியா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் அப்ப அந்த மீனையே சமைச்சிருக்காங்க போல இருக்கு, அந்த மீனை சாப்பிட போகல. ஹீரோயின் இப்ப அவங்க தங்கச்சிக்கு பிடிச்ச பையன் இல்லையா, அவங்கிட்ட நார்மலா நடந்துக்கணுமே இல்லைன்னா நம்ம மேல சந்தேகம் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க சமைச்ச மீனை அந்த பையனுக்கு வந்துட்டு பரிமாறலான்னு போவ ஹீரோ ஹீரோயின் கையில இருந்து அந்த மீனை புடுங்கி தட்டு நிறைய வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போட்டோ ஷூட்க்கு டைம் ஆயிடுச்சு. ஹீரோயின் கேரவன் குள்ள போவ, ஹீரோ கடுப்பாய் கேரவன் குள்ள போவேன். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க ஹீரோ உனக்கு எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, நம்ம 2 பேருமே கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு நான் உன்னை மீடியாக்காரங்க முன்னாடி கிஸ் பண்ணதெல்லாம் அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க இங்க பாரு நீ என்ன கிஸ் பண்ணது, நான் உனக்கு வந்துட்டு கான்ட்ராக்டை ரினியூல் பண்ண சொன்னது எல்லாமே காசுக்காக தான், ஜஸ்ட் அதெல்லாம் ஒரு ஆக்டிங் தான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோ அதெல்லாம் ஆக்டிங் கிடையாது, நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் லூஸ் மாதிரி பேசாத, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே சம கோவத்துல இருக்கா. சோ ஷூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட்ல எங்க போஸுக்கு வந்துட்டு போஸ் கொடுங்கன்னு சொல்ல 2 பேருமே ஒழுங்கா போஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி ஒரு கிஸ்ஸினாவது பண்ணுங்க போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டாங்க. சோ அப்படி சீனை கட் பண்ணா ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சு தள்ளிவிட ஹீரோ போட்டோக்கு போஸ் கொடுக்க சொன்னாங்க அதான் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோவுடைய தங்கச்சி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் வந்து அவனுக்கு சாப்பாடு மாத்திரம் இருந்தெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. இவளும் வந்துட்டு வரா. சோ அவனுடைய காரும் வந்துடுது. ஆனா இவன் கார்லயே வந்து பாத்தீங்கன்னா டயர்ட்ல நல்லா தூங்கிட்டான் போல இருக்கு. வீட்டுக்கு ஆப்போசிட்லயே உட்காந்துக்கிட்டு சோ இவளும் வந்துட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு வெளியே நின்னுட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து கரெக்டா மழை வந்துடுது. அச்சோ இப்ப என்ன பண்றது, மலையில நம்ம இங்க இருந்து போயிட்டோம்னா அப்புறம் இவனுக்கு கார்ல வந்துட்டு சாப்பாடும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தங்கச்சி அடிக்கிற மழையில வெளியவே நின்னுட்டு இருக்கான். அவன் தூங்கி எந்திரிச்சு நின்று பார்க்க இந்த பிள்ளை மலையில் நின்னுட்டு இருக்கா. உடனே வெளியே கூட்டு வந்து உள்ள கூட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக இப்ப இங்க வந்தேன்னு சொல்ல இல்ல உனக்காக சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தேன், உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல அதுக்காக மழையில நினைவன்னு சொல்ல இல்ல உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன்னு சொல்ல அந்த சாப்பாட்டுல ஒரு லவ் லெட்டரும் இருக்கு. என்னது இது எப்ப லவ் லெட்டர் கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கா, ஆனா நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா என்னால இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல அந்த பிள்ளை அழுதுகிட்டே இன்னைக்கு ஃபுல்லா நான் உனக்கு இந்த லெட்டர் தான் எழுதுனேன் தெரியுமா கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஓகே ரொம்ப மழை பெய்யுது இந்த மாதிரி உள்ளவா என்னோட வீட்டுக்குள்ளவா நீ வந்து குளிச்சுட்டு போய் இல்லைன்னா உனக்கு உடம்பு சரியாம போயிடும்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு அவனுடைய வீட்டுக்கு ஹீரோடைய தங்கச்சியை கூட்டிட்டு வர சோ போயிட்டு குளின்னு சொல்ல இந்த பிள்ளையும் மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு போய் குடிக்க போயிடுச்சா. உடனே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் அந்த லெட்டரை எடுக்கிறான் பாக்குறான். பட் ஆனா அதை வந்துட்டு படிக்காம மறுபடியும் அந்த லெட்டரை எடுத்து வச்சுட ஹீரோடைய தங்கச்சி குளிச்சு முடிச்சு அவனுடைய சட்டையவே போட்டு வர. இதை பார்த்துட்டு அவன் லைட்டா பிளஷ் ஆகுறா. ஆனா வெளியே காமிச்சிக்கவே இல்லை. சரி நம்ம 2 பேருமே சாப்பிடலாம், நீ கொண்டு வந்த சாப்பாட்டையும் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷேர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய தங்கச்சியா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டை ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறா. அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்ப தன்னுடைய ட்ரெஸ்ஸை வந்துட்டு காயிற வரைக்கும் போயிட்டு சோஃபால போய் படுத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் காட்டுல ஷூட்டிங் முடிஞ்சிட்டதுனால சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்ட்டி மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கூட படிச்ச பொண்ணு இருக்கா இல்லையா, ரூமர் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க பரளி போயிட்டு விட்டாங்க இல்லையா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட தனியா பேசுறதுக்காக கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ இல்ல எனக்கு வந்துட்டு ஹீரோயின் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க. இது நம்ம ஹீரோயின் கேட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணுமே நானுமே ஜஸ்ட் வந்துட்டு யூனிவர்சிட்டியில ஒன்னா படிச்சோம், மத்தபடி எங்க 2 பேருக்குமே பெருசா எந்த ஒரு பழக்கமும் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் அதே என்கிட்ட சொல்றேன்னு சொல்ல அப்புறம் ஏமா கண்ணுல தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணுல இருந்து தண்ணியை தொடச்சு விட ஹீரோயின் அங்க இருந்து ஜலஸ்ல கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய தங்கச்சி நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஹீரோடைய ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து பாக்குறான் இந்த பிள்ளை எம்பிட்டு பாசம் வச்சிருக்குது நம்ம மேல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாத்துக்கிட்டேன். ஹீரோடைய தங்கச்சியவே இவன் அப்படியே வந்துட்டு முறைக்க பாத்துட்டு இருக்க. இவன் போன்ல அலாரம் வச்சுக்கிட்டு எந்திரிக்கிறான். என்னன்னா இவனுக்கு மாத்திரை கொடுக்கறதுக்கு போல இருக்கு. அலாரம் அடிச்ச உடனே இவ்வளவு வந்துட்டு ஐயோ அலாரம் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவன் சீக்கிரமா உனக்கு முதல்ல மாத்திரை கொடுக்கணும்னு சொல்ல ஏமா மாத்திரை கொடுக்கறதுக்கெல்லாம் அலாரம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே ஹீரோடைய தங்கச்சியை பத்தி நினைச்சுக்கிட்டே பார்க்க அவளுமே மாத்திரையை கொடுத்தரா. இவன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெளியே இன்னும் மழை விடவே இல்லை, பேசாம நீ இங்கே வந்துட்டு தங்கினேன் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய தங்கச்சி செம்ம ஹாப்பி ஆயிட்டா. சோ உடனே வந்துட்டு நீ என்னோட ரூம்ல போயிட்டு தூங்கு, நான் இங்க வெளியே சோஃபால பட்டுக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தன்னுடைய கிரஷ் ரூம்ல இடம் கிடைச்சிச்சு. அது லவ் பண்றதுக்கு முன்னாடினா எப்படி இருக்கு அந்த பொண்ணுடைய நிலைமை, உள்ள போயிட்டு குதிக்கிறா தாவரா பெட்ஷீட் எடுத்து கட்டி பிடிச்சிக்கிறா, அவன் போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்க. மறுநாள் காலைல விடிஞ்சிடுது. ஸோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், நான் ஆஃபீஸ்க்கு போறேன் உனக்காக சமைச்சு வச்சுட்டு போயிருக்கேன், நீ நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி
இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதி வச்சுட்டு போயிருக்க. இதை பார்த்து ஹீரோடைய தங்கச்சி செம ஹாப்பியாவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஷூட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2-3 நாள் ஆகும் போல இருக்கு. வீட்டிலே தனியா இருந்து கடுப்பாயிடுறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ ஹீரோயின் அவங்களோட மேனேஜர் கூட கரோக்கிக்கு போயிட்டு செம்மையா குடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ நினைச்சுதான் ரொம்பவும் குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மேனேஜரையும் அவங்களுடைய அசிஸ்டண்ட்டையும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நினைச்சு காஃபில வந்து சுகர் கியூப 1 போடுறான் 2 போடுறான் 3 போடுறான் போட்டுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்த ஹீரோடைய ஃப்ரெண்டு, ஏண்டா உனக்கு ஹீரோயின் கிட்ட பேசணும்னா போயிட்டு டைரக்டாவே போய் பேசாண்டான்னு சொல்ல, அவதான் என்ன பிடிக்கலன்னு அத்தனை தடவை சொல்றாள். என்னடா பண்றது நானுன்னு சொல்ல, பிடிக்கலன்னு சொன்னாலும் வந்துட்டு நீ போய் பேசுடா போடான்னு சொல்ல ஹீரோயின் குடிச்சு முடிச்சுட்டு கரோக்கில இருந்து வீட்டுக்கு வராங்க. அப்ப அந்த சூஞ்சவன் ஹீரோயின் கிட்ட வந்து எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போவேன். நம்ம ஹீரோயின் குடிச்சிருக்காங்க இல்லையா, ஒழுங்கா நவுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் நவுறவே இல்லை. கரெக்டா நம்ம ஹீரோ அந்த டைமுக்கு வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட அவன் ஒரு விஷயத்த சொல்றான். நேத்து நீங்க அதாவது அந்த இது காட்டு பகுதியில ஷூட்டிங் நடந்துச்சு இல்லையா, அப்ப நீங்களும் ஹீரோயினும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீங்க 2 பேருமே உண்மையான கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, ஆனா நீ இப்ப இவ்வளவு ஹரஸ்மெண்ட் பண்ணிருக்கா, நான் இதை போலீஸ்ட சொன்னேன்னா சோ உனக்கு தான் வந்துட்டு தண்டனை கிடைக்கும், ஃபர்ஸ்ட் இங்க வந்து போன்னு சொல்ல அவனுமே அங்க வந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் செம்மையா குடிச்சிருக்கனால நம்ம ஹீரோ என்ன பண்ண அப்படியே பிகி பேக் தூக்கிட்டு வந்து ஹீரோயினை வீட்டுல விட நம்ம ஹீரோயின் இருக்கிற சட்டையெல்லாம் அவுத்து போட்டுட்டு இருக்க. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கா இவன் சொல்லிட்டு கண்ணாடி கிட்ட போவ. அங்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சி டைரி இருக்கு. ஒருவேளை ஹீரோயினோட தங்கச்சினாலதான் ஏதாவது இவன் நம்மள வெறுக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை படிக்கலான்னு போவ. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு உடனே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ற தெரியுமா என்னென்னமோ பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிச்சு பெட்டுக்குள்ள சாச்சு உடனே நம்ம இமேஜ் ஆக்சர் வரை நம்ம தனுஷ் பண்றாங்களே அந்த மாதிரி மூவில வர மாதிரி நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண 2 பேருக்குமே எல்லாம் முடிஞ்சிருது. ஸோ அடுத்த நாள் காலைல எழுந்திருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்ச உடனே நம்ம ஹீரோயின் பிடிச்சிடுறாங்க. ஐயோ நேற்று நைட்டு குடிச்சிட்டு என்னெல்லாம் பண்ணி தொலைச்சிட்டா, ஐயோ இப்ப எப்படி நம்ம போய் அவன் மூஞ்சில முழிக்கிறது அப்படின்னு சொல்ல ஹீரோ இங்க வந்து நம்ம ஹீரோயின்காக சமைச்செல்லாம் வச்சுட்டு இருக்கான். ஹீரோ செம ஹாப்பியா இருக்க. ஹீரோயின் நைட்டு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி பிரிட்டன் பண்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு நேற்று என்ன நடந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு சொல்ல, என்னமா எப்படி சொல்ற, நீ நானே இதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்ல ஹீரோயின் நாம ஒன்னும் சின்ன குழந்தைங்க கிடையாது, நான் நேற்று நைட்டு குடிச்சிருந்தேன், அதனால நேற்று நைட்டு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு கடுப்பாயிடுது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஆள் வரதுக்காக போன் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினோட வீட்லயே இருங்க. ஹீரோவுடைய தங்கச்சி வெளியே சாப்பிடலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா பாருங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கான். இதை பார்த்து இந்த பிள்ளை செம்ம கடுப்பாயி போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு யாரா அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங்ல நம்ம ஹீரோயினும் அந்த சூன்றவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா நடிக்கிற மாதிரி இருக்கு. அப்பப்ப நம்ம ஹீரோயின் கூட சூ நின்னுட்டு இருக்கதை பார்த்து ஹீரோக்கு ஜலஸ் ஆகி 2 பேருமே பிரிச்சு விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் கடுப்பாயி இது ஜஸ்ட் ஷூட்டிங்னா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எனக்கு தான் ஒன்னும் இல்ல நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்புறமும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம கடுப்பாவது. என்னடா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம ஹீரோ கடுப்பாவ. அதுக்கப்புறமா வந்துட்டு சூ நம்ம ஹீரோயினை வெளியே சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்கான். அவனுடைய லவ் நம்ம ஹீரோயினோட தங்கச்சின்னு நினைச்சிட்டு லவ் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கன்ஃபஸ் பண்ண. ஹீரோயின் இந்த மாதிரி தப்பா நினைச்சுக்காத, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு உன்ன பிடிக்கலன்றதை விடவும் நான் வேற ஒருத்தவங்க லவ் பண்ணேன்னு சொல்ல உடனே இப்ப நம்ம ஹீரோவும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். இப்ப ஹீரோயினும் அந்த சூஞ்சவனும் ஹக் பண்ணிட்டு வெளியே நின்றுட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சமக்கம் வந்துட்டு ஓகே இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தப்பா நினைச்சிட்டு வந்துட. ஹீரோயின் காலைல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம மேனேஜர் வந்து இது டைரியில இருந்த லெட்டர், ஆக்சுவலி இது ஒரு க்ளூ மாதிரி இருக்கு பாரு, இந்த லெட்டர்ல வந்துட்டு இந்த லெட்டர் ஆக்சுவலி அந்த லெட்டரை படிச்சு பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி லவ் பண்ணலன்றது கன்ஃபார்மா தெரியுது. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் அச்சோ இது தெரியாம நான் வேற ஹீரோவை நிறைய சுச்சுவேஷன்ல வந்துட்டு ரொம்ப கோவமா பேசிட்டேனேன்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோவுக்கு மெசேஜ் பண்றாங்க நம்ம ஹீரோயின். ஆனா நம்ம ஹீரோ ஆல்ரெடி வந்துட்டு சூவ ஹீரோயினுக்கு ஹக் பண்ணிட்டு இருந்ததுனால தப்பா எடுத்துக்கிட்டதுனால ஹீரோயினோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. இதனால நம்ம ஹீரோயினே ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு ஹீரோ பார்க்கலான்னு வர ஹீரோ இந்த கிஃப்ட் எதுக்கு எனக்கு கொடுக்குறோம், உன்னோட பாய் ஃப்ரெண்டு கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்ல ஹீரோயின் அப்பதான் பாக்குறாங்க. யோசிச்சு பாக்குறாங்க, ஓ அன்னைக்கு நாங்க ஹக் பண்ணிட்டு இருந்ததை பத்தி பேசுறியான்னு சொல்ல ஆக்சுவலி அந்த சூஞ்சவன் லாஸ்டா ஒரு ஹக் கொடுன்னு சொல்லியிருப்பான். ஹீரோயினும் அதுக்கு தான் ஹக் கொடுத்துருப்பாங்க. ஹீரோயின் அவனு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் புரிஞ்சுக்காம ஹீரோயினும் ரொம்ப கோவமா திட்டி விட்டுட்ட. ஹீரோயினுமே அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோ அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல நம்ம கியூட்டா வந்து ஹீரோக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேம்ப் மாதிரி ஒண்ணு இருக்கு. பத்தாவதுக்கு வந்துட்டு ஹீரோயின் லெட்டரும் எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க. பிளஸ் அவங்களுடைய லவ்வையும் கன்ஃபஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்ப அந்த லெட்டர் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயின் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்து சாரின்னு கேட்க, ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க வீட்டுக்கு வந்து டோரை லாக் பண்ணிட்டு உள்ள வர. ஆனா ஹீரோக்கு தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுடைய டோர் லாக் தெரியும் இல்லையா. ஹீரோவும் ஓபன் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு நைட் நான் இங்க தான் தங்க போறேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, சோ ஏதாவது பண்ணித்தலன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்க ஹீரோ இங்க பார் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு தூக்கம் வருது உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு தூங்க போயிடுறாங்க.
முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே காலையில மறுபடியும் ஷூட்டிங்காக வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே கேமராலாம் எடுத்துக்கிட்டு ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி ஒரு நல்ல கப்புள்ஸ் மாதிரி ஆக்டிங்லாம் போட்டுட்டு இருக்கா. ஹீரோவுடைய தங்கச்சியா இங்க ஹீரோவுடைய ஃப்ரெண்டு மேல செம்ம கோவத்துல இருக்கான். மூஞ்ச தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு வரப்பா அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. என்னடா இது, நம்ம என்னடா பண்றோம், இவன் நம்ம எம்எல்ஏ பார்த்து முறைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒரு மாதிரி அக்கோடா ஃபீல் ஆகி, என்னமா உன் பிரச்சனை, எதுக்குமா என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்கான்னு சொல்ல, இந்த மாதிரி வந்துட்டு நான் நேற்று ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன், பசிக்குதுன்னு சொல்லிட்டேன், நீ ஏதோ ஒரு பொண்ணு மேல கையை போட்டு போனியா, யார் அந்த பொண்ணுன்னு கேட்க, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல, உடனே அவ கடுப்பாயிடுச்சா, ஒழுங்கா சொல்றியா இல்லையா யார் அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்க, ஆனா அவ கோச்சிட்டு போயிட்டா, ஹே அது என் ஃப்ரெண்டுடைய பொண்ணு, அவளை கொண்டு போய் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல விட சொன்னாங்க, அதனால தான் நான் விட போனேன்னு சொல்ல, இருந்தாலும் நீ எப்படி கையை போட்டு போவேன்னு சொல்லிட்டு அவ கோச்சிக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு வராங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ இந்த ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தவன். நம்ம ஹீரோயின் ஆர்ஃபனேஜ்ல இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுக்க, ஹீரோவும் ஹீரோயினும் ஆர்ஃபனேஜ்ல இருக்க பசங்க கூட எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆர்ஃபனேஜை நடத்துற ஆன்டி வந்து ஹீரோ பார்த்துட்டு, எதுக்கு இங்க வந்த, உனக்கு எவ்வளவு தைரியம் இங்க வரதுக்கு, ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி கத்தி விட, ஹீரோயின் என்னாச்சு அந்த ஆன்டி ஏன் உன்னை திட்டுறாங்கன்னு சொல்ல, ஹீரோ எதுவுமே சொல்லாம ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் எதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோவுடைய தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ என் மேல வந்துட்டு லவ் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது, ஆனா என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா தெரியுமா, என்கிட்ட காசு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் நான் காசு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் தீவிரமா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய லைஃபுக்கு நீ எப்பயுமே செட் ஆக மாட்டேன்னு சொல்ல, எனக்கு ஒண்ணு காசு பணம் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா உன்னுடைய ஸ்டேட்டஸ் வேற என்னுடைய ஸ்டேட்டஸ் வேற, அதனால உனக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு போவ, பாவம் ஹீரோடைய தங்கச்சி நின்று அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை எதுக்காக அந்த ஆன்டி திட்டினாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோடைய அம்மாவை கூப்பிட்டு அங்க நடந்ததெல்லாம் சொல்ல, ஹீரோடைய அம்மா உனக்கே தெரியும் இல்லமா ஹீரோ அந்த ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தான்னு சொல்லிட்டு, விஷயம் என்னன்னா அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறப்ப ஹீரோவுக்கு ஒரு கெட்ட சம்பவம் நடந்தது, அது என்ன சம்பவம் ஹீரோவே உனக்கு சொல்லுவான், ஆனா நான் சொல்ல மாட்டேமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல, ஆனா அவங்க ஹீரோ ரொம்ப நல்ல பையமா, அவனை மட்டும் விட்டுறாதுன்னு சொல்ல, ஹீரோ சோகமா இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிடுறாங்க. ஹீரோ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க, ஹீரோயின் இல்ல நீ ரொம்ப வந்துட்டு சோகமா இருக்கல, சும்மா ஜஸ்ட் ஒரு கம்பெனி கொடுக்கலாம் தான் வந்தேன்னு சொல்ல, ஹீரோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஆன்டி எதுக்கு தெரியுமா என்ன திட்டினாங்க, அந்த ஆன்டியோடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜை ஃபர்ஸ்ட் நடத்திட்டு இருந்தாங்க, அந்த அங்கிள் என் மேல உயிரே வச்சிருந்தாரு, நான் அப்ப ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன், தன்னோட பையனாவே என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு நாள் நான் கேம்பிங் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்ச அந்த அங்கிள் கிட்ட, அந்த அங்கிள் என்ன மட்டும் தனியா கூப்பிட்டுக்கிட்டு கேம்பிங்க்கு போனாரு ஒரு மலை உச்சிக்கு, மலை உச்சியில போயிட்டு தங்க வேணாம்னு சொன்னாரு, நான் தான் தங்கணும்னு சொன்னேன், ஆனா அப்ப அந்த மலை உச்சியில இருந்து அவர் கால் இடறி கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு, அவர் செத்ததுக்கு நான் தான் காரணம், அந்த ஆன்டி என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளாஷ்பேக்க சொல்ல, இப்ப அந்த ஆன்டி கிட்ட போய் நான் சாரி கேட்கணும்லாம் இல்ல, அதாவது வந்துட்டு சாரி கேட்க முடியாமலாம் ஒன்னும் இல்ல, ஆனா எனக்கு சாரி கேட்க கொஞ்சம் பயமா இருக்கு, ஏன்னா உங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு நான் காரணம்னு அவங்க நினைக்கிறாங்க, மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்ல, சோ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ ஒன்னும் காரணம் கிடையாது, நீ அவரை ட்ரெக்கிங் தானே கூட்டு போனன்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு அந்த ஆன்டியை பாக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா வந்து ஹீரோவை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை வெளியே சாப்பிடறதுக்காக கூப்பிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜ் ஆன்டி தான். இப்ப அவங்களை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ செம்மையா ஷாக் ஆகுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து ரொம்பவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சோகமா வெளியே வந்துட்டு இருக்கான். ஒருவேளை ஆன்டி வந்துட்டு மன்னிப்பு வந்துட்டு ஏத்துக்கலப்புல இருக்கு. சோ இப்ப ஹீரோ வந்துட்டு இருக்கக்குள்ள ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பீர் வந்துட்டு நம்ம ஹீரோவை போக விடாம தடுத்துட்டு இருக்கு. இங்க பாரு ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, என் மூட் ரொம்ப அப்செட்டா இருக்கு, அப்புறம் நான் உன்னை அடிச்சுட்டு போறேன், போலீஸ்க்கு கால் பண்ணிட போறேன்னு சொல்ல, ஆனா அந்த டெடி பீர் டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு இருக்கு. ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணேன்னு போன் எடுக்க, ஆனா அந்த பியர் நம்ம ஹீரோ கையில இருக்க போனை வாங்க நம்ம ஹீரோ அந்த பியரை பிடிச்சு தள்ளி விட, அப்பதான் தெரிய வருது அது ஹீரோயின்னு. சோ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க, என்னால தான் நீ ரொம்ப டென்ஷனா இருக்க, அந்த ஆன்டி உன்னை மன்னிக்கலையா, சாரி நான் தான் அந்த ஆன்டியை கூப்பிட்டு விட்டேன்னு சொல்ல, இப்பதான் நம்ம ஹீரோ பிளாஷ்பேக்க சொல்றான். ஆக்சுவலி ஆன்டி வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டியே ஏத்துக்க முடியலப்பா, அதனால தான்ப்பா நான் உன் மேல வந்துட்டு இது பழிய போட்டுட்டு என் மனசை நானே தேடிக்கிட்டு இருந்தேன், நீ வெறும் ட்ரெக்கிங் மட்டும் தான் கூட்டு போன, மலையில இருந்து அவர் கீழே விழுந்துட்டாருன்னா அதுக்கு நீ என்னப்பா பண்ணுவ, நீ ரொம்ப நல்ல பையன் தான், ஆனா என்ன மன்னிச்சிடுப்பா, நான் கூட உன்னை இத்தனை நாளா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்டிருப்பாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எதுக்காக நான் கஷ்டப்பட்டேன்னா அந்த ஆன்டி தான் பில்ல பே பண்ணாங்க, அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டேன் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டு போவ. சோ இப்ப மேனேஜரும் ஹீரோயினுடைய செக்ரட்டரியும் ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு விதமான வந்து பாத்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வர ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ என்ன ஏதாவது ப்ரப்போஸ் பண்ண போறியான்னு சொல்ல, ஹீரோயின் இங்க பாரு நான் சொல்றத வந்துட்டு காமெடியாலாம் எடுத்துக்காத, நான் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவேன், ஆனா நீ என் மேல கோச்சு கூடாதுன்னு சொல்ல, ஹீரோ என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி நீ கான்ட்ராக்ட் போட்டது என்னோட தங்கச்சி கிட்ட தான், ஆனா என் தங்கச்சி எங்க போனான்னு தெரியல, அதனால நான் வந்துட்டு என் தங்கச்சியோட இடத்துக்கு வர வேண்டியதாச்சு, நானும் என்னோட தங்கச்சியும் ட்வின் சிஸ்டர், தயவு செஞ்சு மன்னிச்சுட்டேன், ஆனா உன்னை நான் சின்சியரா லவ் பண்றேன், என்ன நீ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட
கேட்க சோ உடனே நம்ம ஹீரோவும் இத்தனை நாள் இந்த வார்த்தை கேட்கறதுக்கு தானே வந்தேன், எனக்கும் ஆல்ரெடி உண்மை தெரியும், சோ உண்மை தெரிஞ்சுமே நான் ஏன் அமைதியா இருந்தேன்னா நானுமே உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண அங்க வச்சிருக்க டெக்கரேஷன் லைட்லாம் ஆன் ஆகி சோ பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிக்குது. சோ இதெல்லாம் பண்றது பின்னாடி இந்த மேனேஜர் தான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய சிஸ்டர் தனியா உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்ட் அவ மெசேஜ் பண்ணி கூப்பிடுறா. ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோடைய சிஸ்டர் என்ன சொல்றா, இந்த மாதிரி வந்துட்டு நான் பணக்கார பொண்ணுன்றதுனால தான் என்ன வேணான்னு சொல்றேன், பேசாம என்னுடைய சர்நேமை நான் மாத்திக்கிறேன், என் வீட்டுல இருந்து நான் வந்துடுறேன், அதுக்கப்புறமாவது நீ என்ன லவ் பண்ணுவல, ப்ளீஸ் என்ன லவ் பண்ணுன்னு சொல்ல. இங்க பாரு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, விஷயம் என்னன்னா நான் உன்னை தங்கச்சி மாதிரி பாக்குறேன், அப்புறம் எப்படி எனக்கு வந்துட்டு உன் மேல லவ் வரும் சொல்லு, நீ என் ஃப்ரெண்டுடைய சிஸ்டர்னா எனக்கும் சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்ல. அவ அழுவ ஆரம்பிக்கிறான். இங்க பாரு ரொம்ப குளிருது அழுவாதுன்னு சொல்ல. ஆனா அவ அழுதுட்டே இருக்கா. சரி ஓகே உனக்கு நான் கோட்டை போத்தி விடுறேன், உட்காந்து அழு, நான் வீட்டுக்கு போறேன், தயவு செஞ்சு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடு, நான் அங்க இருந்து கிளம்ப, நான் அழுதுட்டு இருக்கேன், எவன் அவன் பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ அழுவேன். அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ ஹீரோயின் தான். அவங்களுடைய லவ் சக்சஸ் ஆனதுனால பட்டாசு வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி நானும் ஹீரோயினும் டேட்டிங் பண்றோம், ரெண்டு பேருமே லவ் பண்றேன்னு சொல்ல. போய் எல்லாம் சொல்லாதடான்னு சொல்ல நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேபி நீ நானும் லவ் பண்ற விஷயத்தை என் ஃப்ரெண்டு நம்ப மாட்டேன்னா கொஞ்சம் சொல்லன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ண. ஆனா ஹீரோயின் ஹலோ ஹலோ டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு ஐயோ பல்பு வாங்கிட்டியா போன்னு சொல்ல. ஹீரோ இங்க பாரு நான் என்னோட லவ்வருக்கு கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்றா அப்படின்னு சொல்ல. டேய் நீ என்னோட பாஸ்டா லூசு மாதிரி பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க வர. அப்ப நம்ம ஹீரோயின் நான் அவனை லவ் பண்ணவே இல்லை, அவன் தான் என்ன லூஸ் மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கான், நான் அவனை ஜஸ்ட் யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யார்கிட்டே சொல்லிட்டு இருக்கதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அங்க இருந்து நம்ம ஹீரோ போவேன். ஆனா இப்பதான் தெரிய வருது ஹீரோயின் டிராமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேனேஜர் கூட உட்காந்துக்கிட்டு. சோ இப்ப ஹீரோயினும் வந்துட்டு மேனேஜரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட செக்ரட்டரி வந்து ஹீரோயின் இப்ப வந்தாரு, ஆனா வந்துட்டு ஏதோ அப்செட் ஆகி கிளம்பிட்டாருன்னு சொல்ல. ஹீரோயின் அச்சோ நான் டிராமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த லைன்ஸ் கேட்டுட்டு அவன் கிளம்பிட்டுக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதட்டப்பட்டு ஹீரோ கால் பண்ண. ஹீரோ போனே அட்டன் பண்ணல. ஹீரோயின் அச்சோ போச்சு இவன் வேற கோச்சுக்கிட்டான் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ கால் பண்ணி இங்க பாரு நான் டிராமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதோடைய லைனை தான் சொல்லிட்டு இருந்தேன், நீ அந்த லைனை கேட்டுட்டு தான் நீ லூஸ் மாதிரி வந்துட்டு என் மேல கோச்சிக்கிட்டு போயிட்டேன்னு சொல்ல. ஹீரோவும் சே நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமான்னு சொல்ல. ஹீரோயின் சரி நீ வந்தியா நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் பார்க்கலாமான்னு சொல்ல. ஹீரோ அவ்வளவுதானே இதை நான் வந்துடுறேன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன், பட் நான் மறுபடியுமே உன்னை பார்க்கறதுக்காக வரேன் நைட்டு அப்படின்னு சொல்ல. ஹீரோயினுமே ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நைட்டாவது நம்ம ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு நான் கூட அதை உண்மை நினைச்சு தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஹீரோவுக்கு அழுகியே வந்துட்டு என்னடா சாமி அழுவுற நீன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க. ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சமாளிச்சிடறான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இங்க பாடுறா நான் ஏதாவது ஹீரோயினுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், ஏதாவது ஒன்று யோசிச்சு சொல்றான்னு சொல்ல. பொண்ணுங்களுக்கு வந்துட்டு செயின்னா ரொம்ப பிடிக்கும், பேசாம ஏதாவது ஒரு செயின் மாதிரி ஒன்று வாங்கி கிஃப்ட் பண்றான்னு சொல்ல. ஹீரோ ஓகே சூப்பர் அப்ப டெக்கரேஷன்லாம் பண்ணி ஹீரோயினுக்கு வந்துட்டு செயினை கொடுத்துட வேண்டியதுதான் சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் பண்ணி ஹீரோயினுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயினையும் நம்ம ஹீரோ வந்துட்டு வாங்குறான். வாங்கி பிங்க் கலர்ல டெக்கரேஷன்லாம் வந்துட்டு பண்ணி ஹீரோயினுக்கு கொடுக்குற மாதிரி இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்த்துட்டு செம்ம ஹாப்பியா நின்றுட்டு இருக்கேன். ஹீரோயினும் அங்க வராங்க. இப்ப ஹீரோயின் அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு அம்மா நீ தான் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியான்னு கேட்க. ஹீரோ இல்லையே நான் எதுவும் பண்ணலையே நான் எல்லாம் பண்ணலையே அப்படின்னு ஹீரோ சமாளிக்க. ஹீரோயின் ஆமாமா பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்போ வந்துட்டு பிங்க் கலர் பிடிக்குதா என்ன, ஏன் பிங்க் கலர் மட்டும் தான் பிடிக்கணுமா என்ன, இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன், யார் தான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணாங்களோன்னு சொல்ல. ஹீரோவுக்கு கஷ்டமாயிடுது. அச்சோ நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசிச்சு இந்த டெக்கரேஷன் பண்ணவே பிடிக்கலன்னு சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாயிட்டு செயினையும் கொடுக்கல. அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருக்கான். இப்ப என்னடா பண்றது டெக்கரேஷன்லாம் பிடிக்கலன்ட்டா ஓல்டு ஃபேஷன் சொல்லிட்டா வேற ஏதாவது ஐடியா சொல்றான்னு சொல்ல. சிசன நீ டென்ஷன் ஆகாத மச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு சமாளப்படுத்த. ஹீரோயின் கால் பண்ணி ஹீரோ கிட்ட நான் வரதுக்கு ஒரு வாரமாவும் நான் பிசினஸ் ட்ரிப்பா வெளியே போறேன் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ ஐயோ டே என்னடா இது நம்மளால பிசினஸ் ட்ரிப்பா நினைச்ச யாழு ஐயோ வயலாம் கலருதே யாழு பிசினஸ் ட்ரிப் போறா நானும் கிளம்புறேன்னு சொல்ல. டே ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குடா ஆஃபீஸ்லன்னு சொல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் முதல்ல ஆளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரேடியா அங்கிருந்து கிளம்பி ஸோ நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துடுறான். ஹீரோயினும் ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு என்ன நீ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல தான் நீ ரெண்டாவது ஃபிளைட்டு என் பின்னாடி வந்துட்டியான்னு கேட்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்ல. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஏரி ஓரமா போயிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல அந்த ஏரி ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கு. அந்த ஏரியில இருக்க கல்லெல்லாம் எடுத்து இது ஒரு மேஜிக்கல் கல், நம்ம இதுகிட்ட வரோம் ஏதாவது கேட்டா கிடைக்கும்னு சொல்ல. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஒரு கல் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை பத்தி வரம் கேட்கலான்னு பார்க்க கண்ணு முடிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கழுத்துல அந்த செயினை போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா முன்னாடி வர அப்படியே அந்த ஏரியிலே தபகடின்னு விழுந்துற. பாவம் நம்ம ஹீரோடைய கையை ஒடிஞ்சு போயிடுது. பத்தாவதுக்கு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடுது. ஹீரோயின் என்ன நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்த, நான் கண்ணு முடிட்டு இருக்க டைம் நீ ஏன் முன்னாடி வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்து பாரு இப்போ உன் கையில சமத்தியா அடிபட்டு இருக்கு காட்டு திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு மருந்தெல்லாம் வச்சு விடுறாங்க. ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப குளிக்கணும். ஸோ அதனால நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு ஹீரோவை குளிக்க வைக்கலான்னு பார்க்க ஆனா முடியல. ஸோ நம்ம ஹீரோயினோட ஹார்ட் பீட் வேற திட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி பரவாயில்ல இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் எதுக்கு கீழெல்லாம் உழுந்து வாரியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம சர்ப்ரைஸ் பண்றோம்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு கையை உடைப்பானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அம்மா தாய் ஒன்ட்ட இந்த செயினை கொடுக்கறதுக்கு தான்மா நான் முன்னாடி வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கழுத்துல போட்டே விட்டாரா. இப்போ ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோவுடைய சிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து எதுக்காக நீ ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு கூட இங்கே இருக்கான்னு சொல்ல, ஒன்றும் இல்லை பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆயிருக்கு, நம்ம போய் அங்கே சாப்பிடலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னுமே நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி இவன் பின்னாடி சுத்துறது நிப்பாட்டில் போல இருக்கு. இப்போ இவங்க 2 பேர் சாப்பிட்டு எந்திரிச்சு போறப்ப வெயிட்டர் ஒரு சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து தெரியாம இந்த பிள்ளை மேல ஊத்தி விட்டுற. உடனே அவனுடைய கோட்டை கட்டி அந்த பிள்ளைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல போத்தி விட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வர. அவளுக்கு கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா அது சுடு தண்ணின்றதுனால லைட்டா காயம் பட்டிருக்கு. சரி உட்கார் நான் உனக்கு மருந்து வச்சு விடுறேன்னு சொல்லிட்டு இவன் கழுத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா மருந்து வச்சு விட்டுட்டு இருக்க. அப்ப இவனுக்கு ஒரு மாதிரி பிளஷ் ஆயிடுது. உடனே இவன் என்ன பண்ணா, நீயே மருந்து வச்சுக்கோன்னு சொல்ல, நீ தானே மருந்து வச்சு விடுறேன்னு வீட்டுக்கு கூட்டு வந்தா, அப்புறம் என்னடா இப்படி பண்ற, சரி காட்டு நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி மருந்து வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு ஆல்பம் இவ கையில கிடைக்குது. அந்த ஆல்பம் எடுத்து பார்த்தா அதுல ஒரு பொண்ணோட போட்டோ வந்துட்டு ஏகப்பட்டது இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள அதுல இருந்து ஒரே ஒரு போட்டோ மட்டும் இந்த ஹீரோடைய சிஸ்டர் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். என்னாச்சு இவளுக்கு ஏன் திடுதிப்புன்னு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோடைய தங்கச்சி கால் பண்ணா, அவன் போனே எடுக்கவே இல்லை. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோடைய சிஸ்டர் ஒரு போட்டோவை பார்த்திருப்பா. அதாவது ஒரு பொண்ணும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோவை, அதே போட்டோவை ஒரு அதாவது இவளுடைய ஃபேவரட் விளாகர் பொண்ணு அவளுடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணிருப்பா. ஆனா முகத்துல ஒரு பியர் போட்டோ போட்டிருப்பா. ஆக்சுவலி அந்த பியர் போட்டோ போட்டு மறைச்சு வச்சிருக்கிறது ஹீரோடைய ஃப்ரெண்டுன்றதை இவ கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா ஆல்பத்துல அதே மாதிரியே சேம் போட்டோ இருந்திருக்கும். ஓகே அந்த விளாகர் பொண்ணு தான் இவனோட எக்ஸ்ல வருன்றதை நம்ம ஹீரோடைய தங்கச்சி கண்டுபிடிச்சிட. ஆஃபீஸ்ல இவன் கிட்ட சரியாவே பேச மாட்டேன்றா. அந்த விளாகர் பொண்ணுக்கு வேற இவன் மெசேஜ் பண்ணிருக்கா நான் உங்ககிட்ட பேசணும்னா, ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு ரிப்ளை மெசேஜே பண்ணவே இல்லை. ஹீரோயினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிசினஸ் ட்ரிப்லாம் முடிஞ்சு ஊருக்கு வராங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயினை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை மட்டும் முன்னாடி அனுப்பிச்சு விட்டுட்டு பின்னாடி போய் அந்த ஆளை போட்டு சம்மாடி அடிக்க ஹீரோயினும் யாரா நீ எதுக்குடா எங்களை ஸ்டாக் பண்றேன்னு கேட்க. ஆக்சுவலி அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். இப்ப அவர் உடனே வந்துட்டு ஏய் என்ன பண்ற நீ, எதுக்கு என்ன அடிச்ச, நீ உங்க 2 பேரையும் நான் டேட் பண்ண விட மாட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோ சாரி அங்கிள்னு சொல்றான். ஒழுங்கா வந்துட்டு காசு கொடுத்துரு, அது காம்பன்சேஷன் கொடுன்னு சொல்ல ஹீரோ கார்டு எடுக்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ கையில அந்த கார்டை கொடுத்து நீ வீட்டுக்கு போ தயவு செஞ்சு அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்ல, அவன் தான் காசு கொடுக்குறான்ல நீ ஏன் தடுக்கிற, சரி ஓகே நீ ஏன் உன் தங்கச்சியோட இடத்துல வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னதான் இருந்தாலும் அப்பா இல்லையா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாரு. சோ உடனே வந்துட்டு நீ ஏன் உன் தங்கச்சி இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்க, உன் தங்கச்சி நல்லா தானே இருக்கான்னு கேட்க ஹீரோயின் ஹாஹா நல்லா தான் இருக்கா, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, சரி எதுக்காக இந்த மாதிரி நீ நடிச்சு வச்சுக்க, சரி என்ன வேணாலும் இருக்கட்டும் எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் காசு வேணும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, ஹீரோயின் நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்ல, ஆமா நீ தானே உங்க அப்பாவுக்கு கொடுக்கணும்னு சொல்ல, ஏன் அதையும் போயிட்டு சீட்லாம் விளையாடி நீங்க இது பண்ண போறீங்களான்னு சொல்ல, உங்ககிட்ட காசு இல்லைன்னா ஹீரோ கிட்ட கேட்டு வாங்கித்தான் அவன் தான் பணக்காரனாச்சுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாரு உங்க அப்பா நல்லா தானே இருக்காரு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, ஹீரோயின் நல்லதா இருக்காரு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் அவரை பத்தி நாளைக்கு உன்ட்ட பேசுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு தூங்கி எந்திரிக்கிறாங்க பாருங்க. வீடு ஃபுல்லா புகையா இருக்கு. வந்து பார்த்தா ஹீரோயினோட அப்பா சமைக்கிறேன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தீய வச்சிருக்காரு. ஏன்னா ஹீரோயின் கிட்ட இருந்து காசு வாங்கணும்ன்றதுக்காக தான் இவர் சமைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இப்ப ஹீரோயின் அவங்க அப்பா பிடிச்சி திட்டாங்க, உங்களுக்கு தான் சமைக்க வரல ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை திட்ட, சரி நான் காசு கேட்டேன் என்னாச்சு, ஹீரோ தான் ரொம்ப பணக்காரனா இருக்கான்ல உன்னதான் அவன் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, சோ எனக்கு 1 கோடி ரூபாய் காசு வேணும்னு சொல்ல, ஹீரோயின் நீங்க மட்டும் அசால்ட்டா 1 கோடி ரூபாய் கேட்டுட்டு இருக்கீங்க, போயிட்டு வந்துட்டு சீட்டு கட்டலாம் விளையாடி நீங்க வந்துட்டு தேவையில்லாம இந்த மாதிரி வந்துட்டு காசை செலவு பண்ணுவீங்க, எங்க அம்மா வர டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, என்ன வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வாங்கினீங்க, என்ன ஒழுங்காவது வளர்த்தீங்களா அப்படின்னு ஹீரோயின் அவங்க அப்பா திட்டிட்டு கிளம்பிட. இப்ப ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க. அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்லாம் போக சொல்ல, ஹீரோ வந்துட்டு என்னோட மருமகன் தான் அப்படின்னு சொல்றத அங்கிள் கேட்டுட்டு அங்கிள் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஹீரோயினும் ஹீரோவும் உண்மையாவே டேட்டிங் பண்ணல அப்படின்ற விஷயத்த சொன்ன ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்ல, அவரு ஹீரோ கிட்ட வந்து என்னப்பா நீ என் பொண்ணை வந்துட்டு உண்மையா டேட் பண்ணலையான்னு கேட்க, ஆனா ஃபர்ஸ்ட் தானே கான்ட்ராக்ட் போட்டிருந்தாரு நம்ம ஹீரோ, இப்ப அந்த மாதிரி இல்லைன்றதுனால இல்ல நானும் உங்களோட பொண்ணு உண்மையாவே தான் அங்கிள் டேட் பண்றேன்னு சொல்ல, நீ என் பொண்ணை உண்மையாவே டேட் பண்றேன்னா எனக்கு வந்துட்டு 1 கோடி ரூபாய் காசு வேணும்பான்னு சொல்ல, ஹீரோ என்ன அங்கிள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ஏன் என்னோட பொண்ணு அந்த அளவுக்கு கூட ஒர்த் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. அப்ப அவங்க கிட்ட நான் என்ன சொன்னேன், எதுக்காக வந்து என்ன ஹீரோ கிட்ட நீங்க வித்துட்டு இருக்கீங்களா, 1 கோடி ரூபாய் எதுக்கு நீங்க உங்களுக்கு காசு கேட்டுட்டு இருக்கீங்க, ஒழுங்கா வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பா பிடிச்சிருக்க. ஹீரோயினோட அப்பா கடுப்பாயி நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கத்திட்டு போவ ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்கறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அல்றத பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு நீ எதுக்காக இப்ப என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்க, 1 கோடி ரூபாய் என்ன 100 கோடி ரூபாய் கேட்டாலும் நான் உனக்காக கொடுப்பேன் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் இப்பதான் அவங்க விஷயத்த சொல்றாங்க. ஹீரோயினுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. சோ ஹீரோயினோட தங்கச்சியை வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹீரோயினோட அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா ஒரு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வேலைக்கு அனுப்பி சோ அந்த காசெல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா குடிச்சு அழிச்சிட்டாரு போல இருக்கு.
கொஞ்சம் கூட பாசமே இல்லாம இதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லி எழுதிட்டு இருக்கு. அடுத்த நாள் நம்ம ஹீரோனுக்கு பெரிய ஷாக் வருது. என்னன்னா ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை பத்தி சீக்ரெட் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்க ஹீரோயின் எதுக்கு இந்த சீக்ரெட் அவர் சொல்ல போறாரு, நானே போய் இதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சீக்ரெட்டை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்கள்ட்ட போவேன். ஆனா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஒன்றும் இல்லை, சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லை, என் பொண்ணுக்கு வந்துட்டு கற்பாம்பூச்சினா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லியான ஒரு சீக்ரெட்டை சொல்ல ஹீரோயின் எங்க அப்பா வந்துட்டு நான் என்னோட தங்கச்சி எடுத்த பிடிச்சிருக்கேன்னு தான் சொல்ல வந்திருப்பாரு, ஆனா அவர் மறைச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா நீ எங்க அப்பாவுக்கு காசு தானே கொடுத்துருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல ஹீரோவும் ஆமா நீ அந்த சீக்ரெட்டை மறைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற, உன் தங்கச்சியோட லைஃப்காக உங்க அப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ மேல கோவப்படுறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து இங்க பாருப்பா உன்னோட காசுலாம் எனக்கு எதுவும் வேணாம், நீ கொடுத்த காசு தபார் ₹1 கூட நான் எடுக்கல, இந்த உன்னோட கார்டு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோவும் ஷாக்கா பார்க்க ஒன்னும் இல்லப்பா நான் சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு என்னோட பொண்ணு குடிச்சிட்டு இருந்துட்டு சின்ன வயசா இருக்கக்குள்ள நான் குடிச்சிட்டு இருந்தேன்னா இல்ல ஆனா நான் லைஃப்ல நிறைய இழந்திருக்கேன்ப்பா, இனி என் பொண்ணை உண்மையாவே டேட் பண்ணியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்ப்பா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு வந்துட்டு சொல்ல ஹீரோயின் ஆனா அவங்க அப்பாவை நம்பவே இல்லை. ஹீரோ அங்கிள் நான் உங்களை நம்புறேன் அங்கிள்னு சொல்ல ஆமாப்பா என் பொண்ணு ரொம்ப பத்திரமா பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணி என் பொண்ணை சமாதானப்படுத்தணும், தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுப்பான்னு சொல்ல இந்த மாதிரி வந்துட்டு உங்க பொண்ணுக்கு பிளான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி வந்துட்டு பிளான்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு குட்டி வந்துட்டு பார்ட்டி மாதிரி வைங்க உங்க பொண்ணுக்குன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு இந்த புவியியல் ஆராய்ச்சி பண்ணி சில பல கற்கள்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த கல்லெல்லாம் உடைச்சி இவர் என்ன பண்றாரு பிளான்ஸுக்கு முட்டு எல்லாம் கொடுத்து வச்சிட்டு இருக்கான். ஹீரோயினை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினா ஐயோ தேடி தேடி கண்டுபிடிச்ச கல்லெல்லாம் இப்படி உடைச்சு வச்சிருக்காரு அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாயிட்டு அவங்க அப்பா மேல திட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட அப்பா ஹீரோ கால் பண்ணி புலம்பிட்டு இருக்காரு, நீ கொடுத்த ஐடியாவே செட் ஆகல தெரியுமா, என் பொண்ணு என்ன திட்டான்னு சொல்ல ஹீரோவா சரி ஓகே நான் உங்களுக்கு வேற ஐடியா கொடுக்குறேன் யோசிச்சுன்னு சொல்லிட்டேன். இப்ப ஹீரோவுடைய தங்கச்சி இருக்கா இல்லையா, அவன் ஆஃபீஸ்க்கு ஒழுங்கா வரது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன ஏதுன்னு அங்க இருக்க ஸ்டாஃப் கிட்ட கேட்க ஸ்டாஃப் வந்துட்டு அவ என்னமோ தெரியல ஏதோ ஒரு டிசீஸை பத்தி அப்பப்ப சர்ச் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோவுடைய தங்கச்சி கால் பண்ண ஆனா அவளோ அவனுடைய எக்ஸ் லவரை பாக்கிறதுக்காக வந்திருக்கா. இப்ப அந்த எக்ஸ் லவர் பொண்ணை இவ பார்த்துட்டு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை சமாளிப்படுத்துறதுக்காக சைக்கிளிங் எல்லாம் கூட்டு போயிட்டு என்ன மன்னிச்சிடுமா உங்க அப்பா காசு கொடுத்தது தப்பு தான், ஆனா உங்க அப்பா இப்ப திருந்திட்டாரு, அவரை கொஞ்சமாவது நீ வந்துட்டு இது பண்ணுப்பா கொஞ்சம் இது மன்னிக்க கத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவுடைய தங்கச்சி நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு எக்ஸ் லவரை பார்த்தேன், உன்னுடைய லவ் ஸ்டோரியை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா, நான் அவங்களுடைய வந்துட்டு மிகப்பெரிய பிளான் நானு அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா விளாக்லாம் எழுதிட்டு இருப்பா போல இருக்கு. அதை தான் வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி படிச்சுட்டு கண்டுபிடிச்சிருப்பான். இந்த மாதிரி வந்துட்டு நானும் அவனும் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம், ஆனா எனக்கு ஒரு நோய் இருந்ததுனால தான் அவன் வந்துட்டு என் கூட இருந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு அவன் ஒரு ஏலன்னு சொல்லிட்டு நான் சும்மா அவன்கிட்ட சொல்லி நான் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து பிரேக்கப் வாங்கிட்டேன்னு சொல்ல ஹீரோவுடைய தங்கச்சி கடுப்பாயி நீ அந்த மாதிரி சொன்னதுனால மத்த பொண்ணுங்க எல்லாருமே காசுக்காக தான் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு அவன் யாரையும் டேட் பண்ண மாட்டான்னா, அதனால அவன் கிட்ட போய் உண்மையை சொல்லிடுன்னு சொல்ல அவனை பத்தி நீ இவ்வளவு அக்கறைப்படுறன்னா கண்டிப்பா நீ அவளை வந்துட்டு லவ் பண்ணி தானே இருப்பேன்னு நான் நினைக்கிறேன், நான் உண்மையை சொன்னேன்னா அவன் என்னதான் சூஸ் பண்ணுவான் உனக்கு பரவாயில்லையான்னு கேட்க ஹீரோவுடைய தங்கச்சி ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணா ஒருவேளை அவளுக்கு அந்த நோயா இருக்குமோ அதனாலதான் அவ வந்துட்டு எப்ப கூகுள்ல அந்த நோயை பத்தி சர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாளோ அப்படின்ட்டு ஹீரோவுடைய தங்கச்சி கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணா இந்த மாதிரி நான் உன்னை லைக் பண்றேன் நான் உன்னை லவ் பண்றேன் நீ நானும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. என்ன நீ இத்தனை நாளா இந்த மாதிரி நான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன், இப்ப மட்டும் எப்படி உனக்கு என் மேல லவ் வந்துச்சுன்னு கேட்க இல்ல நீ ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு நோயை பத்தி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் உன்னை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் நான் உனக்கு அந்த நோயை சரிப்படுத்துறேன்னு சொல்ல அந்த ஹீரோடைய தங்கச்சி சொல்றான் இல்ல அந்த நோய் எனக்கு கிடையாது உன்னோட எக்ஸ் லவருக்கு தான், ஆக்சுவலி உன்னோட எக்ஸ் லவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நோய் இருக்கு, நான் அவங்களுடைய மிகப்பெரிய ஃபேன், ஒரு vlog எழுதிட்டு இருக்கா அதை நான் படிச்சுதான் கண்டுபிடிச்சேன், அது மட்டும் இல்லாம உன் வீட்டுக்கு வந்தப்ப அவளோட போட்டோவும் ஒண்ணு நான் பார்த்தேன், அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன், இந்த மாதிரி அவளுக்கு வந்துட்டு அந்த நோய் இருக்கனாலதான் அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கா, அவ இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா நீ போய் பாருன்னு சொல்லிட்டு இவளும் மனசை கல்லாக்கிக்கிட்டு அட்ரஸை கொடுத்து விட்டுட்டேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஹீரோ கிட்ட ஐடியா எல்லாம் கேட்டு ஹீரோயினுக்காக சமைச்சு எல்லாம் வச்சிருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவை கொஞ்சம் கூட மன்னிக்க மனசே இல்லாம இல்ல எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேணா நான் ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சரி நீ எங்கம்மா ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே இடத்துடைய பேரை சொல்லிட்டு போவேன். இப்ப ஹீரோயினுக்காக இவர் சாப்பாடு கொண்டு வராரு பாருங்க, திடுத்துப்புன்னு அங்க இருக்க போட்டோகிராஃபர் கிட்ட ஹீரோயினோட அப்பா சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோயினா இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயி அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போலீஸ் கூப்பிடுங்க ஒழுங்கா வந்துட்டு இங்க வந்து போயிடுங்கன்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்னா தன்னோட பொண்ணோட வாயால இருந்தே போலீஸ் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னனால அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்ப சாப்பாடுலாம் கீழே கொட்டி இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோயினோட அப்பா அங்க வந்து அழுதுகிட்டே போவேன். அப்பதான் அங்க இருக்கிற ஆளுங்க வந்துட்டு பேசுறத நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. என்னன்னா அந்த போட்டோகிராஃபர் வந்துட்டு ஹீரோயினை தப்பா போட்டோ எடுத்து வச்சிருக்கான், இதை பார்த்தனால தான் ஹீரோயினோட அப்பா அடிச்சிருக்காரு போல இருக்கு. இப்ப ஹீரோயின் அந்த போட்டோகிராஃபருடைய கேமரா பிடிங்கி அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு அவனை பார்த்து செம்ம முறைச்சிட்டு அப்பாவை இந்த மாதிரி
மாதிரி வேற பேசிட்டமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரியலைஸ் பண்ணி அவங்க அப்பா கிட்ட போய் சாரி கேக்குறாங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கப்பா, உண்மை தெரியாம நான் திட்டேன்னு சொல்ல. பரவாயில்லமா, நான் இங்க இருக்கிறதுனால உனக்கு தாமா ரொம்ப கஷ்டம், நான் ஊருக்கு வேணா கிளம்பி போறேமான்னு சொல்ல. ஹீரோயின் இல்லப்பா நீங்க ஊருக்குலாம் போவாதீங்க, ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு இந்த மாதிரி டின்னருக்காக கூப்பிட்டு இருக்காங்க, நாளைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல. சரிம்மா நம்ம அவங்க வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சாரி கேட்க. ஹீரோயினோட அப்பாவா பெருந்தன்மையா பரவாயில்லமா என்ன நீ மன்னிச்சிட்டாலே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவுடைய வீட்டுக்கு போறாங்க. சோ ஹீரோவுடைய அம்மாவுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கனால ஹீரோயினோட அப்பாவை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய சிஸ்டர் மட்டும் ஒரு மாதிரி சோகமாவே இருக்கா. எல்லாரும் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கக்குள்ள இவன் மட்டும் எந்திரிச்சு தனியா வெளியே வந்துடுறான். சோ இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கையில பொக்கே எல்லாம் வச்சுட்டு சம்மக்கி விட்டா நின்னுட்டு இருக்கான். என்னடா இங்க நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் கேட்க. இவன் என்ன பண்ற, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல. சும்மா விளையாடாத, என்ன நீ லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க, நீ தான் உன்னோட எக்ஸ் லவரை தேடி போனல அப்படின்னு சொல்ல. நான் எக்ஸ் லவரை தேடி போனேன், ஆனா அங்க நடந்ததே வேற, நான் அவளை வந்துட்டு லவ் பண்றேன்னு சொல்லிட்டுலாம் நான் அவளை தேடி போல, அவ வந்துட்டு நோயில கஷ்டப்படுறான்றதுனால அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு நான் கேட்க போனேன். அது மட்டும் கிடையாது, நான் இந்த மாதிரி உன்னை உண்மையாவே மிஸ் பண்ணேன், ஏன்னா நீ ஆஃபீஸ்க்கு அதாவது 2-3 நாள் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன், எனக்குமே உமால வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருக்கு, அது எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல, அன்னைக்கு நான் சொன்னது எல்லாமே உண்மையான வார்த்தை தான், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க. அவளுமே அழுதுகிட்டே மண்டை ஆட்ட. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோடைய சிஸ்டருக்கு கிஸ் பண்ண அவங்க 2 பேருமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இப்ப ஹீரோயினுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோடைய வீட்டுல இருந்து வந்து ஹீரோ கிட்ட என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கப்பா, என் பொண்ணை வந்துட்டு உங்ககிட்ட தான் நான் ஒப்படைக்கிறேன், நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப ஹீரோயினும் அழுதுகிட்டே அவங்க அப்பாவை வழி அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய சிஸ்டரும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் வந்துட்டு வெளியே டேட்டிங்காக வராங்க பாருங்க. 2 பேருமே கிஸ் பண்ணலான்னு போகல, கரெக்டா வந்துட்டு ஹீரோ கால் பண்ணா. எங்க அண்ணனுடைய போன் அட்டென்ட் பண்ணாத, அவன் நம்மள பிரிச்சு விட்டுருவான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்போ உடனே வந்துட்டு ஹீரோட வந்துட்டு அவன் தங்கச்சி கால் பண்ணி, என் ஃப்ரெண்டு உன் கூட தானே இருக்கான், ஒழுங்கா அவனை வந்துட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பு, ஆஃபீஸ்ல ஒரு பிரச்சனைன்னு சொல்ல. அவன் என் கூட தான் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் நான் கேட்க. இல்ல நீ தான் வந்துட்டு ஏதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு அவனை விளையாடுறதுக்காக கூட்டு போயிருப்ப, நீ ஒரு சில்லித்தனமான குழந்தையாச்சுன்னு சொல்ல அவன் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிட. ஆனா நம்ம ஹீரோடைய சிஸ்டர் கடுப்பாயிட்டான், என் லவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டலன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ அப்பப்ப வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோடைய சிஸ்டர் ஆக்சுவலி ஹீரோடைய கம்பெனில என்ன பிரச்சனைனா மறுபடியும் இந்த அங்கிள்னால தான். இந்த அங்கிள் ஹீரோ கிட்ட இருந்து சிஇஓ பொசிஷனை வாங்கணுன்றதுக்காக ஹீரோ போட்டு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ இருக்கிற பிரச்சனை தெரியாம சோ அவங்க லவ் பண்ணி 100வது நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுல டெக்கரேஷன்லாம் பண்ணி சாப்பாடுலாம் பண்ணி ஹீரோக்கு போட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டு ஹீரோ வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஆஃபீஸ்ல பிரச்சனைமா நான் இங்கே தான் இருந்தாகணும்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த ராத்திரி நம்ம ஹீரோ வந்தா ஹீரோயின் தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சாரி கேட்கிறான், மன்னிச்சிடுமா சரிவா நம்ம போய் சாப்பிடலாம்னு சொல்ல. அதுக்குள்ள ஹீரோக்கு மறுபடியும் கம்பெனில இருந்து கால் வந்துடுது. ஏன்னா நம்ம ஹீரோடைய அங்கிள் தான் சும்மா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான் போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய சிஸ்டர் இன்னைக்கு நான் உன்னை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இவன் ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட. அவன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ல ரிசர்வேஷன் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து உட்கார, மேடம் இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உட்கார வேண்டிய இடம், தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா ப்ளீஸ்ன்னு கேட்க. இவன் உடனே டேய் நான் தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. என்ன இப்படி கியூட்டா ரெடியாகி வந்திருக்க, செம்ம கியூட்டா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சிக்கலாம். என்ன நீ கண்ணத்தை பிடிச்சி கிளிட்டு இருக்கன்னு சொல்ல. சரியே இந்த மாதிரிலாம் குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட, உனக்கு ஏதாவது ஜுரம் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இவன் கோட்டை கழட்டி போட. உடனே இவன் நீ என்ன எங்க அண்ணன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, என்ன இன்னும் சின்ன குழந்தையாவே பார்த்துட்டு இருக்கேன், நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தெரியுமா, நான் உனக்காக டேட்டிங்காக வந்திருக்கேன், என் மேக்கப் எப்படி இருக்குன்னு நீ சொல்லவே இல்லையேன்னு சொல்ல. ஹீரோடைய ஃப்ரெண்டு லபாக்குன்னு ஒரு கிஸ் கொடுக்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ அடிக்கடி டேட்டிங்க்கு கூப்பிடுறதுனால நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன சொல்றான், நம்ம அண்ணன் கிட்ட அதாவது உன்னோட அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லிடுவோன்னு சொல்ல. இல்ல அண்ணன் கிட்ட இப்போ உண்மையை சொல்ல தேவையில்ல, ஆஃபீஸ்ல இருக்க ப்ராப்ளம்லாம் முடிச்சுட்டு நம்ம சொல்லிடலாம், இப்போ சொன்னா கண்டிப்பா அண்ணன் கோவப்படுவான் அப்படின்னு சொல்ல. ஹீரோடைய சிஸ்டர் வந்துட்டு ஹீரோயின் கூட இருக்கா. ஏன்னா நீ வந்துட்டு ஏன் ஆளை பிடிங்கிட்டே இருடா நான் ஆளை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டர் ஹீரோயின் கூட இருந்து டார்ச்சர் பண்ண. அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயினை காணோம். என்னன்னு போயிட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் போய் பார்க்க நம்ம ஹீரோ கூட இருக்கா. உடனே வந்துட்டு இதுக்கு மேல எல்லாம் தாங்க முடியாதுடா நம்ம லவ் சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோடைய சிஸ்டர் ஹக் பண்ணிக்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகி என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்க. நம்ம ஹீரோடைய சிஸ்டரும் வந்துட்டு நானும் உன்னோட ஃப்ரெண்டும் டேட் பண்ணிட்டு இருக்கோம்னா நாங்க 2 பேருமே லவ் பண்றோம் அப்படின்ற விஷயத்த சொல்ல. ஹீரோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை பார்த்து கேட்க. ஆமாண்டா அப்படின்னு சொல்ல. ஹீரோ உடனே அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டியான்னு சொல்ல. அம்மாவுக்கு தெரியும் ஹீரோயினுக்கு கூட தெரியும்னு சொல்ல. அவங்க 2 பேருமே தெரியும், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் போ, உங்க 2 பேரோட லவ்வுக்கு பச்சை கொடிதான்னு சொல்ல. அவங்க 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அங்கிள் இருக்கார் இல்லையா, அங்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய பதவியில இருந்து விலக்கிறதுக்காக போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. பிகாஸ் ஏன்னா அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோர்ஜரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு கம்பெனியில. இதை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்ல. அங்கிளுக்கு நம்ம ஹீரோ மேல செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு வந்த ஒருத்தவன் நம்ம கம்பெனிலே இருந்துகிட்டு நம்மளே வந்துட்டு இந்த மாதிரி வேலையை விட்டு தூக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது.
அங்கிளுக்கு வந்துட்டு ஒரு 1 month போல டைம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கம்பெனியோட காசெல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக. இந்த கேப்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது அந்த நடிகை கிடையாது, அதாவது தன்னுடைய சிஸ்டர் கிட்ட தான் ஹீரோ கான்ட்ராக்ட் போட்டதையும் இப்போ வந்துட்டு தன்னோட சிஸ்டர் வெளியே இருக்கனால நடிக்க வந்ததுனால நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல ஹீரோடைய அம்மாவா எனக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியுமா, ஏன்னா அவங்க அப்பா வந்தப்பவே இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லிட்டாரு, ஆனா நீங்களா எப்ப சொல்லுவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கு மட்டும் என்னமா பிரச்சனைன்னு சொல்ல ஹீரோடைய சிஸ்டர் செம்ம கோவத்துல வெளியே வரா. அது எப்படி அது என்கிட்ட சொல்லாம அண்ணன் இந்த மாதிரி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு சமாதானப்படுத்த வராங்க பாருங்க. இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோடைய சிஸ்டரும் வெளியே பேசிட்டு இருக்கதை இந்த அங்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சியோட இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இதை வச்சு நம்ம ஹீரோவை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்துட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோடைய சிஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம அங்கிள் இருக்கா இல்லையா, அவரு நம்ம ஹீரோவை ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்துட்டு அதாவது கல்யாணான ஒருத்தவனாலதான் கம்பெனியை ஒழுங்கா பாத்துக்க முடியும் அப்படின்றனால தான் உன்னை வந்துட்டு ஒரு பொண்ணை டேட் பண்ண சொன்னாங்க, ஆனா நீ அந்த பொண்ணையே வந்துட்டு பாத்தீங்கன்னா மாத்தி டேட் பண்ணிருக்க, இதெல்லாம் போர்ட் மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டம் அங்கிள் வந்துட்டு மீடியாக்காரங்க கிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோயின் வந்துட்டு அந்த அவங்களோட தங்கச்சியோட பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல ஹீரோயினால இப்ப வெளியவே வர முடியல. ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை வெளியெல்லாம் கூட்டிட்டு வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட பிரஷர் மேல பிரஷர், அது எப்படி ஒருத்தவங்க மூலியமா இன்னொருத்தவங்களை நீங்க வந்துட்டு இந்த மாதிரி மாத்தி வந்துட்டு நீங்க இந்த மாதிரி நடிச்சிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்களாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. லாஸ்டா நம்ம ஹீரோயினோட சிஸ்டரும் வந்துடுறா. அக்கா என்னால தானே இவ்வளவு பிரச்சனையை என்ன மன்னிச்சிருக்கா, நான் ஒருத்தவங்கள லவ் பண்ணேன், ஆனா அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுக்கா, அவரை என்னால மறக்க முடியலன்றதுக்காக தான் நான் வந்துட்டு கொஞ்ச நாள் வெளியூருக்கு போயிட்டு நான் தங்கிட்டு இருந்தான்னு நினைச்சேன், ஆனா உன்னோட இந்த நியூஸை பார்த்துட்டதுக்கு அப்புறமா தான் நீ என் பிளேஸ்ல இருந்துகிட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால என்ன மன்னிச்சிடுக்கா, இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா இருக்கலாம் சாரிக்கான்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணா. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு மெசேஜே ரிப்ளை பண்ணவே இல்லை. பிகாஸ் ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு மீடியாக்காரங்க கிட்ட போயிட்டு அவங்க தான் இந்த விஷயத்த பண்ணாங்கன்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்காரங்க கிட்ட சொல்ல போவ ஹீரோயினுக்கு பிரச்சனை வருமே. நம்ம ஹீரோ வந்துட்டு தொடர்ந்து மெசேஜ் மேல மெசேஜ் பண்றான், ஆனா ஹீரோயினா ரிப்ளை கொடுக்கவே இல்லை. ஹீரோயினும் மீடியாக்காரங்க கிட்ட போயிட்டு சாரி கேக்குறாங்க, இந்த சிஸ்டருடைய பிளேஸ்ல தான் நான் பிடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வரா, வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றா, ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. பிகாஸ் ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க ஒரு பொண்ணை தான் வந்துட்டு டேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஇஓக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும் இல்லையா. ஆனா நம்ம ஹீரோயினா நார்மலான ஒரு வந்து பாத்தீங்கன்னா புவியியல் ஆராய்ச்சி பண்ற ஒரு பொண்ணு தானே, அதனால ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனோட சிஇஓ பதவிக்கு ப்ராப்ளம் வரும்ன்றனால நம்ம ஹீரோயின் லெட்டர் எழுதி வச்சு நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த செயின் எல்லாம் கழட்டி வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீ உன்னோட லைஃப்ல நல்லா இருக்கணும், இந்த மாதிரி நான் உன் லைஃப்ல இருந்தா கண்டிப்பா உன்னோட சிஇஓ பதவி போடும், அதனால நானே உன்னை விட்டு விலகி போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவா நம்ம ஹீரோயினால மறக்கவே முடியல. ஹீரோயின் எங்க இருக்காங்க நம்ம ஹீரோவும் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கான். இப்படியே ஒரு வருஷ கணக்கா ஓடிடுது. சோ நம்ம ஹீரோவுடைய சிஸ்டருக்கும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மேரேஜும் நடக்குது. இப்ப ஹீரோவுடைய அம்மா வந்து வருத்தப்படுறாங்க, இன்னுமே நீ ஹீரோயினை கண்டுபிடிக்கலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா ஹீரோ கிட்ட வருத்தப்பட்டு இருக்கா. ஹீரோவுக்குமே வந்துட்டு அந்த மேரேஜ் எல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயினோட நினைப்பு தான் அதிகமா வருது. நம்ம ஹீரோயின் கிட்ட கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நெக்லஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்லியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்காங்க, ஃபாரின் யூனிவர்சிட்டியில தான். இப்ப அங்க இருக்கிற நம்ம ஹீரோயினுக்குமே சரி நம்ம ஹீரோடைய நினைப்பு கொஞ்சம் கூட மாறவே இல்லை. எப்படியோ ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனோட சிஇஓ பதவி இருந்தா ஹீரோ சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சு நம்ம ஹீரோயின் விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இங்க வந்து கூட பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவருடைய அங்கிளை கூப்பிட்டு நான் சிஇஓ பதவியில இருந்து விலகுறேன்னு சொல்ல, அங்கிள் என்னன்னா நான் உன்னை எவ்வளவோ வந்துட்டு பதவியில இருந்து விலக்கிறதுக்கா என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், அப்பெல்லாம் நீ விலகல, இப்ப என்ன அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ நான் ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ஹீரோயின் தான் வேணும். சோ ஹீரோயின் என்ன நினைக்கிறா, நான் இந்த சிஇஓ பதவியில இருக்க முடியாதுன்றனால தான் அவன் என்ன விட்டுட்டு போனா, எனக்கு இந்த சிஇஓ பதவி வேணாம், எனக்கு ஹீரோயின் தான் வேணும்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபிளைட்டை பிடிச்சி நம்ம ஹீரோயின் கிட்டே வந்துடுறான். சோ ஹீரோயின் கிட்ட வந்து சோ நம்ம ஹீரோ வந்துட்டு பேச வர, ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேச மாட்டேன்றாங்க. பிகாஸ் என்ன நம்ம ஹீரோயின் ஹீரோடைய லைஃப்ல ஹீரோ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஹீரோக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்ல. சோ இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஹீரோ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க, ஆனா நம்ம ஹீரோ எனக்கு நீ தான் வேணும், உனக்கான என்னோட சிஇஓ பதவியே விட்டுட்டு வந்திருக்கா, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அழுவேன். ஹீரோயினுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சமாதானமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட மேரேஜ் ப்ரப்போசல் பண்றாரு அதே இடத்துல. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா மனசடைஞ்சு போய் ஹீரோக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்து சோ நம்ம ஹீரோவை அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க கடைசியா. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்களோட படிப்பையே முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா மறுபடியுமே வந்துட்டு சைனாக்கும் வந்துடுறாங்க. இப்ப அபிஷியலா நம்ம ஹீரோ
ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்கிறத அனௌன்ஸ் மட்டும் பண்றாங்க. சோ நம்ம ஹீரோ ஹீரோயின் கடைசியா மேரேஜ் பண்ணிக்க இப்படியே இந்த ஜாமாவும் முடியுது. எப்படி இருக்கு இந்த ஜாமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.